வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கிளாஸ் போகலாமா? ரெடியா? எஸ், ஃபாஸ்ட்டாக வாங்க, ஜாயின் பண்ணுங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹெப்சி வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா? வாய்ஸ் கிளியராக இருக்கா? எஸ், தேங்க்யூ. ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் யாராவது சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys, don't forget. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் சிலபஸ் முடிக்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் ஆசிலேஷன் முடிச்சிட்டோம். ஸோ அதோடைய கண்டினியூட்டி வேவ்ஸ். ஸோ வேவ்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு சாப்டர் தான் பெண்டிங் இருக்குது, கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். ஸோ ஒன்ஸ் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா வால்யூம் 2 முடிஞ்ச 11th ஃபிசிக்ஸு. ஸோ ஓவரால் நமக்கு நீட் நம்மளுடைய NCERT டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணக்கூடிய அந்த சிலபஸ் முடிஞ்சிடும். சரியா? அதாவது நீட் சிலபஸ் ஆல்சோ நம்ம NCERT டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடியது ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வில் டிஸ்கஸ் ரிவிஷன், அதுக்கப்புறம் என்னென்ன பேக்லாக்ஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பிளான் பண்ண வேண்டியதான். சரியா? கிளியர்? ரெடியா? எஸ். ஸோ இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேவ்ஸ். அந்த சாப்டர் தான் அங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஆசிலேஷனில் என்ன பார்த்தோமோ ஆல்மோஸ்ட் அது இதில் கண்டினியூ ஆகும். ஸோ அங்கே பேசிக்காக நம்ம வந்து வேவ் லென்த்து, ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சிலரேஷன் இதெல்லாம் நம்ம அங்கே பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் கனெக்ட் பண்ணுவோம். பட் வேவ்ஸாக என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் இருக்குது, ஆசிலேஷன்ஸ் கண்டினியூஸாக அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும், அது வேவ்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ் இருக்குது, வேவ்ஸுக்கு மீடியம் வேணுமா வேணாமா, மெக்கானிக்கல் வேவ்ஸ்னால் என்ன, நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ்னால் என்ன, ஸோ அது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த டாப்பிக்கில் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் ஆல்சோ சம் இதுலேயும் சில ஃபார்முலாஸ் நம்ம ஞாபகம் வச்சு வேண்டியது இருக்கும். பர்டிகுலராக நமக்கு அந்த ஆர்கன் பைப்ஸு, அதுக்கப்புறம் நோடு, ஆன்டி நோடு, இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோ சொல்கிற அளவுக்கு ரொம்ப ட்ரையாகவோ மோசமாலாம் இருக்காது இந்த சாப்டர். சம்வாட் ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ரைட், வாங்க போகலாம். ரைட், ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வேவ்னா என்ன அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல். அதுதான் ஆக்சுவலாக எதை ப்ரொடியூஸ் பண்ணணும், நமக்கு இங்கே வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வேவை, பார்ட்டிக்கலை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி விட்டிங்கன்னா அப்போ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இங்கே சிம்பிளாக வேவ்னு சொல்ல போகிறோம். ஏ வேவ் இஸ் எ டிஸ்டர்பன்ஸ் தட் ப்ராபகேட்ஸ் இன் ஸ்பேஸ், டிரான்ஸ்போர்ட் எனர்ஜி அண்ட் மொமெண்டம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது, டிரான்ஸ்போர்ட் எனர்ஜி அண்டு மொமெண்டம் ரெண்டுமே என்ன ஆகும், அதில் டிரான்ஸ்போர்ட் ஆகும் எப்போ டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது. சரியா? ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் வித்தவுட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மேட்டர். இதுதான் ஆக்சுவல் டெஃபினேஷன். பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் வேவ்ஸுக்கு இதுதான். எ வேவ் இஸ் எ டிஸ்டர்பன்ஸ் தட் ப்ராபகேட்ஸ் இன் ஸ்பேஸ், டிரான்ஸ்போர்ட் எனர்ஜி அண்டு மொமெண்டம். டிரான்ஸ்போர்ட் எனர்ஜி அண்டு மொமெண்டம் from one point to another without transport of matter. இதுதான் ஆக்சுவல் மீனிங் ஆஃப் வேவ். சரியா? ரைட், நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் வேவ் மோஷன். வேவ் மோஷனுடைய கேரக்டரிஸ்டிக் என்னென்ன, ஏன்னா இது ஃபஸ்ட்டு பேசிக். நம்ம இன்ட்ரோடக்ஷனில் வேவுடைய நேச்சர், அதோட கேரக்டர் என்னென்னு தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் அட்வான்ஸாக என்னென்னலாம் நம்ம இன்னும் ஸ்டடி பண்ண போகிறோன்றது நமக்கு ஈஸியாக புரியும். சரியா? கிளியர்? ரைட், ஃபஸ்ட் ஒன், when a wave passes through a medium, particles of the medium vibrate simple harmonically. நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் லைக் a wave pattern. கரெக்டாக? ஹார்மோனிக்கலி அபவுட் their மீன் பொசிஷன். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்னென்னு பார்த்துருந்தோம், ஒரு ஆப்ஜெக்டுடைய மோஷன் வந்து எப்படி இருக்கும், மீன் பொசிஷன்லேருந்து என்ன ஆகும், சம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு வரும், திரும்ப அதே மீன் பொசிஷனுக்கு வரும், மறுபடியும் அங்கே போகும், எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு கூட திரும்ப அதே மீன் பொசிஷனுக்கு வரும். தட் இஸ் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுதான் இதுலேயும் இருக்கும். ஸோ when a wave passes through a medium, particles of the medium vibrate simple harmonically about their mean position. They do not leave their position and move with disturbance. சரியா? ரைட், நெக்ஸ்ட்,
In wave motion, the phase of the particle during their vibration is different at different positions. அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபேஸ் இருக்கும். சரியா? The phase of the particle during their vibration different. ஸோ அந்த different பொசிஷனுக்கு நம்ம வேவ் வரையும் போது நிறைய பாயிண்ட் அந்த வைப்ரேஷன் அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, வைப்ரேட் ஆகும்போது பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா அதனுடைய ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். லைக் அதாவது 0 to இப்போ 360 நம்ம சொல்கிறோம் இல்லையா, 0 to 2π, 0 π/2 π 3π/2 அதெல்லாமே என்னது டிஃபரெண்ட் ஃபேஸு. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், அதனுடைய பொசிஷனும் சேஞ்ச் ஆகும். அதாவது ஆம்ப்ளிடியூட் நமக்கு என்ன ஆகுதுங்க, வேரி ஆகுது. தட் இஸ் டிஃபரெண்ட் பொசிஷன்ஸ். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி லைக் நார்மலாக நாமளே இதை நிறைய ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்போம். கரெக்டாக ஒரு கயிறை கட்டி நீங்கள் ஒரு கயிறை வந்து ஒரு எண்டில் கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய பேட்டர்ன் எப்படி இருக்கும், லைக் திஸ் வேவ் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகும். இது ப்ராக்டிக்காக நம்ம பார்த்தது தான். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, லைக் திஸ். கரெக்ட். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தது தான். ரைட். த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் during their vibration is different at different positions. velocity வந்து என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் பொசிஷனில் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இருக்கும். இதை நம்ம அங்கே ஆல்ரெடி ஆசிலேஷனில் பார்த்தோம் இல்லையா, அதே தான். கரெக்டாக புரிஞ்சுதா? ஸோ ஆசிலேஷனில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஒரு இப்போ நம்ம ஆசிலேஷனில் வெலாசிட்டி எப்படி நம்ம ஸ்டடி பண்ணோம் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸில் see here. ஸோ இப்படி ஒரு வேவ் நம்ம ஒரு ஆசிலேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இது 0, இந்த ஆங்கிள் ஆக்சுவலாக என்ன இருக்கும், π/2 π 3π/2 அப்புறம் இது என்னது 2π. ஸோ வெலாசிட்டி ஆக்சுவலாக என்ன ஆகும், ஃபேஸ் 0 இருக்கும்போது வெலாசிட்டி 0, π/2 சாரி இது வந்து இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா. ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கேஸுக்கு. அப்போ வெலாசிட்டி எடுக்கும்போது நம்ம எப்படி பார்த்துருந்தோம், எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் போகும்போதெல்லாம் நமக்கு வந்து வெலாசிட்டி என்ன ஆகிடும், 0 ஆகிடும். கரெக்டாக எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போது டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் இருக்கும், வெலாசிட்டி 0 இருக்கும்னு பார்த்துருந்தோம். மீன் பொசிஷனில் வரும்போது என்னன்னு சொல்லியிருந்தேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, மீன் பொசிஷனுக்கு வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, வெலாசிட்டி உங்களுக்கு என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். கரெக்டாக இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இதெல்லாம் இங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் என்ன இருக்கும், வெலாசிட்டி வேரி ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள். ஸோ இதான் என்னது டிஃப்ரெண்ட் பொசிஷன், ஒரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த கரஸ்பாண்டிங்காக இதுக்கு வெலாசிட்டி கண்டுபிடிச்சா வெலாசிட்டி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். சொல்கிறது புரியுதா? டிஃப்ரெண்ட் பொசிஷனில் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இருக்கும், ஃபேஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை முன்னாடி நம்ம பார்த்தோம். கரெக்டாக இதான் அந்த பாயிண்டோட மீனிங். த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் டூரிங் தேர் வைப்ரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் அட் டிஃப்ரெண்ட் பொசிஷன். ஒரு பொசிஷன், அதாவது மீன் பொசிஷன், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், அந்த எல்லா இடத்துலையுமே வெலாசிட்டி என்னவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சேமாக இருக்காது. டிஃப்ரெண்ட் பொசிஷன் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி. ஸோ முன்னாடி பார்த்தது தான் ஜஸ்ட்டு வேவ்ஸுக்கும் அதே ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும், கனெக்ட் ஆகும். சொன்னது புரிஞ்சுதா? கிளியர். நெக்ஸ்ட், த வெலாசிட்டி ஆஃப் வேவ் மோஷன் த்ரூ எ பர்டிகுலர் மீடியம் இஸ் கான்ஸ்டன்ட். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேவ் மோஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு மீடியமில் இருக்கும்போது வெலாசிட்டி என்னவா இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், வேக்கம்லாம் அதோடைய ஸ்பீடு எப்பயுமே என்னவா இருக்கும், 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அது எந்த வேவாக இருந்தாலும் சரி. கரெக்டாக அந்த இஎம் வேவ்ஸில் எந்த ஸ்பெக்ட்ரம் ரேஞ்ச் இருந்தாலும் சரி, அதாவது காமா ரேவாக இருக்கட்டும், விசிபிள், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஸோ இதில் நம்ம எதை எடுத்தாலும் அதனுடைய ஸ்பீடு என்னவாக தான் இருக்கும், 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் தான் இருக்கும். அந்த மீடியமில் அந்த வெலாசிட்டி வந்து என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுவே வேக்கம் டு வாட்டர் மீடியம் இல்லை கிளாஸ் மீடியம், ஒன் மீடியம் இன்னொரு மீடியம் போகும்போது என்ன ஆக போகுது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் ஒன் கம்ப்ளீட் மீடியமில் என்னவாக இருக்கும், நமக்கு ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ த வெலாசிட்டி ஆஃப் வேவ் மோஷன் த்ரூ எ பர்டிகுலர் மீடியம் is constant. Through a particular medium is constant. சரியா? Through a particular medium is constant. It depends only on the nature of medium, not the frequency, wavelength or intensity. So அப்போ இந்த velocity மறுபடியும் மாறணும்னா எப்போ மாறும், மீடியம் மாறும்போது மாறும். கரெக்டு தானே? ஒரே மீடியமில் இருக்கும்போது வெலாசிட்டி என்ன ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன்,
சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். அதாவது வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா. வேக்கமில் அதனுடைய எல்லாத்தினுடைய ஸ்பீடுமே என்னவாக தான் இருக்கும், 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் தான் இருக்கும். மறுபடியும் அது மாறணும்னா எப்போ மாறும், வேறு ஒரு மீடியமுக்கு போகும்போது தான் அது மாறுமே தவிர அதர்வைஸ் அது சேஞ்ச் ஆகாது. அதான் சொல்லியிருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த நேச்சர் ஆஃப் த மீடியம். இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த நேச்சர் ஆஃப் த மீடியம், நாட் ஆன் ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த் ஆர் இன்டென்சிட்டி. இதனால் சேஞ்ச் ஆகாது. புரிஞ்சுதா? கிளியர்? நெக்ஸ்ட்டு, energy is propagated with the wave motion without any net transport of matter. இங்கே ஆக்சுவலாக என்ன ஆகும்னா எனர்ஜி தான் இங்கே என்ன ஆகும், டிரான்ஸ்போர்ட் ஆகும். எது டிரான்ஸ்போர்ட் ஆகாது, மேட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகாது. அதனுடைய எனர்ஜி ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுமே தவிர மேட்டர் என்ன ஆகாது, டிரான்ஸ்போர்ட் ஆகாது. ஸோ தட் இஸ் அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனர்ஜி இஸ் ப்ராபகேட்டட் அலாங் வித் வேவ் மோஷன் without any net transport, without any net transport of the matter. Right. Next, for the propagation of wave, a medium should have following properties. So ப்ராபகேட் ஆகும் ஒரு வேவ் வந்து ப்ராபகேட் ஆகணும்னா அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும், ஒரு மீடியமில் வேவ் ப்ராபகேட் ஆகிறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு இருக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா அது வந்து எலாஸ்டிசிட்டி நேச்சர் இருக்கும், எலாஸ்டிசிட்டி. அதுக்கப்புறம் இனர்ஷியா, என்ன அடுத்தது மினிமம் ஃப்ரிக்ஷன் அமாங்ஸ்ட் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம். ஃப்ரிக்ஷன் வந்து என்னவாக இருக்கணும், மினிமமாக இருக்கணும். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் டென்சிட்டி ஆஃப் த மீடியம், அது த்ரூ அவுட் த மீடியமில் டென்சிட்டி என்னவாக இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும். புரியுதா? ஸோ ஒரு வேவ் ப்ராபகேட் ஆகணும்னா அந்த மீடியமுக்கு இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கணும். சரியா? கிளியர்? ரைட். இப்போ இதுதான் பேசிக்காக. ஸோ வேவ்னா நம்ம என்னென்னு பார்த்துட்டோம், அதோடைய பேசிக் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய கிளாசிஃபிகேஷன் எப்படியெல்லாம் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு பேஸ்டு ஆன் த மீடியம், மீடியமை வச்சு நம்ம வேவ் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து மெக்கானிக்கல் வேவ், இன்னொன்று என்னது நான் மெக்கானிக்கல் வேவ். ஸோ மீடியம் நெசசரி எது, மீடியம் இல்லாமல் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் வேவ் என்ன. ஸோ அந்த டூ டிஃப்ரென்ஸ் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த டைப் ஆஃப் வேவ்க்கு என்ன நேம் கொடுக்குறோம் அதெல்லாம் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று மெக்கானிக்கல் வேவ், இன்னொன்று என்னது நான் மெக்கானிக்கல் வேவ். ஸோ நம்ம அதே எதை வச்சு டிசைட் பண்ணுறோம், பேஸ்டு ஆன் த மீடியம், மீடியமை வச்சு நம்ம வேவ் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அதுதான் என்னது, ஒன் இஸ் மெக்கானிக்கல் வேவ், அதர் ஒன் இஸ் நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். அதில் மெக்கானிக்கல் வேவ்னா என்ன, ரெக்கவர்ஸ் ஏ மெட்டீரியல் மீடியம். இதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், ரெக்கவர்ஸ் ஏ மெட்டீரியல் மீடியம் டு ப்ராபகேட். மெக்கானிக்கல் வேவ் ட்ராவல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும், மெட்டீரியல் மீடியம் இருக்கணும். மெட்டீரியல் மீடியம் இல்லைனா அது என்ன ஆகாது, ட்ராவல் ஆகாது. கிளியர்? எக்ஸாம்பிள், வேவ்ஸ் ஆன் ஏ ஸ்ட்ரிங், சவுண்டு வேவ். சவுண்டு வேவ் ட்ராவல் ஆகுறதுக்கு என்ன இருக்கணும், இங்கே நம்ம இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்குது அப்படின்னா ஏர் மீடியம், ஏர் மீடியம் இல்லைன்னா என்ன ஆகாது, சவுண்டு வேவ் ட்ராவல் ஆகாது. ஏன்னா இட் இஸ் ஏ மெக்கானிக்கல் வேவ். இந்த மாதிரி மீடியம் இருந்தால் தான் என்ன ஆகும், அது ட்ராவல் ஆகும். சரியா? ஸோ அந்த டைப் ஆஃப் வேவ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மெக்கானிக்கல் வேவ். ஸோ ஃபார் ப்ராபகேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ்ஸ் மீடியம் மஸ்ட் பொசஸ், மீடியம் கண்டிப்பாக இருக்கணும். மீடியம் மஸ்ட் பொசஸ் following property, inertia and elasticity. Inertia and elasticity. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன நேச்சர் இருக்கணும், மெக்கானிக்கல் வேவ் வந்து ஒரு மீடியமில் உங்களுக்கு அது ப்ராபகேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இருக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி, ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்னது, எலாஸ்டிசிட்டி. அதுக்கப்புறம் என்னது, இனர்ஷியா. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மீடியமில் என்ன ஆகும், மெக்கானிக்கல் வேவ் ட்ராவல் ஆகும், இல்லை ப்ராபகேட் ஆகும். சரியா? கிளியர்? நெக்ஸ்ட்டு நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ்னால் அதுக்கு மீடியம் தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். வேவ்ஸ் விச் டு நாட் ரெக்கவர், வேவ்ஸ் விச் டு நாட் ரெக்கவர் எனி மெட்டீரியல் மீடியம் டு ப்ராபகேட். தட் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நமக்கு என்ன தெரிஞ்சது என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். நம்ம நார்மலாக யூஸ் பண்ண பார்க்கக்கூடிய லைட் வேவ். லைட் வேவ் ஆல்சோ வாட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ சன்லேருந்து லைட் ரே வந்து நமக்கு என்னது, இங்கே இடத்துல வந்து ரீச் ஆகுது. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இங்கே நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் தான் என்ன இருக்குது, அட்மாஸ்பியர் இருக்குது. அதுக்கு மேலே போயிட்டால் வேக்கம், நத்திங் இஸ் தேர், எதுவுமே கிடையாது. ஆனாலும் லைட் என்ன இருக்குது, லைட் ரே வந்து சன்லேருந்து வேக்கம் அந்த ஸ்பேஸ்லேயே ட்ராவல் ஆகி வந்து அதுக்கப்புறம் இன்னொரு மீடியம் என்னது, ஏர் அட்மாஸ்பியரில் ட்ராவல் ஆகி ஃபைனலாக நம்மளுடைய எர்த்தோடைய சர்ஃபேஸில் வந்து ரீச் ஆகுது. ஸோ அட்மாஸ்பியருக்கு மேலே போயிட்டால் நத்திங் இஸ் தேர், தட் இஸ் வேக்கம்.
ஆனால் சன்னிலிருந்து நமக்கு அவ்வளோ தூரம் வந்து என்ன இருக்குது கெட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் வேவ்க்கு அப்போ என்ன தேவையில்லை, மீடியம் தேவையில்லை. ஏர் மீடியம் இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே சன்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை கண்டிப்பாக கெட் பண்ணியிருப்போம். அந்த மீடியமுக்கு என்ன தேவையில்லை, ஏர் மீடியம் தேவையில்லை. நான் எக்ஸாம்பிள், அதாவது அதுக்கு மீடியம் தேவையில்லை. ஸோ நம்ம சவுண்டு வேவ் இது நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, இப்போ நான் இங்கே பேசுகிறது உங்களுக்கு ஈஸியாக கேட்குறதுனா அதுக்கு ரீசன் என்ன, இங்கே வந்து மீடியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சவுண்டு வேவுக்கு மீடியம் வேணும். இட் இஸ் ஏ மெக்கானிக்கல் வேவ். இதுவே நம்ம ஸ்பேஸில் போயிட்டு பேசணும் அப்படின்னா, இப்போ ஸ்பேஸில் நிற்கும் போது நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்ககிட்ட இருக்கும்போது டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ண என்ன ஆகாது, அவங்களுக்கு புரியாது நம்ம என்ன பேசுகிறோன்றது. பிகாஸ் என்ன கிடையாது, அங்கே மீடியம் கிடையாது. சவுண்டு வேவுக்கு மீடியம் வேணும், மீடியம் இல்லைனா அது ட்ராவல் ஆகாது. பிகாஸ் இட் இஸ் ஏ மெக்கானிக்கல் வேவ். ஆனால் லைட் வேவுக்கு மீடியம் தேவையில்லை, இட் கேன் ட்ராவல் வித்தவுட் மீடியம் ஆல்சோ. அதனால தான் அது என்னென்னு சொல்கிறோம், நான் மெக்கானிக்கல் வேவ். மீடியம் இல்லைனாலும் அது ட்ராவல் ஆகும். ஸோ waves which do not recover a material medium. So example, electromagnetic waves. So electromagnetics are generated by oscillating electric and magnetic fields. அது ரெண்டு சேர்த்து தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி நமக்கு அது தெரியும். ஸோ அதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் என்னது, 3 × 10⁻8 மீட்டர்/செகண்ட். கரெக்டாக? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன். முன்னாடி நம்ம பார்த்தது மீடியமை வச்சு வேவ்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணோம். அது வந்து ஒன்று மெக்கானிக்கல், இன்னொன்று நான் மெக்கானிக்கல். மீடியம் தேவை, இன்னொன்று மீடியம் தேவையில்லை. அந்த கேஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம், வேவ்ஸை கிளாஸிஃபை பண்ணோம். இப்போ நம்ம எதை வச்சு கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, அதனுடைய மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷனை வச்சுக்கிட்டு அதை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணும்போது, ஒன் இஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ், அதர் ஒன் இஸ் லாஞ்சிடியூடனல் வேவ். இது ரெண்டும் நம்ம அதிகமாக பார்ப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அண்டு லாஞ்சிடியூடனல் வேவ். Particles of the medium vibrate direction perpendicular to the direction of the propagation of wave. So இதுதான் ஆக்சுவலாக propagation direction. இது இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா propagation axis. See here, இந்த ஆக்சிஸை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், இந்த ஆக்சிஸுக்கு நேம் என்ன, propagation direction. இதுதான். ஸோ இதில் வந்து ஓகே வேவ் வந்து என்ன ஆகும், அப் அண்ட் டவுனில் போயிட்டு இருக்கும். தெரியுதா உங்களுக்கு, அதாவது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இந்த மாதிரி போயிட்டு வரும். இந்த டைரக்ஷனில் இது ட்ராவல் ஆகும். ஃபைனலாக இந்த வேவ் ட்ராவல் ஆகிற டைரக்ஷன் எது, எக்ஸ் ஆக்சிஸ். வேவோடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து ஒரு சைக்கிள் வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இன்னொரு சைக்கிள் வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், அப்புறம் மறுபடியும் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அந்த மாதிரி மாறி மாறி என்ன ஆகுது, ட்ராவல் ஆகுது. பட் ஓவரால் அதனுடைய டைரக்ஷன், ட்ராவல் பண்ணக்கூடிய டைரக்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ராபகேஷன் டைரக்ஷன். ப்ராபகேஷன் டைரக்ஷன் அந்த வேவ் ட்ராவல் பண்ணக்கூடிய டைரக்ஷன். கரெக்டாக? ஆல்ரெடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நம்ம பார்த்துருக்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்து ஒரு டைரக்ஷன் ட்ராவல் ஆகும். தட் இஸ் கால்டு ப்ராபகேஷன் டைரக்ஷன். ஸோ இந்த டைப் ஆஃப் வேவில் ஸோ அதில் என்ன இருக்கும், நம்ம வந்து அப்பு அண்ட் டவுன் இருக்கும். ஸோ அதை க்ரஸ்ட்டு ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு டேர்ம் யூஸ் பண்ணோம், டெக்னிக்கல் வேர்டு இதுக்கு யூஸ் பண்ணுறது. சரியா? அதில் இது எல்லாமே ஆக்சுவலாக என்னவாக இருக்கும் பாருங்கள், ப்ராபகேஷன் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ இதில் எந்த பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலும் தட் இஸ் perpendicular to each other இருக்கும். புரியுதா? இந்த வேவ் வந்து ப்ராபகேஷன் ஆக்சிஸுக்கு என்னவா இருக்கும், perpendicular to each other இருக்கும். That is the reason. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, particles of the medium vibrate in direction perpendicular to the direction of the propagation. Propagation directionக்கு perpendicular தான் வைப்ரேட் ஆகும். அது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸோ இல்லை நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸோ எப்படி வேணாலும் வைப்ரேட் ஆகலாம். ஆனால் பெர்பெண்டிகுலராக இருக்கும் எதுக்கு, ப்ராபகேஷன் டைரக்ஷனுக்கு. புரியுதா? கிரியேட்டிங் ஆல்டர்னேட் க்ரஸ்ட் அண்ட் ட்ரா. இதுதான் இதில் நடக்கும், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல நடக்கும். லாஞ்சிடியூடனல் வேவ்ஸ், பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் வைப்ரேட்ஸ் அலாங் த டைரக்ஷன். பெர்பெண்டிகுலர் கிடையாது, இங்கே யூஸ் பண்ண வேண்டிய வேர்டு என்னது, அலாங் த டைரக்ஷன். அலாங் த டைரக்ஷன், இது வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன், இது பெர்பெண்டிகுலர் கிடையாது, அலாங் த டைரக்ஷன் என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். ஸோ த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் வைப்ரேட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் கிரியேட்டிங் ஆல்டர்னேட் கம்ப்ரெஷன்ஸ் அண்டு ரேர்ஃபேக்ஷன்ஸ். இதுதான் ஆக்சுவலாக இதில் நடக்கும், alternate compression and rarefaction. ஸோ இதில் வந்து க்ரஸ்ட் அண்ட் ட்ரோ ஃபார்ம் ஆகும். அதாவது வேவ் ஃபார்ம் ஆகும், ட்ராவல் ஆகும்போது ஒரு ஆக்சிஸில் வந்து பாசிட்டிவில் போகும், இன்னொரு ஆக்சிஸில் நெகட்டிவில் வரும். ஸோ அந்த பேட்டர்னில் ரிப்பீட் ஆகிட்டே போகும். ப்ராபகேஷன் டைரக்ஷன் பெர்பெண்டிகுலராக இருக்கும், அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். லாஞ்சிடியூடனல் வேவில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, அலாங் த டைரக்ஷனில் என்ன ஆகும், ப்ராபகேட் ஆகும். அந்த அலாங் த டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆகும்போது எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னா, கம்ப்ரெஷன் அண்டு ரேர்ஃபேக்ஷன். அதாவது கம்ப்ரெஸ் ஆகும் வேவ், திடீர்னு அப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ஆகும், அப்புறம் கம்ப்ரெஷன் ஆகும், எக்ஸ்பேன்ஷன் ஆகும், கம்ப்ரெஷன் ஆகும், எக்ஸ்பேன்ஷன் ஆகும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கம்ப்ரெஷன் அண்டு
எக்ஸ்பான்ஷன் பேட்டர்னில் என்ன ஆகும், அந்த வேவ் ட்ராவல் ஆகும். அந்த டைப் ஆஃப் வேவ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லாஞ்சிடியூடினல் வேவ். தெரியுதா? ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது இல்லை, இதெல்லாம் கம்ப்ரெஷன். இந்த கேப் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் என்னது, ரேர்ஃபேக்ஷன். ஸோ அதான் கம்ப்ரெஸ் ஆகுறது ரேர்ஃபேக்ஷன், அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகுது, கம்ப்ரெஷன் எக்ஸ்பேண்ட். ஸோ லைக் தட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சவுண்ட் வேவ்ஸ், சீஸ்மிக் வேவ், இதெல்லாமே என்னது, இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ். புரிஞ்சுதா? இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் நம்ம எடுக்கலாம், transverse nature எடுக்கலாம், இல்லை waves on a string also is the best example. Even water ripples also what, transverse wave nature, right? Next, on the basis of energy propagation, இதை வச்சு வேவ் எப்படி பிரிக்கிறோம்? ஸோ முன்னாடி நம்ம எதை வச்சு பிரித்தோம், மீடியமை வச்சு மெக்கானிக்கல் வேவ், நான் மெக்கானிக்கல் வேவ். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் வைப்ரேஷனை வச்சு நம்ம பிரித்தோம், டிரான்ஸ்வர்ஸ் வேவ், அப்புறம் லாஞ்சிடியூடினல் வேவ். அதுக்கப்புறம் எனர்ஜி ப்ராபகேஷனை வச்சுட்டு நம்ம இங்கே ரெண்டாக ஸ்டடி பண்ண போகிறோம். ஒன் இஸ் ப்ராக்ரெசிவ் வேவ், another one is called ஸ்டேஷ்னரி வேவ். ப்ராக்ரெசிவ் வேவ் அண்ட் ஸ்டேஷ்னரி வேவ். These waves are advances in a medium with a definite velocity. So the waves propagate energy in the medium. Example sound wave, அதுக்கப்புறம் லைட் வேவ். இது எல்லாமே எந்த கேஸில் வந்துடும், ப்ராக்ரெசிவ் வேவ். நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேவ் எல்லாமே இதில் வரும், இந்த கேஸில் வந்துடும். ஆனால் இதில் ஸ்டேஷ்னரி வேவில் தீஸ் வேவ்ஸ் ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி. ஸோ இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்னா, வேவ் வந்து என்ன ஆகும்னா ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி பிட்வீன் த டூ பவுண்டரிஸ் இன் எ மீடியம். எனர்ஜி இஸ் நாட் ப்ராபகேட்டட். இதுதான் ஆக்சுவலாக இதில் கீவேர்டு. எனர்ஜி இஸ் நாட் ப்ராபகேட்டட் பை தீஸ் வேவ்ஸ் பட் இஸ் கன்ஃபைன்ட் இன் செக்மெண்ட்ஸ் ஆர் லூப்ஸை ஃபார்ம் பண்ணும். வேவ்ஸ் இன் ஸ்ட்ரிங் ஆர் வேவ்ஸ் இன் ஆர்கன் டைப்ஸ் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். நம்ம டீட்டெயிலாக இனிமேல் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதில் ஸ்டேஷ்னரி வேவில் எனர்ஜி என்ன ஆகாது, ப்ராபகேட் ஆகாது. இதில் ப்ராக்ரெசிவ் வேவில் என்ன ஆகும், எனர்ஜி ப்ராபகேட் ஆகுது. நார்மல் வேவ், சவுண்டு வேவ், இது டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பார்த்தோம் இல்லையா, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், இது எல்லாமே எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வேவ். இது வந்து ஸ்டேஷ்னரி வேவ். அதர்வைஸ் நம்ம அது ஸ்டாண்டிங் வேவ் நம்ம படிப்போம். இப்போது அடுத்த இந்த டாப்பிக்குடைய லாஸ்ட் ஹெட்டிங்கில் அது வரும். சரியா? எனர்ஜி இஸ் நாட் ப்ராபகேட்டட். எதில், ஸ்டேஷ்னரி வேவ். ஸோ இது எனர்ஜியை வச்சு ஸ்டடி பண்ணுறது. ஸோ இதில் எனர்ஜி வந்து ப்ராபகேட் ஆகாது, அது இதில் ப்ராபகேட் ஆகாது. தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கீவேர்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? சொல்லுங்கள், என்ன டவுட்? Next, based on dimensions of propagation, 1 dimensional, 2 dimensional, 3 dimensional wave. இது நம்ம ஈஸியாக பார்த்துருக்கோம். கரெக்டாக? நார்மலாக ஒரே ஒரு டைரெக்ஷனில் வேவ் ட்ராவல் ஆகும்போது தட் இஸ் 1 dimensional வேவ். வாட்டர் ரிப்பிள் பிளேனில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்துடும். அதனால் அது என்னது, 2 dimensional. அதுக்கப்புறம் ஸ்பேஸில் வேவ் ட்ராவல் ஆகும்போது தட் இஸ் வாட், 3 dimensional. ஸோ இது பேஸ்ட் ஆன் த டைமென்ஷனை வச்சு நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லலாம். சரியா? ரைட். ஸோ இதில் 1 dimensional கேஸ் 11th சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு சிலபஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா சாப்டருடைய ஃபார்முலாஸையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிவிடுவேன். அந்த பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்முலா எல்லாம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வில் டிஸ்கஸ் லாட் ஆஃப் கொஷின்ஸ், எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது அட்வான்ஸ் லெவல், மாடரேட், ஈஸி, ஏன்னா நம்ம கொஷின்ஸ் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக மட்டும் பார்க்க போகிற வாரத்தில், ரொம்ப டஃப்பாகவும் மட்டும் பார்க்க போகிறதில்ல, கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்த்து ஆகணும். ஸோ ஒரு அது கொஷின் பேப்பர் எப்படி வரும்ன்றது நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இட் மே பி ஈஸியாக ஆர் டஃப், எனிதிங் எது வேணாலும் பாசிபிளாக இருக்கலாம். நம்ம ப்ரிப்பேர்டாக பார்க்கணும். ஸோ எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் நம்ம எவ்ரி சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் மாடரேட்டு, ஈஸி, டஃப் எல்லாமே கலந்துருக்கும். சில கொஷின்ஸ் ரொம்ப ஸ்டெப்ஸ் போட்டு சால்வ் பண்ணது இருக்கும். சில கொஷின்ஸ் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் இருக்கும். நம்ம ஆல் பாசிபிலிட்டி இருக்க மாதிரி தான் பார்ப்போம். ரொம்ப டஃப் மட்டுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு திடீர்னு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்துன்னு வச்சுக்கோங்க, சடனாக உங்களால் வந்து அந்த ஈஸியான கொஷின்ஸ் அந்த ஆங்கிளில் உங்களால் யோசிக்க முடியாது. ரொம்ப அட்வான்ஸாகவே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது இந்த கொஷினுக்கு இந்த மெத்தடில் போட்டால் இவ்வளோ ஆன்சர் வரும், சில கொஷினுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கும், சில கொஷினுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கொஷின் நம்ம ஒரே டைமில் ப்ரிப்பேர் பண்ணால் தான் வில் கெட் அன் ஐடியா. அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும். புரியுதா? அந்த கொஷின் டிமாண்ட் பண்ணும், இந்த கொஷினுக்கு ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் போட முடியும், இந்த கொஷினுக்கு கால்குலேஷன் ஸ்டெப்ஸ் போட்டால் தான் கிடைக்கும். இன்னும் சில கொஷின்ஸ் வந்து ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் போட்டால் ஆன்சர் கிடைச்சிரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் கொஷின் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் வில் கெட் அன் ஐடியா. அந்த மாதிரி கொஷின்ஸுக்கு என்ன மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ண ஈஸியாக ஆன்சர் வரும், இல்லை அது ஈஸியாக டஃப்பான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? கிளியர்? ரைட்.
nodes never move, energy get from one another node to இல்லை சி ஆக்சுவலாக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து ஸ்டாண்டிங் வேவ் வந்து மெர்ஜ் ஆகும். வில் சி அதை நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். சரியா, அங்கே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது, ரெண்டு வேவ் வந்து ஓவர்லேப் ஆகும் ஆக்சுவலாக அந்த இடத்துல. ஸோ அந்த ஓவர்லேப்பில் எப்படி நடக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். அங்கே நோட் அண்ட் ஆன்டி நோட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது ஏன் ஸ்டாண்டிங் வேவ்னு சொல்கிறோம். வில் ஸ்டடி டீட்டெயிலாக நம்ம அங்கே பார்ப்போம். சரியா, கிளியர், ரைட். அதுக்கப்புறம் ஒன் டைமென்ஷனல் வேவ்ஸ், எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் ஏ சிங்கிள் டைரக்ஷன். ஸோ நமக்கு தெரியும். டூ டைமென்ஷனல் இதெல்லாம். அதுக்கப்புறம் எனர்ஜி அது ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குன்னா, எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன் ஏ பிளேன் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனாக இருக்கும். டூ டைமென்ஷனாக இருக்கும்போது, த்ரீ டைமென்ஷனாக இருக்கும்போது ஆல் டைரக்ஷனில் எனர்ஜி என்ன ஆகும், ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரியா, இது பேசிக் பாயிண்ட்டு. ரைட், நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம். சரியா, இதில் ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிடியூட். வேவ்னு வந்துட்டாலே ஆம்ப்ளிடியூடு, பேசிக், வேவ் லென்த்து, ஃப்ரீக்குவென்சி, இந்த வேர்டு எல்லாமே வேவ்ன்ற டேர்ம் வந்தாலே அதில் வந்துடும். அது என்ன டைப் ஆஃப் வேவாக இருந்தாலும் சரி, அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவாக இருக்கட்டும், லாஞ்சிடியூடல் வேவாக இருக்கட்டும். ஸோ எந்த டைப் ஆஃப் வேவ் எடுத்திங்கனாலும் அதுக்கு என்ன இருக்கும், ஃப்ரீக்குவென்சி இருக்கும், ஆம்ப்ளிடியூடு இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பர்டிகுலராக நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்கும், ப்ராபகேஷன் டைரக்ஷன் இருக்கும். வேவ்னு வரும்போது ப்ராபகேஷன் டைரக்ஷன், அந்த வேர்டு நம்ம கீவேர்டு இந்த பர்டிகுலர் சாப்டரில் தான் அந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம். சரியா, அது வந்து ப்ராபகேஷன் டைரக்ஷன் அது என்னவாக இருக்குது. அதுக்கப்புறம் வெலாசிட்டி, இதெல்லாமே பேசிக்காக நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்புறம் ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி, அதுக்கப்புறம் அந்த லேம்டா வேவ் லென்த் நம்ம முன்னாடி சொல்லிட்டேன். ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி ஒமேகா எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது எப்படி இன்டர்லிங்க் பண்ணுறது, அதனுடைய மீனிங் ஃப்ரீக்வென்சி கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது. அப்புறம் டைம் பீரியட், இது எல்லாமே வேவ்ன்ற அந்த சாப்டருக்கான காமன் ஹெட்டிங். கரெக்டாக. ஸோ நம்ம ஆல்ரெடி வேவ் ஆப்டிக்ஸில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இது இல்லாமல் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஞாபகம் வச்சுக்கொண்டது இன்டென்சிட்டி. இதில் ஸ்பெஷலாக பார்க்க வேண்டியது லைட், அந்த லைட் வேவ் வந்துன்னா லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், சவுண்டு வேவாக இருந்தால் சவுண்டு வேவோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், டூ வேவ் இன்டர்ஃபியர் ஆகும்போது அதனுடைய ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அண்ட் சம் அதர் ஆங்கிள் இருந்தால் அதனுடைய இன்டென்சிட்டி, அதாவது 30 டிகிரி 45 டிகிரி டூ வேவ் இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா என்ன நடக்கும். ஸோ அந்த மாதிரி வேவ் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி ஆகணும். அதை தாண்டி சில அடிஷனாக நம்ம இதில் படிப்போம். சரியா, ஆல்ரெடி நம்ம வேவ் ஆப்டிக்ஸில் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் நேச்சர், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம். கரெக்டாக. இது காமனாக வேவ்ஸை பற்றி போத் லாஞ்சிடியூடல் டிரான்ஸ்வர்ஸ் ரெண்டுமே உள்ள இருக்கும். வேவோடைய பேசிக் மீனிங் ஃபுல்லாகவே நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிடியூடு, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் of a vibrating particle of a medium, its mean position is called amplitude. So amplitude na enna artham, oscillation la paathom illaya, idu mean position. Idu நம்ம டிஸ்டர்ப் பண்ணி பெண்டுலம் ஷேப்ல இருக்கு இத தள்ளி இப்படி விட்டுட்டோம்னா மீன் பொசிஷன்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போயிருக்கோ இந்த இடத்துல இருந்து அதுதான் நம்ம என்ன சொல்லி இருக்கோம், ஆம்ப்ளிடியூட். இந்த பக்கம் போச்சுன்னா ஒரு ப்ளஸ் ஏ, இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஏ. பட் மேக்னிடியூட் வந்து என்ன ரெண்டுமே ப்ளஸ் ஏ தான். ப்ளஸ் மைனஸ் ஏ தான் ரெப்ரசன்ட் பண்ணும், டைரக்ஷன் ஆப்போசிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணும். ஒன்று பாசிட்டிவ் டைரக்ஷன்னா மீன் பொசிஷன், இன்னொன்று நெகட்டிவ் டைரக்ஷனில் சேம் ஆம்ப்ளிடியூடில் ட்ராவல் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரியா. ஸோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல் ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன் எங்கேருந்து கால்குலேட் பண்ணுவோம், ஆம்ப்ளிடியூட் எங்கேருந்து கால்குலேட் பண்ணுவோம், மீன் பொசிஷன்லேருந்து அது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். புரியுதா, கிளியர். நெக்ஸ்ட் வேவ் லென்த் லாம்டா, த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் by the wave during complete cycle is called one complete cycle. அதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், வேவ் லென்த். ஸோ இப்போ இந்த கேஸ் எடுத்திங்கன்னா இதான் என்னது ஆக்சுவலாக தெரியுதா, இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் அப்படி எடுக்கலாம். இல்லைனா வேறு எப்படி எடுக்கலாம், மேக்ஸிமம் பீக்கு, வேவோடைய மேக்ஸிமம் பீக், ரெண்டு பீக் பேக், டூ கன்சிக்யூட்டிவ் பீக், அதாவது அதே டைப் ஆஃப் பீக். ரெண்டுமே பாசிட்டிவ் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு பாசிட்டிவ், இல்லை ரெண்டுமே நெகட்டிவ். சப்போஸ் இது ரெண்டு நெகட்டிவ், இல்லை இப்படி எடுக்கலாம், இது ரெண்டு பாசிட்டிவ்னா இந்த ரெண்டு பேக் டு பேக் மேக்ஸிமம் பாசிட்டிவ் பீக், அது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது, லாம்டா தான். சொல்கிறது புரியுதா, இது எல்லாமே வேவ் லென்த்து. இது கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கு ஒன் சைக்கிளையும் வேவ் லென்த் என்ன இருக்குமோ, ரெண்டு மேக்ஸிமம் பாசிட்டிவ் பீக் ஆம்ப்ளிடியூடுக்கு பிட்வீன் டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா லாம்டா. அதே மாதிரி நெகட்டிவில் ரெண்டு பேக் டு பேக் கன்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய பீக்கு டிஸ்டன்ஸ் எடுத்தா என்ன தான் கிடைக்கும், லாம்டா தான் கிடைக்கும். ஸோ வேவ் லென்த் நீங்கள் இப்படி எது வேணாலும் கால்குலேட் பண்ண முடியும், ஆல் ஆஃப் தம் ஈக்குவல் அந்த வேவ் லென்த்தில் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள், தட் இஸ் ஒன் வேவ் லென்த். அதர்வைஸ் திஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லலாம்,
லேம்டா. அதர்வைஸ் இந்த ரெண்டு பீக்குக்குள்ள டிஸ்டன்ஸ் கன்சிக்யூட்டிவாக நெகட்டிவ் சைக்கிள் இருக்கும்போது உள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் என்னென்னு சொல்லலாம், லேம்டான்னு சொல்லலாம். இது எல்லாமே என்னது வேவ் லென்த் தான். பட் சிம்பிளாக அதோட பேசிக் மீனிங் என்ன, ஒன் கம்ப்ளீட் சைக்கிளோடைய டிஸ்டன்ஸ். ஸோ ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் இப்படி தான் இருக்கணும் கிடையாது, இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே முடிஞ்சாலும் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் தான். சொல்கிறது புரியுதா? அதர்வைஸ் இப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படி முடிஞ்சாலும் திஸ் ஆல்சோ ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ இதில் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவில் லேம்டாவை நம்ம இப்படி கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் லாஞ்சிடியூடல் வேவ் இருக்கு இல்லையா, இந்த லாஞ்சிடியூடல் வேவில் டூ பேக் டு பேக் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு லேம்டான்னு சொல்லலாம். இல்லை டூ ரேர் ஃப்ராக்ஷன் டிஸ்டன்ஸுக்கு பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த ரேர் ஃப்ராக்ஷனோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லலாம், லேம்டான்னு சொல்லலாம். இதில் லாஞ்சிடியூடல் வேவில், இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் நேச்சரில், இது லாஞ்சிடியூடல் நேச்சரில். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஜென்ரலாக நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு என்னன்னு யூஸ் பண்ணுவோம், அதர்வைஸ் நம்ம இன்னொரு சிம்பிள் என்ன யூஸ் பண்ணுறோம், அனதர் சிம்பிள் நியூ. ஃப்ரீக்வன்சி நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து நியூ. ஸோ ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு பர்டிகுலர் 1 செகண்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பர் செகண்டுக்கு எவ்வளோ கம்ப்ளீட் சைக்கிள் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அதர்வைஸ் ஃப்ரீக்வன்சி n ஆர் நியூ ஈக்குவல் டு 1/t அப்படின்னு சொல்லுவோம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் தான் என்னது, ஃப்ரீக்வன்சி. புரியுதா? நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட எஸ்ஐ யூனிட் என்னது, ஹெர்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி தெரியும். அதோட எஸ்ஐ யூனிட் ஹெர்ட்ஸு. அதோட ஈக்குவலண்ட் யூனிட் 1 ஹெர்ட்ஸ் எதுக்கு ஈக்குவல், 1 ஹெர்ட்ஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட் பவர் -1க்கு ஈக்குவல். 1 செகண்ட் பவர் -1. ஏன் ஃப்ரீக்வன்சி எதுக்கு ஈக்குவல்னா 1/டைமுக்கு. டைமோட எஸ்ஐ யூனிட் என்ன, செகண்டு. செகண்ட் டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, டைம் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ செகண்ட் மேலே கொண்டு போன நியூமினேட்டருக்கு s⁻−1. அதனால் 1 ஹெர்ட்ஸு அது எதுக்கு ஈக்குவல், எதுக்கு மேலே யூஸ் பண்ணுறோம், 1 செகண்ட் பவர் -1. அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதா இங்கே என்னது 1 ஹெர்ட்ஸ். சரியா? அதுக்கப்புறம் டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, இட்ஸ் அ டைம் டேக்கன் பை த பார்ட்டிகல் வேவ் டு கம்ப்ளீட் 1 வைப்ரேஷன் அபவுட் இட்ஸ் மீன் பொசிஷன். மீன் பொசிஷன்லேருந்து, இதான் மீன் பொசிஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கேருந்து ஃபஸ்ட் என்ன ஆகும், 90 டிகிரி கரெக்டாக எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போயிடும். திரும்ப 180 வரும்போது மீன் பொசிஷனுக்கு வந்துடும். மறுபடியும் நெகட்டிவில் போயிட்டு 270 திரும்ப என்ன ஆகும், அதே மீன் பொசிஷனுக்கு வரும். தட் இஸ் கால்டு வாட், 1 கம்ப்ளீட் சைக்கிள். அந்த 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதை நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், டைம் பீரியட். டைம் பீரியட்ன்றது த டைம் டூரேஷன் ஆஃப் 1 கம்ப்ளீட் சைக்கிள் அபவுட் தேர் மீன் பொசிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், லெஃப்ட் பாசிட்டிவ் சைக்கிளில் போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து நெகட்டிவ் சைக்கிள் போய்ட்டு திரும்ப அதே இடத்துக்கு வரதான் என்னது 1 கம்ப்ளீட் சைக்கிள். கரெக்டாக மீன் பொசிஷன்லேருந்து. கிளியர்? நெக்ஸ்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது வந்து ஃபார்முலா. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஒமேகா ஈக்குவல் டு 2πν 2πt, அதர்வைஸ் 2πn சொல்லலாம். ஆல்சோ வி கேன் சே வாட் 2πν. என்னுக்கு பதிலாக நியூன்னு யூஸ் பண்ணிங்கன்னா புரியுதா? சம் டெக்ஸ்ட் புக்கில் என்னன்னு யூஸ் பண்ணுவாங்க, சில டெக்ஸ்ட் புக்கில் எஃப்னு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீக்வன்சியை 2πfன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய NCERT டெக்ஸ்ட் புக்கில் அதிகமாக எதாவது யூஸ் பண்ணுவாங்க, இந்த சிம்பிள் நியூ தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிம்பிள். ஸோ ஒமேகா ரிலேட்டட் டு டைம் பீரியடாக இருந்தால் ஒமேகா ஈக்குவல் டு 2π/t. சரியா? ஃப்ரீக்வன்சியோட ரிலேட் பண்ணிங்கன்னா ஒமேகா ஈக்குவல் டு 2πν. புரிஞ்சுதா? ஸோ ஒமேகாவை டைம் பீரியட் கூட ரிலேட் பண்ண முடியும், ஃப்ரீக்வன்சி கூட ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா 1/t வந்து ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல். அதனால் 2πt ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல், 2πν அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சொன்னது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இதில் இந்த சாப்டரில் நீங்கள் புதுசாக ஞாபகம் வச்சுக்க போகிற முக்கியமான இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேவ் நம்பர். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் as நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் a யூனிட் லென்த் ஆஃப் த வேவ் பேட்டர்ன். அந்த வேவ் பேட்டர்னில் பர் யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ வேவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா என்னது வேவ் நம்பர். ஸோ அதுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்னது, இதுதான். வேவ் நம்பர்ன்றது 1/λ தட் இஸ் ஈக்குவல் டு k divided by 2π. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வேவ் நம்பர் ஃபார்முலா வந்து k divided by 2π, அதர்வைஸ் 1/λ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபேஸ்.
the quantity which express at any instant the displacement of the particle and its direction is motion is called phase of the particle. So phase என்றது என்னது அந்த ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் பர்டிகுலர் ஆங்கிளில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதா என்னது அதை டிசைட் பண்ணக்கூடிய காம்பனண்ட் தான் என்னது ஆங்கிள் ஃபேஸ். ஏன்னா இங்கே வேவ் பேட்டர்ன் வந்துட்டாலே எய்தர் சைன் ஆர் காஸ் இன்வால்வ் ஆகிடும். எய்தர் சைன் ஒமேகா டி அந்த ஃபார்மேட்டில் சொல்லலாம், இல்லை காஸ் ஒமேகா டி நம்ம ஆசிலேஷனை பார்த்தோம் இல்லையா, சைன் அண்ட் காஸ் இந்த பேட்டர்னில் இருக்கும், இல்லை அது காம்பினேஷனில் இருக்கும், எது ஒரு வேவ்ன்றது. சரியா? அதில் இந்த காம்பனண்ட் இருக்கு பாருங்கள், ஒமேகா டி மைனஸ் எக்ஸ், இதுதான் ஆக்சுவலாக ஃபேஸ். இந்த ஒமேகா டி மைனஸ் கே எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா ஒய் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஒமேகா டி மைனஸ் கே எக்ஸுக்கு பதிலாக பை பை 2ன்னு போட்டிங்கன்னா சைன் பை பை 2 1 ஒய் ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். இதுவே இதை பையன்னு போட்டிங்கன்னா 0 ஆகிடும். கரெக்டாக? ஸோ இந்த காம்பனண்ட் அதாவது சைன் தீட்டா y equal to a sin of theta ன்னு எடுத்துட்டீங்கன்னா இங்கே தீட்டாவுக்கு பதிலாக என்ன காம்பனண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ், தட் இஸ் ஆக்சுவலி ஃபேஸ். ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன இருக்கும், அந்த ஆம்ப்ளிடியூடே வந்து மல்டிப்ளை ஆகும், அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய பொசிஷனும் இருக்கும். ஸோ 0 டிகிரிக்கு அதர்வைஸ் பை பை 2 பை 3 பை பை 2 2 பை வாட் எவர் த ஆங்கிள். புரியுதா? கிளியரா? ஸோ அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் y equal to a into sin of ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். இதில் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் இந்த டேர்முக்கு நேம் என்ன, ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ், தட் இஸ் வாட், ஃபேஸ் ஆங்கிள். ஏன் ஃபேஸ் ஆங்கிள் சொல்கிறோம், அதுதான் அந்த ஆம்ப்ளிடியூடுக்கு மல்டிப்ளை பண்ணக்கூடிய காம்பனண்ட், அதனுடைய பொசிஷனை டிசைட் பண்ணக்கூடிய காம்பனண்ட்டாக தான் இருக்கும். தட் இஸ் ஆங்கிள். புரிஞ்சுதா? கிளியரா? போலாமா? ரைட். நெக்ஸ்ட், ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ், வேவ் லென்த், டைம் பீரியட், இது எல்லாத்தையும் எப்படி இன்டர்லிங்க் பண்ணுறது, அதனுடைய மீனிங் எப்படி புரிஞ்சிக்கிறது, இது ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இது வந்து சம் வேவ் பேட்டர்ன். சரியா? இதில் 1 கம்ப்ளீட் வேவ் மட்டும் எடுத்துப்போம். இது 1 கம்ப்ளீட் சைக்கிள் நீங்கள் எடுக்கிறீங்க. இதில் இந்த 2Pக்கு நம்ம என்னன்னு சொல்ல முடியும், லேம்டான்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்டாக? வேவ் லென்த் ஒன்று இப்படி கம்ப்ளீட்டாக இப்படி எடுத்து லேம்டான்னு சொல்லலாம். அதர்வைஸ் அதனுடைய 2 கன்சிக்யூட்டிவ் மேக்ஸிமம் பீக் பாசிட்டிவ்ல இல்லை நெகட்டிவ்ல எடுத்தீங்கன்னா தட் ஆல்சோ ஈக்குவல் டு வாட், 1 கம்ப்ளீட் சைக்கிள் வேவ் லென்த் லேம்டாவுக்கு ஈக்குவல். இந்த 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு தேவைப்படக்கூடிய டைமிங் பேர் தான் என்னது, டி. டீன்றது என்னது, 1 கம்ப்ளீட் சைக்கிள்னால் லைக் திஸ். இது எல்லாமே 1 கம்ப்ளீட் சைக்கிள் தான். நீங்கள் 1 கம்ப்ளீட் சைக்கிளை இப்படியும் சொல்லலாம், ஓகே. அதர்வைஸ் வேறு எப்படி சொல்லலாம், இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்டில் முடிச்சிங்கனாலும் தட் ஆல்சோ 1 கம்ப்ளீட் சைக்கிள். சொல்கிறது புரியுதா? லேம்டா அது ஈக்குவல். ஸோ அந்த 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு தேவைப்படக்கூடிய டைம் பீரியடு டி, அது என்னுடைய கம்ப்ளீட் லென்த் வந்து வேவ் லென்த் லேம்டா. அந்த 1 கம்ப்ளீட் வேவ் முடியும் போது எவ்வளோ ஆங்கிள் கவர் ஆகிருக்கும், 2π ஆங்கிள் கவர் ஆகிருக்கும். 0லிருந்து 2π, தட் இஸ் 1 கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ 1 கம்ப்ளீட் சைக்கிளுடைய வேவ் லென்த் லேம்டா, அதனுடைய ஆங்கிள் 2π, கம்ப்ளீட் சைக்கிள் டைம் பீரியட் வந்து என்னது, டி. சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? இப்போது இந்த கேஸுக்கு வாங்க. இதில் இப்போ இந்த வேவோடைய நேச்சர் எப்படி எழுதுவீங்க, இந்த பாயிண்ட் 0, இந்த பாயிண்ட் என்ன வரும், π பை 2. ஏன்னா இது சைன் வேவ், அப்போ சைன் 90 1 ஆகிடும். அப்போ a இன்ட்டு சைன் ஆஃப் 19 எதுவுமே என்ன ஆகிடும், ஆம்ப்ளிடியூட் ஏன்னு கிடைக்கும். ஸோ 90 டிகிரியில் ப்ளஸ் ஏ, 270 வரும்போது என்ன கிடைக்கும், மைனஸ் ஏன்னு கிடைக்கும். பிகாஸ் சைன் 270 மைனஸ் 1. அதுக்கப்புறம் பை வரும்போது 0 ஆகிடும், சைன் 2πக்கு என்ன ஆகிடும், 0ன்னு கிடைக்கும். அடுத்ததான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் சைக்கிள் போகிறீங்க. செகண்ட் சைக்கிள் பார்க்கும்போது 2π ப்ளஸ் π பை 2 ஆட் பண்ணி என்ன வரும், 5π பை 2. 5π பை 2னா இப்போ என்ன ஆகும், 2π ப்ளஸ் π பை 2ன்னு அர்த்தம். அப்போ மறுபடியும் என்னது 90 டிகிரியோடைய 5π பை 2 வேல்யூ எதுக்கு ஈக்குவல், 90 டிகிரி. அதாவது சரி, நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா 5π பை 2ன்ற அந்த ஆங்கிள் எந்த இடத்துல வந்து நிற்கும், 90 டிகிரி பாயிண்டில் வந்து நிற்கும். அதாவது சைடு 90யோட வேல்யூ என்ன கிடைக்குமோ அதுதான் 5π பை 2. அதுக்கப்புறம் 3π, அதாவது π 3π அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் பை வரும்போதெல்லாம் காசு சைன் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். π 2π 3π 4π கண்டினியூஸாக மல்டிபிள்ஸ் ஆஃப் பை என் வேல்யூ வந்து 1 2 3 0லேருந்து 0 1 2 3 போட்டிங்கன்னா அந்த எல்லா ஆங்கிள்லையும் சைன் இப்போ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கிளியர்? எப்போல்லாம் உங்களுக்கு +1 ஆகும் உங்களுக்கு, லைக் இந்த மாதிரி பாயிண்ட் வரும்போது π பை 2 3π பை 2 வந்தால் -1, 5π பை 2 என்னது +1, அடுத்து 7π பை 2க்கு என்ன வரும், -1. இப்போ தெரியுதா, அந்த π பை 2 மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆட் வேல்யூஸில் இருக்கும். ஆல்டர்னேட்டிவாக என்ன ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஒரு மேக்ஸிமம் ஆகுது. ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேவ் லென்த்து பாருங்களேன்.
இது ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம், வேவ் லென்த்துன்னு சொல்லியிருந்தோமா. இந்த ஒன் கம்ப்ளீட் சைக்கிளை நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம், வேவ் லென்த்துன்னு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போது இது ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் வேவ் லென்த் எடுத்துக்கினா இப்போ ஆங்கிள் முடிஞ்சிச்சு 0, π/2, π3, π/2, 2π லைக் திஸ், இந்த மாதிரி அது முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக? வேவ் லென்த்தில் எழுதிங்கன்னா என்ன வரும், இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் இது ஃபுல்லாக லேம்டா அப்படின்னா, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக எதுக்கு ஈக்குவல், லேம்டாவுக்கு ஈக்குவல்னா, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும், λ/2. இது ரிமைனிங் எவ்வளோ இருந்திருக்கும், λ/2. ஸோ λ/2 ப்ளஸ் λ/2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், லேம்டா. அப்போது இந்த ஹாஃப் மட்டும் அப்போ எவ்வளோ இருந்திருக்கும், இதை மட்டும் எவ்வளோ வேவ் லென்த் இருந்திருக்கும், இது கம்ப்ளீட்டாக லேம்டா. அப்போ இது மட்டும் λ/2னா அப்போ இதுவும் λ/2, அப்போ இதில் பாதி என்னது, λ/4. அதுக்கு அதான் அர்த்தம். ஃபேஸ் வேல்யூ π/2 இருந்தால் இந்த சைன் வேவில் ஃபேஸ் வேல்யூ π/2 இருந்ததுன்னா எவ்வளோ வேவ் லென்த் போயிருக்கும், λ/4. பையாக இருந்ததுன்னா λ/2. அப்புறம் இங்கே ஒரு λ/4 ப்ளஸ் λ/2 ப்ளஸ் 3 மறுபடியும் என்ன பண்ணணும், λ/4. அதாவது இது ஒரு λ/4, இங்கே பாருங்கள் λ/4 இதை மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா λ/4. அதுக்கப்புறம் இது ஒரு λ/4. ஸோ λ/4 ப்ளஸ் λ/4 λ/2, λ/4 ப்ளஸ் λ/4 λ/2. அப்போ டோட்டலாக λ/2 ப்ளஸ் λ/2 என்ன வரும், லேம்டா. புரியுதா, கிளியரா? அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் லேம்டா. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, λ/4 எவ்வளோ, π/2 வரும்போது மறுபடியும் இன்னொரு λ/4 வரும். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் டோட்டல் பை ஆங்களுக்கு எவ்வளோ வரும், λ/2. அப்போ 3π/2 வரும்போது λ/4 ப்ளஸ் λ/4 ப்ளஸ் λ/4, 3 டைம்ஸ் ஆஃப் λ/4. இது 3 ஆட் பண்ணிங்கன்னா 3π/2 வரும்போது என்ன கிடைக்கும், 3 λ/4ன்னு கிடைக்கும். அடுத்து 2π வரும்போது இங்கேருந்து டோட்டலாக எல்லா வேவ் லென்த்தையும் ஆட் பண்ணிடணும். தட் இஸ் லேம்டா. புரிஞ்சுதா, தெளிவா? ஸோ இது லேம்டா. மறுபடியும் போனீங்கன்னா என்ன ஆகும், திரும்ப இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு λ/4, அகைன் இது ஒரு λ/4. ஸோ இது ஆல்ரெடி லேம்டா. லேம்டா ப்ளஸ் λ/4 ஆட் பண்ண என்ன வரும், லேம்டா ப்ளஸ் λ/4 ப்ளஸ் λ/4. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 λ ப்ளஸ் λ என்ன வரும், 5 λ/4, 5 λ/4. ஸோ அதனால தான் 5π/2 வரும்போது என்ன வந்திருக்கு, 5 λ/4. இது கூட இன்னொரு λ/4 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 3 λ/2ன்னு கிடைக்கும். அதர்வைஸ் வேறு எப்படி சொல்லிடணும், இது ஃபுல்லாக லேம்டா, இது λ/2, லேம்டா ப்ளஸ் λ/2 3 λ/2. ஸோ அவங்க கேட்குற எந்த பர்டிகுலர் ஆங்கிள் கேட்குறாங்க, எந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் கேட்குறாங்க, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்ல முடியும், எவ்வளோ வேவ் லென்த் கவர் ஆகிருக்கு அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியும். புரிஞ்சுதா? அப்படியே டைம் பீரியடுக்கு வாங்க. இது வந்து ஸ்டார்டிங் டைம் 0. அப்போது π/2 ஆங்கிள் கவர் பண்ணும்போது எவ்வளோ, t/5. ஆனால் ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு டைம் எவ்வளோ, t. அப்போ இது t அப்படின்னா இது t/2 இருக்கும் இந்த பாயிண்ட். இது கம்ப்ளீட்டாக t 0ல் ஆரம்பிச்சு t டைம் பீரியட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்வளோ டைம் எடுத்துருக்கும், t/2. இங்கே மட்டும் எவ்வளோ டைம் எடுத்துருக்கும், t/4. ஸோ எவ்ரி குவாட்ரண்ட்டுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்கும், t/4 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 t/4. λ/4 அந்த வேவ் லென்த்துக்கு கன்சியூம் பண்ண டைம் எவ்வளோ, t/4 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 t/4. ஸோ ஃபஸ்ட்டு t/4 ஃபுல் சைக்கிள் எடுக்கும்போது t/4 ப்ளஸ் t/4 என்ன ஆகிடும், t/2 ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்தது 3π/2 வரும்போது 270. அப்போ t/2 ப்ளஸ் t/4 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதர்வைஸ் t/4 ப்ளஸ் t/4 ப்ளஸ் t/4 3t/4ன்னு கிடைக்கும் 270க்கு நேராக. இது ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் 2πக்கு நேராக. ஸோ 2π வரும்போது கம்ப்ளீட் வேவ் லென்த் லேம்டா கிடைச்சிருது. t என்ன கிடைக்கும், டைம் பீரியட், கம்ப்ளீட் டைம் பீரியட் t கிடச்சிரும். ஸோ அது இன்பிட்வீனில் 4 குவாட்ரண்ட்டாக பிரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி லேம்டா கண்டுபிடிச்சிடலாம், வேவ் லென்த் கண்டுபிடிச்சிடலாம், டைம் பீரியட் கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதா? அதுக்கப்புறமும் வேணும்னாலும் நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். தட் இஸ் த கம்பேரிசன். என்னது, ஃபேஸு, வேவ் லென்த் அண்டு டைம் பீரியட். ஸோ இது வரைக்கும் வரதுக்கு t/4, இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் சைக்கிளுக்கு t/2, அதுக்கப்புறம் என்னது 3/4 ஆஃப் த குவாட்ரண்ட் கவர் பண்ணும்போது 3t/4 வரும். இது கம்ப்ளீட் சைக்கிளுக்கு t. அப்புறம் அடுத்த சைக்கிளுக்கு வரும்போது டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். யூ ஹேவ் டு ஆட் t/4 t/4ன்னு பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்போ எது வரைக்கும் நீங்கள் இன்னும் ஒரு வேவ் வந்துன்னா அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். வேவ் லென்த்து கண்டுபிடிச்சிடலாம், ஆங்கிளும் கண்டுபிடிச்சிடலாம், அதே மாதிரி இது கண்டுபிடிச்சிடலாம், டைம் பீரியடும் கண்டுபிடிச்சிட முடியும். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2/t இன்ட்டு டைம் டிஃபரன்ஸ். இதை நான் உங்களுக்கு டயக்ராமில் காமிக்கிறேன், அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இங்கே
பாத் டிஃபரன்ஸ் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இது நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த வேவ் ஆப்டிக்ஸில் வரும்போது. ஜென்ரலாக அந்த பாத் டிஃபரன்ஸு ஃபேஸ் டிஃபரன்ஸ் ரெண்டு வேவ் இன்டர்ஃபியர் ஆகும்போது எவ்வளோ டீவியேஷனில் அது இன்டர்ஃபியர் ஆகுதுன்னு சொல்லணும். அதை வச்சு தான் அது எவ்வளோ ஃபேஸில் இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணுவோம். அதை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒன்று அந்த வேவ் எப்படி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ இது ஒரு வேவ், இங்கே இது ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸடான ஒரு வேவ் எடுத்துக்கிறேன், சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு வேவ் எடுக்கிறேன், அதை நான் இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிக்கிறேன், சரியா? தேர் ஆர் டூ வேவ். இப்போ இந்த டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ டீவியேஷனில் இந்த வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது பாத் டிஃபரன்ஸ் எவ்வளோ லென்த் டிஃபரன்ஸில் இருக்குது இது ரெண்டும் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? எவ்வளோ ஆங்கிள் டிஃபரன்ஸில் இருக்குன்னு சொல்ல முடியும், தட் இஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ். எவ்வளோ வேவ் லென்த் டீவியேஷனில் இருக்குது, லேம்டா வச்சு சொல்லும் போது எவ்வளோ லேம்டா டிஃபரன்ஸில் இருக்குன்னு சொல்லும் போது அது என்னது, பாத் டிஃபரன்ஸ். எவ்வளோ ஆங்கிள் இங்கே டிவியேட் ஆகி இது ரெண்டும், இது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ இது எந்த பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ எவ்வளோ ஆங்கிள் என்ன இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு, தட் இஸ் வாட் ஃபேஸ் டிஃபரன்ஸ், ஆங்கிள் டிஃபரன்ஸ். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. டெல்டா 5/2π = டெல்டா லேம்டா பை லேம்டா. ஸோ இதில் உங்களுக்கு சப்போஸ் பார்த்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுட்டு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். இந்த டெல்டா 5 = டெல்டா லேம்டா பை லேம்டா, டெல்டா லேம்டா பை லேம்டா இன்ட்டு 2π. இது வந்து ஒரு ஃபார்முலா, ஓகேவா? இந்த ரேஷியோ வந்து எடுக்கிறது தான். பார்த்து டிஃபரன்ஸு கொடுத்துட்டு ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், லேம்டான்றது ஒரு லென்த்து, எவ்வளோ டீவியேஷன் இருக்குது, டெல்டா லேம்டான்றது எவ்வளோ பார்த்து வந்து அதில் மெர்ஜ் ஆகலை அப்படின்னு சொல்கிறது, இன்ட்டு 2π. 2πன்றது 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு. அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், எவ்வளோ ஃபேஸ் வந்து டிஃபரன்ஸில் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இதுவே பார்த்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு பார்த்து டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அதுக்கு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டெல்டா லேம்டா கண்டுபிடிக்கணும், டெல்டா 5 கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்னா இந்த ஃபார்முலாவிலேருந்து லேம்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு டெல்டா 5 / 2π இன்ட்டு லேம்டா, இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், பார்த்து டிஃபரன்ஸு கிடச்சிரும், சரியா? இது வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ், பார்த்து டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இது ஃபேஸ் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு பார்த்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுன்னு இதில் சொல்லியிருந்தேன். நம்ம வேவ் ஆப்டிக்ஸில் அந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். இப்போ என்னென்னா, இப்போ இங்கேருந்து ஒரு வேவ் வந்து இப்படி ட்ராவல் ஆகுது, ஓகேவா? ஸோ இப்படி எடுத்துக்கலாம் ஒரு செகண்ட். ஐ திங்க் ஜஸ்ட் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை. இன்னொரு வேவ் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே இன்னொரு வேவ் எடுத்துப்போம். ஸோ இங்கேருந்து இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். 1 2 3, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு லைட் சோர்ஸ், இது S1. இங்கேருந்து இந்த பாயிண்ட் Pக்கு, இது பாயிண்ட் Pன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆன வேவ் எத்தனை வந்திருக்கு, 1 2 3, டோட்டலாக ஒரு 3 வேவ் லென்த் வந்து ட்ராவல் ஆகிருக்கு, சரியா? ஸோ இப்போ டோட்டலாக இது எவ்வளோ, 3 லேம்டா. ஃபேஸ் எவ்வளோ வரும், 0 2π 4π, இங்கே என்ன வந்திருக்கும் 6π. ஸோ S1லேருந்து இந்த பாயிண்ட் Pக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ட்ராவல் ஆன வேவ் லென்த் எவ்வளோ, 3 லேம்டா. எவ்வளோ ஆங்கிள் ட்ராவல் ஆகிருக்குது, 0 to 6π. ஏன்னா 1 சைக்கிளுக்கு 2π, 2π + 2π அதர் சைக்கிள், மறுபடியும் இன்னொரு சைக்கிளுக்கு என்ன வரும், 6π. புரிஞ்சுதா? இப்போ இது இன்னொரு லைட் சோர்ஸ் நம்ம S2 எடுக்கிறோம். இந்த S2லேருந்து இங்கே ட்ராவல் ஆகக்கூடிய வேவ் 1 2 3 like 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே எவ்வளோ வந்திருக்கு, வேவ் லென்த் 4 லேம்டா. ஃபேஸ் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள்,
இந்த பாயிண்ட் 0 2 pi 4 pi 6 pi this one is 8 pi இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓவர்லேப் பண்ணுறீங்க ஓவர்லேப் பண்ணும்போது இந்த வேவ் என்ன ஆக முடியாது ஓவர்லேப்பாக ஆக முடியாது கரெக்டா இப்போ இதில் ஓவர்லேப் பண்ணும்போது ரெண்டு ஒரே லைட் சோர்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே சோர்ஸ்னு வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டும் ஓவர்லேப் பண்ணிங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது வாட் இஸ் த டெல்டா லேம்டா இதில் 4 லேம்டா மைனஸ் 3 லேம்டா எவ்வளோ வந்துருக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்துருக்கு லேம்டா டிஃப்ரென்ஸ் வந்துருக்குது ஃபேஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு இது 8 பை இது 6 பை தட் இஸ் ஈக்குவல் டு 2 பை இது வந்து நான் டயக்ராம்லேருந்து சொல்லியிருக்கிறேன் சொல்கிற பாயிண்ட் புரியுதா இது ரெண்டும் மெர்ஜ் பண்ணும்போது இதில் இருக்கிற 3 லேம்டா இதில் இருக்கிற 3 லேம்டா மட்டும் தான் ஓவர்லேப் ஆக முடியும் ரிமைனிங் ஒரு லேம்டா என்ன ஆக முடியாது ஓவர்லேப் ஆக முடியாது தட் இஸ் கால்டு பாத் டிஃபரன்ஸ் இல்லை ஒரு லேம்டா சப்போஸ் இதில் 5 லேம்டா 2 லேம்டா ஓவர்லேப் ஆகலாம்னு அர்த்தம் புரியுதா அப்போ எவ்வளோ இது ரெண்டும் மெர்ஜ் ஆகும்போது மீதி எது கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்குது அப்படி நம்ம எடுக்கும்போது என்னென்னு எடுத்துருந்தோம் பாத் டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தோம் அதில் எவ்வளோ ஆங்கிள் கான்ட்ரிபியூட் பண்ணல அது என்னன்னு சொல்கிறோம் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 2 பை அதாவது 1 வேவ் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இப்போ எவ்வளோ ஆங்கிள் கான்ட்ரிபியூட் பண்ணல 2 பை கான்ட்ரிபியூட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் கரெக்டா இப்போ இதே ரிசல்ட்டை இந்த ஃபார்முலாலேருந்து எப்படி கெட் பண்ணுவீங்கன்னு பாருங்கள் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா இப்போ எனக்கு டெல்டா லேம்டா எவ்வளோ வந்திருக்கு லேம்டான்னு வந்திருக்குது கரெக்டா இந்த கேஸில் ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா டெல்டா ஃபை ஈக்குவல் டு ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் வெரிஃபை பண்ணுறேன் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் டெல்டா ஃபை ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன டெல்டா லேம்டா பை லேம்டா இன்ட்டு என்ன கொடுத்துருந்தேன் 2 பை இன்ட்டு 2 பை இதை சால்வ் பண்ணுங்கள் டெல்டா லேம்டா எதுக்கு ஈக்குவல் இங்கே வந்திருக்கு லேம்டா பை லேம்டா இன்ட்டு 2 பை சிம்பிளிஃபை பண்ணால் லேம்டா கேன்சல் ஆகிட்டு என்ன கிடச்சிருக்கு டெல்டா ஃபை வந்திருக்கா இந்த ஆன்சர் இதை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறேன் எதை இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன் பார்த்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சால் ஃபேஸ் கண்டுபிடிக்க முடியும் ஃபேஸ் தெரிஞ்சால் என்ன பண்ணலாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியும் டெல்டா லேம்டா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துருந்தோம் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டெல்டா லேம்டா என்ன கொடுத்துருக்குறேன் டெல்டா 5 பை 2 பை டெல்டா 5 டிவைடட் பை 2 பை இன்ட்டு லேம்டா இதான் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் டெல்டா 5 இந்த கேஸ் என்ன வருது 2 பை இங்கே 2 பை சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்க 2 பை டிவைடட் பை 2 பை இன்ட்டு லேம்டா ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் வாட் இஸ் ஆன்சர் லேம்டா அப்படின்னு கிடைக்கும் கரெக்டாக வந்திருக்கா இது நான் டயக்ராம்லேருந்து டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டேன் இது வந்து டயக்ராம் தெரிஞ்சால் இதை வச்சு சொல்லிடுறது அதர்வைஸ் ஃபார்முலாவது எப்படி கொண்டு வருது எனக்கு இவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து எவ்வளோ பாத் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் இது அதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் இது இருக்கு இல்லையா இந்த ஃபார்முலா டெல்டா லேம்டா என்ன கொடுத்தாங்கன்னா ரெண்டு வேவுக்குள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா பாத் டிஃபரன்ஸ் டெல்டா லேம்டாவோட மீனிங் என்ன பாத் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்றது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும் இந்த ஃபார்முலாவிலேருந்து அதே மாதிரி ஃபேஸ் டிஃபரன்ஸை கொடுத்துட்டு எவ்வளோ பாத் டிஃபரன்ஸ் இருக்காங்கன்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணால் யூ கெட் த ஆன்சர் புரியுதா ரைட் நெக்ஸ்ட் வேவ் ஈக்குவேஷன் ஸோ இதுதான் ஜென்ரலாக நம்ம வேவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷனில் இங்கே மெயினாக ரெண்டு வேரியபிள் பார்ப்போம் ஒன்று என்னது டைம் இன்னொன்று எக்ஸ் அண்ட் டைம் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஜென்ரலாக வேவ் ஈக்குவேஷனை மென்ஷன் பண்ணுவோம் நீங்கள் வேவ் ஈக்குவேஷனை எழுதும்போது அதில் என்ன இருக்கும் எந்த டைரக்ஷன் ப்ராபகேஷன் ஆக்சிஸ் இருக்கும் அதுக்கப்புறம் என்னது டைம் அது ஜென்ரலாக எழுதுவோம் ஸோ அதை ஃபங்க்ஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பிடி அப்படின்னு எழுதுவோம் தட் இஸ் அ ஜென்ரல் ஃபார்முலா ஸோ இது வந்து ஸ்பீட் ஆஃப் வேவ் இதனுடைய ஃபார்முலா இது ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க இதான் என்னது ஸ்பீடு ஓகேவா ஆல் த ட்ராவலிங் வேவ் சாட்டிஸ்ஃபை அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் விச் இஸ் கால்டு வேவ் ஈக்குவேஷன் ஸோ டோ ஸ்கொயர் பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷனுக்கு நேம் என்னது வேவ் ஈக்குவேஷன் இந்த வேவ் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய அந்த வியோட வேல்யூ இருக்கு இல்லையா த வேல்யூ ஆஃப் வி வெலாசிட்டி வி எதுக்கு ஈக்குவல்னா ஒமேகா பை கே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராப்ளமில் இது யூஸ் பண்ணணும் அதனால் இந்த ஃபார்முலா கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் v is equal to omega by k the general solution of this equation of the form இது இப்படி இருக்கும் thus any function x and t satisfy the above equation சரியா அதில் இந்த v ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x அதாவது இதில்
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி வந்து பி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து ஏ. அதனால வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவேட் பண்ணல அந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து பி பை ஏவுக்கு யூஸ் பண்ணும். சரியா? ஸோ அது ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட், ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ஆன் ஏ ஸ்ட்ரிங். ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ஆன் ஏ ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேஸுக்கு இது ஃபார்முலா v is equal to root of t by mu அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம இந்த சாப்டரில் இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம். டென்ஷன் ஆஃப் த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் எது? டீன்றது. இந்த ஃபார்முலாவில் டீன்றது டென்ஷன் ஆஃப் த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங். ஏன்னா நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கான ஃபார்முலாவை ரிலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மியூன்றது மாஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். மியூன்னு என்ன அர்த்தம்? மாஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் எலாஸ்டிசிட்டி, அதுக்கப்புறம் இனர்ஷியா. எலாஸ்டிசிட்டி அண்டு இனர்ஷியா இந்த டூ காம்பனண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்வர்ஸோட வெலாசிட்டி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். த ஃபார்முலா ஆஃப் v is equal to root of t by mu. எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி டீன்றது அதாவது டென்ஷன், மியூன்றது என்னன்னு சொல்லியிருந்தோம்? இனர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. சரியா? இதில் மாஸ் பர் யூனிட் லென்த்ன்றது இனர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ஆன் ஸ்ட்ரிங் எதுக்கு பர்டிகுலராக எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸ்ட்ரிங்கில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டிரான்ஸ்வர்ஸ் வேவோடைய ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. புரியுதா? ஸோ அப்போ இட் இஸ் ரிலேட்டட் டு மீடியம். கரெக்டா? ஸோ v is equal to root of t by mu. ஸோ எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, இனர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. அதில் டீனா என்னன்னு சொல்லிட்டு டென்ஷன், மியூனா என்னன்னு சொல்லியிருக்கிறேன். அதனுடைய மாஸ் பர் யூனிட்ல இருந்து. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது. அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஆஃப் லாஞ்சிடியூடனல் வேவ் அதாவது சவுண்ட் வேவ். அதுக்கு நம்ம ரெண்டு கேஸ் இங்கே எடுப்போம். த ஸ்பீட் ஆஃப் லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் இன் மீடியம், எலாஸ்டிசிட்டி இ. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இது சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் படிக்கும்போது சாலிட்ஸோடைய நேச்சர் ஸ்டடி பண்ணும்போது நம்ம எலாஸ்டிசிட்டி நேச்சர் படிச்சிருந்தோம். அதாவது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பீட் ஆஃப் லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் இன் எ மீடியம் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இ, டென்சிட்டி ரோ. இதுதான் ஆக்சுவலாக என்னோட ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா? லாஞ்சிடியூடல் வேவ் ஆர் சவுண்ட் வேவ். சவுண்ட் வேவுக்கான வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா v is equal to root of elasticity divided by அது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி divided by rho அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் லிக்விட் அண்ட் கேஸ், லிக்விட் அண்ட் கேஸுக்கு என்ன கால்குலேட் பண்ணுவோம்? பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கண்டுபிடிப்போம். சாலிடுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஏன்னா எலாஸ்டிசிட்டி நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருந்தோம்? அந்த ஸ்ட்ரெயின் பை ஸ்ட்ரெஸ். அதுதான் ஆக்சுவலாக என்னது? எலாஸ்டிசிட்டியோட பேசிக் மீனிங். ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம்? ஸ்ட்ரெயின்ன்றது என்னது? எவ்வளோ சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன் பை த ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன். அது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுக்கிறதா என்னது? எலாஸ்டிசிட்டி. அது ஜென்ரல் ஃபார்முலா. அதில் டிபெண்ட்ஸ் ஆன் த லென்த் சேஞ்ச் ஆகும்போது யங்ஸ் மாடல்ஸ் கண்டுபிடிப்போம். அதாவது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் தான் என்னது? அதில் கால்குலேட் பண்ணக்கூடியது ஸ்ட்ரெயின். கரெக்டாக? அதில் கால்குலேட் பண்ணுறது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அதில் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லிக்விட் அண்ட் கேஸ் டைப்பில் வரும்போது பல்க் மாடுலஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ வெலாசிட்டி ஆஃப் சாலிடுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ரூட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி y பை, அதாவது e பை ரோன்றது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ பர்டிகுலராக நம்ம என்ன பண்ணுறோம்? 3 மீடியமாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து சாலிடு, அதுக்கப்புறம் லிக்விட் அண்ட் கேஸ். சாலிட் வரும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலாஸ்டிசிட்டி அது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. லிக்விட் ஆர் கேஸ் வரும்போது யூஸ் பண்ணக்கூடிய மாடுலஸ் என்னது? யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ ஈக்கு பதிலாக இங்கே என்ன மாற்றிக்கணும்? ஒய். இங்கே லிக்விட் வரும்போது இ ரீப்ளேஸ்டு பை இ இஸ் எ ஜென்ரல் ஃபார்முலா எலாஸ்டிசிட்டி. புரியுதா? ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இங்கே பி, கேஸ் வரும்போது இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பி. போத் ஆர் ரிலேட்டட் டு பல்க் மாடுலஸ். ஸோ அதனால் இதுதான் ஆக்சுவலாக அதுக்கான ஸ்பீடு. ஸோ ரூட் ஆஃப் ஒய் பை யங்ஸ் மாடுலஸ் பை ரோ, லிக்விடில் பல்க் மாடுலஸ் பை ரோ. அதர்வைஸ் பி இஸ் ஈக்குவல் டு கேஸுக்கு வந்து ரூட் ஆஃப் பி பை ரோ. ஓகேவா? அதர்வைஸ் அது ப்ரெஷர் கூட கனெக்ட் பண்ணினா அந்த இன்னொரு ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். as a solids are more elastic while gases least. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். solids are more elastic while gases least. solid, liquid and gas இந்த 3 அந்த மீடியம் நம்ம சூஸ் பண்ணும்போது எதில் மோர் எலாஸ்டிக் இருக்கும்? சாலிடில் தான் எலாஸ்டிக் அதிகமாக இருக்கும். எதில் லீஸ்ட்டாக இருக்கும்? கேஸில். லிக்விட் வந்து என்ன கேஸோட கிரேட்டர்,
சாலிடை விட லெஸ்ஸராக இருக்கும் எலாஸ்டிசிட்டி நேச்சர். சரியா? ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் சாலிட் கிரேட்டர் தென் லிக்விட் அப்புறம் கேஸ். ஸோ லிக்விட் கேஸோட கிரேட்டர், இதை விட லெஸ்ஸர். சாலிட் வந்து கிரேட்டர் தென் போத் லிக்விட் அண்ட் கேஸ். லீஸ்ட் வந்து எது? கேஸ் எலாஸ்டிசிட்டிக்கு. சரியா? ஸோ தட் velocity of sound is maximum in solids. அப்போ elasticity எதில் அதிகமாக இருக்கோ அதில் தான் என்ன இருக்கும்? சவுண்ட் அதிகமாக இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் இ. சொல்கிறது புரியுதா? வெலாசிட்டி v ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் இ பை ரோ. இ எங்கே இருக்குது? நியூமரேட்டரில் இருக்குது, ரூட் ஈன்னு இருக்குது. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். எலாஸ்டிசிட்டி சாலிடுக்கு தான் அதிகம். அதனால் எதனுடைய ஸ்பீடு அதிகம்? எதில் ஸ்பீடு அதிகம்? சாலிடில் சவுண்ட் வேவோட ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? லிக்விட் அண்ட் கேஸை கம்பேர் பண்ணும்போது. தட்ஸ் வை velocity of solid is greater than liquid, greater than gas. ஸோ மினிமம் எதில் இருக்கும்? கேஸில் இருக்கும். சொல்கிறது புரியுதா? சவுண்ட் வேவ் வந்து எதில் அதிகமாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாலிடில் தான் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். பிகாஸ் அதில் எலாஸ்டிசிட்டி ஜாஸ்தி சாலிடில். எதை கம்பேர் பண்ணும்போது? லிக்விட் அண்ட் கேஸஸ். ஒருவேளை சீக்வன்ஸ் ஆர்டரில் கேட்குறாங்க அப்படின்னா சாலிட் வந்து கிரேட்டர் வெலாசிட்டி, இல்லை சவுண்ட் வேவ் எதில் ஜாஸ்தியாக ட்ராவல் ஆகும்? சாலிடா, லிக்விடா, கேஸா? இல்லை அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆர்டரில் கேட்குறாங்கன்னா சாலிடில் சவுண்ட் வேவ் அதிகமாக ட்ராவல் ஆகும். அது வந்து லாங்கிட்யூட் வேவ்னு சொல்லலாம். அதை புரியுதா? அப்படி சொன்னாலும் அதே மீனிங் தான். லிக்விடில் அதை விட கம்மியாக ட்ராவல் ஆகும். கேஸில் ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கும். புரிஞ்சுதா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் ப்ராக்ரெசிவ் வேவ். அந்த ப்ராக்ரெசிவ் வேவோட ஈக்குவேஷன், அதாவது டிரான்ஸ்வர்ஸ் வேவ், லாங்கிட்யூட் வேவ் ஜென்ரலாக சொல்லணும் இல்லையா? அந்த வேவோடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி. இட்ஸ் எ ஃபங்க்ஷன் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி. அதில் எக்ஸ் அண்ட் டி இஸ் த வாட்? வேரியபிள். எக்ஸ் அண்ட் டி இது ரெண்டு தான் என்னவாக இருக்கும்? அந்த ஈக்குவேஷனை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக இருக்கும். இட் இஸ் எ வேரியபிள். ஸோ ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் கேஎக்ஸ். அது ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்ஸாக இருந்தால் ப்ளஸ் கே எக்ஸ்னு போட்டுக்கும். வேவ் நெகட்டிவ் எக்ஸாக்ஸில் ட்ராவல் ஆகும்போது மைனஸ் கே எக்ஸ்னு போட்டுக்க போகிறோம். ஸோ அதனால் த ஆக்சிஸ் மே பி a positive or negative. That's why we have to use generally plus or minus kx. Whether you can use a plus x or minus x, it depends on the case. இல்லை கொஸ்டின் அவங்க கொடுத்துருப்பாங்க. சரியா? Generally we can write plus or minus x, it depends on the axis. So this is a general equation of the progressive wave. A into sin of omega t plus or minus k. Phase difference ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே என்ன ஆகும்? plus or minus 5 ஆட் பண்ணிப்போம். சரியா? இது ஜென்ரலான வேவ் ஈக்குவேஷன், ப்ராக்ரெசிவ் வேவ் ஈக்குவேஷன். ஸோ ஏ இஸ் த ஆம்ப்ளிடியூட், ஒமேகான்றது என்னது? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஒமேகா எதுக்கு ஈக்குவல்? 2πt, அதர்வைஸ் 2π நியூ. ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா 2π நியூ. கே எதுக்கு ஈக்குவல்? 2π/λ. இது எல்லாமே ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் ப்ராக்ரெசிவ் வேவில் ஒரு வேவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம இப்படி தான் மென்ஷன் பண்ண போகிறோம். இட் இஸ் எ ப்ராக்ரெசிவ் வேவ். சரியா? a sin of omega t plus or minus kx ல omega எதுக்கு ஈக்குவல்? 2πt, அதர்வைஸ் 2π நியூ. ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணும்போது k உடைய வேல்யூ வந்து 2π/λ ஈக்குவல். தட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்துருந்தோம்? ஸ்பீடு v வந்து ஒமேகா கூட கனெக்ட் பண்ணும்போது என்ன ஃபார்முலா? v is equal to omega/k. நம்ம முன்னாடியே அந்த ரிலேஷனில் பார்த்துருந்தோம். கரெக்டாக வேவ் ஈக்குவேஷன்லேருந்து வெலாசிட்டியை நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம். புரியுதா? ஸோ v is equal to omega/k. இது எல்லாமே முக்கியமான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதர் ஃபார்மெட், வேவ் ஈக்குவேஷனோட அதர் ஃபார்மெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா a sin 2π/t இன்ட்டு உங்களுக்கு என்ன வருங்க? நியூ டி மைனஸ் எக்ஸ். தட் இஸ் அதர் ஃபார்முலா. அதுக்கப்புறம் ஒமேகா இந்த ஃபார்முலாவில் சொல்லும்போது a sin of omega into t minus x/v. இது ரெண்டுமே ஆக்சுவலாக என்னன்னா அதர் ஈக்குவலண்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ராக்ரெசிவ் வேவ். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். a sin of omega t plus or minus kx. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக ரீப்ளேஸ்மெண்ட் தான். இதில் இருக்கிற காம்பனண்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி டெரைவ் பண்ண வரும். ஸோ டெரிவேஷன் டைம் எடுக்கும். அதனால் தட்ஸ் நாட் நெசசரி. ஜஸ்ட் ரிமெம்பர் இதனுடைய ஜென்ரல் அதர் ஈக்குவேஷன். ஸோ a sin 2πt இன்ட்டு vt minus x, அதுக்கப்புறம் a sin of omega into t minus x/v. So remember this formula, this other equivalent form. சரியா? Right. If the sign between t and x is negative, then the wave propagating along positive x axis. அது சொன்னேன் இல்லையா? And if the sign positive, the wave moves negative x axis அப்படின்னு அர்த்தம். சரியா? முன்னாடி நம்ம அதை மென்ஷன் பண்ண இந்த பாயிண்ட். ரைட். வேரியேஷன் ஆஃப் த
ஃபேஸ் வித் பொசிஷன். இது என்னன்னா அந்த வேவ் எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆகுதுன்றது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது அங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்னதுன்னா இந்த இடம் டெல்டா எக்ஸ். இது 2 வேவ் இருக்குல்லையா, நான் முன்னாடி ஒரு டயக்ராம் வரைஞ்சி காமிச்சிருந்தேன், அதை கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் இங்கே டெல்டா எக்ஸ்ன்றது என்னென்னா ஷிஃப்டிங். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகாமல் இந்த வேவ் இங்கே ஸ்டார்ட் ஆகாமல் எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது, இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போது எவ்வளோ தூரம் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். எவ்வளோ ஆங்கிள் ஷிஃப்ட் ஆகிருன்னு சொல்லும்போது ஃபேஸ் டிஃபரன்ஸ், அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேஸ் டிஃபரன்ஸ். இதுதான் இப்போ இதனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன். அதாவது இந்த ஈக்குவேஷன் ஆஃப் வேவ் வந்து y = a sin of omega t minus kx plus phi. அந்த phiன்றது என்னது இங்கே ஃபேஸ் டிஃபரன்ஸ். தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா phi 0ன்னு போட்டுப்போம். புரியுதா? இப்போ இதில் 2 கேஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு வேவ் செகண்ட் வேவ். அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஃபார்முலா என்ன எடுக்கிறீங்க, ஒமேகா டி மைனஸ் kx1 kx1 ப்ளஸ் 5. செகண்ட் ஒனில் வந்து ஒமேகா டி அதே வேவ் லென்த் வேவ் தான் இருக்குது, பட் என்னது ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக? ஸோ மைனஸ் kx2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இதை டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது என்ன ஃபார்முலா கிடைக்கும், 2π/λ. அதை தான் நான் முன்னாடியே வரைஞ்சி காமிச்சிட்டேன். சரியா? நான் இன்னொரு ஈஸியாக ஒரு டயக்ராம் வரைஞ்சி காமிச்சிட்டேன். இதிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்க முடியும், இந்த ஃபேஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்றதை எவ்வளோ பார்த்து ஷிஃப்ட் ஆகிருன்னு வச்சு சொல்லலாம். எவ்வளோ லென்த் இங்கேருந்து இங்கே சேஞ்ச் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா தட் இஸ் டெல்டா எக்ஸ். ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் டெல்டா 5 = 2π/λ இன்ட்டு டெல்டா எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் எஸ், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது வந்து வேவ் வெலாசிட்டி v = λ/t. இது நம்ம ரிலேஷன் பிட்வீன் வெலாசிட்டி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த் ஆல்ரெடி நம்ம ஒரு இதில் பார்த்துருந்தோம். வேவ் ஆப்டிக்ஸ் படிக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன் வந்து லைட்டோடைய ஸ்பீடு 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் சேமாக இருக்குது எல்லா கேஸுக்கும். ஈவன் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இல்லை டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருந்துமே கூட, அதாவது இப்போ நம்ம விசிபிள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி பட் அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். ஆனால் இது எல்லாத்தினுடைய ஸ்பீடு என்ன ஆகலை, டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஏன் அப்படின்னா அதனுடைய ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள். அதாவது இப்போ ரெட் கலர் எடுக்கிறீங்கன்னா ரெட் கலருடைய ஃப்ரீக்வன்சி அதனுடைய வேவ் லென்த்து மல்டிப்ளை பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அதே மாதிரி எல்லோ எடுக்கிறீங்க, எல்லோடைய ஃப்ரீக்வன்சி வேறு, எல்லோடைய வேவ் லென்த் வேறு, இதை ரெட்டை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அதனுடைய ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள், frequency of yellow into frequency of wavelength of yellow. If you multiply it together, the answer equal to what? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் நம்ம சூஸ் பண்ணும்போது அதனுடைய ஃப்ரீக்வன்சி வேறு, வேவ் லென்த் வேறையாக இருந்தாலும் அதனுடைய ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் வேக்கமில் இருக்கும். தட்ஸ் வை வெலாசிட்டி ஆல்வேஸ் ஈக்குவல் டு எது, அந்த பர்டிகுலர் வேவ் லென்த்துடைய பர்டிகுலர் வேவோடைய ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். ஸோ வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல், ஒரு வேவோட வெலாசிட்டி ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த்துக்கு ஈக்குவல். தட் இஸ் f λ. அதர்வைஸ் நியூன்னு போட்டிங்கன்னா நியூ லேம்டா அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒமேகா = 2πf. அதர்வைஸ் வி ஹேவ் டு யூஸ் வாட், இன்னொரு சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணலாம், 2π நியூன்னு யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? பிகாஸ் f எதுக்கு ஈக்குவல், அந்த சிம்பிள் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் 2πfன்றது f is a frequency, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஃப்ரீக்வன்சி போல நியூன்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் வை வி ஹேவ் டு யூஸ் நியூ ஆல்சோ. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதுக்காக சொல்ல வரேன். ஸோ ஃபைனலாக ஒமேகான்றது என்னது, 2π × frequency. இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், 2π × frequency. the symbol of frequency you can use cf or new, anything fine. அதுக்கப்புறம் இது நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், 2π/λ another ஃபார்முலா, ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா என்னென்னா, அதை பார்த்து இல்லையா முன்னாடி, v = எப்படி ω/k வந்ததுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒமேகாவுடைய ஃபார்முலா 2π அந்த f/k உடைய ஃபார்முலா இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் ஃபைனலாக கிடைக்கும், v அப்படின்னு கிடைக்கும். அதனால தான் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல், இங்கே v = ω/k ஈக்குவல். சரியா? புரியுதா? ஸோ இது எல்லாமே முக்கியமான ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி ω/k வேல்யூ, அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன் பிட்வீன் சிம்பிளாக ஃபைனலாக v = என்னன்னு கிடச்சிருக்கு, ω/k. வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் இதில் உள்ள ரிலேஷன் v = ω/k. நெக்ஸ்ட்டு சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். ஓகேவா? புரியுதா? கிளியரா?
ரைட். நெக்ஸ்ட் வந்து superposition principle. The displacement at any instant due to number of waves meeting simultaneously. Number of waves. Superimpose என்ன அர்த்தம்? நிறைய waves வந்து என்ன ஆகுது, மெர்ஜ் ஆகுது இல்லை இன்டர்ஃபியர் ஆகுது. அப்படின்னா சூப்பர் இம்போஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக அதனுடைய அவுட்புட், அதாவது ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், நியூ ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவலாக ஒரு வேவுக்கு வேறு ஆம்ப்ளிடியூட் இருக்கும். ஸோ மல்டிபிள் வேவ்ஸ் வந்து என்ன ஆகுது, சூப்பர் இம்போஸ் ஆகும்போது அப்போ தான் நம்ம சூப்பர்போசிஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ண போகிறோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நியூ ஆம்ப்ளிடியூட் என்னவா இருந்திருக்கும், ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் எனி இன்ஸ்டன்ட் டியூ டு நம்பர் ஆஃப் வேவ்ஸ் மீட்டிங் சைமல்டேனியஸ்லி அட் எ பாயிண்ட் இன் எ மீடியம் இஸ் த வெக்டார் சம் ஆஃப் individual displacement due to each one of the waves at that point. Simply the total displacement y vector equal to y1 plus y2 plus y3 எல்லா waves உடைய displacement ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், ரிசல்டன்ட் கிடைச்சிரும். ஸோ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் இஸ் applicable for all types of waves. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் இஸ் applicable for all types of waves. அப்படின்னு என்ன அர்த்தம், we can apply both மெக்கானிக்கல் வேவ்ஸ் as well as EM waves. ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ண முடியும், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை அப்ளை பண்ண முடியும். சொல்கிறது புரியுதா? அதாவது லாஞ்சிடியூடல் வேவ் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ரெண்டு கேஸுக்குமே சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்ளிகபிள். பட் திஸ் பிரின்சிபல் இஸ் நாட் அப்ளிகபிள் டு த வெரி லார்ஜ் ஆம்ப்ளிடியூடு. எப்போ வெரி லார்ஜ் ஆம்ப்ளிடியூடுக்கு இது அப்ளை பண்ண முடியாது. இட்ஸ் த எக்ஸம்ஷன். ஜென்ரலாக அதை அப்ளை பண்ண முடியும். பட் இஃப் த ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆர் வெரி லார்ஜ், இஃப் இட் இஸ் வெரி வெரி லார்ஜ், but this principle is not applicable very large amplitude. புரியுதா? not applicable. So important application of superposition principle. First see here, இதுதான் ஆக்சுவலாக சப்போஸ் ஏதோ ஒரு வேவோடைய ஆம்ப்ளிடியூடு, ஃபஸ்ட்டு வேவ் வந்து y1, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து y2. இது ரெண்டும் சப்போஸ் இன்ஃபேஸில் ஓவர்லேப் ஆச்சுன்னா நியூ வேவ் என்னவாக இருக்கும் தெரியுதா? இது வந்து ஆக்சுவலாக இது வந்து என்னது A1, இதோட ஆம்ப்ளிடியூட் எடுத்திங்கன்னா லைக் அதான் y1ங்க போட்டிருங்க, y ஆக்சிஸில் நம்ம கன்வென்ட்டில் எப்படி எழுதுவோம், A1, இது A2. ஃபைனலாக இது ரெண்டு சூப்பர் இம்போஸ் ஆகிட்டு என்ன கிடைக்குது, ஏன்னு கிடைக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள். சரியா? ஸோ இது ரெண்டு இன்டர்ஃபியர் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னா ஹவு டு கால்குலேட் த ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது, தென் ஹவு டு கால்குலேட் த இன்டென்சிட்டி ஆஃப் த சூப்பர் இம்போஸ் வேவ் ஆர் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேவ். அதாவது இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம இங்கே ஸ்டடி பண்ண போகிறது வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம், இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வச்சு ஸ்டடி பண்ண போகிறோம். சரியா? ஸோ இன்டர்ஃபரன்ஸ் அதுக்கு முன்னாடி சில டெக்னிக்கல் வேர்ட்ஸோட மீனிங் ஃபஸ்ட் இங்கே பார்த்துருவோம். இதில் எப்போல்லாம் இதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியணும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் த வேவ்ஸ். சூப்பர் பொசிஷன் ஆஃப் டூ வேவ்ஸ் ஹேவிங் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி. இன்டர்ஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்டர்ஃபரன்ஸை ஸ்டடி பண்ணும்போது டூ வேவ்ஸ் ஹேவிங் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சியாக இருக்கணும். நியர்லி ஈக்குவல் மேக்னிடியூட். மேக்னிடியூட் மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் டிவியேஷன் இருக்கலாம், நோ இஷ்யூ. நியர்லி ஈக்குவல் டு மேக்னிடியூட் தான். பட் ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கணும். ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். சொல்கிறது புரியுதா? இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும். இதை தான் நம்ம வேவ் ஆப்டிக்ஸில் படிக்கும்போது நம்ம என்ன பார்த்துருந்தோம், டூ மோனோக்ரோமேட்டிக் லைட் வேவ்ஸ் இன்டர்ஃபியர் ஆனாங்க. ரெண்டு வேவ் என்னது, மோனோக்ரோமேட்டிக் லைட் வேவ் வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது பார்த்தோம். அதாவது அங்கே ஆக்சுவலாக கொஹிரண்ட், ஆக்சுவல் கீவேர்டு என்னது கொஹிரண்ட். ஸோ ரெண்டுமே வந்து சேம் ஃப்ரீக்வன்சி, கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆக முடியும், இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆக முடியும். அந்த கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸை வச்சுக்கிட்டு எய்தர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் டெஸ்ட்ரக்டிவ் அங்கே பார்த்துருந்தோம். த சேம் திங், பட் திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் டைப் ஆஃப் வேவ். சரியா? அதனால சூப்பர் பொசிஷன் டூ வேவ்ஸ் ஹேவிங் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சியாக இருக்கணும், நியர்லி ஈக்குவல் மேக்னிடியூட். மேக்னிடியூட் நியரஸ்ட் ஈக்குவலாக இருந்தால் போதும், எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கணும் அவசியம் கிடையாது. பட் ஃப்ரீக்வன்சி மஸ்ட் பி ஈக்குவல். அப்போ தான் இன்டர்ஃபரன்ஸை ஸ்டடி பண்ண முடியும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் பீட்ஸ். பீட்ஸ்னால் என்ன, சூப்பர் பொசிஷன் ஆஃப் டூ வேவ்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி, நியர்லி ஈக்குவல் இன் சேம் டைரக்ஷன். இதுதான் ஆக்சுவலாக என்னன்னு சொல்லுவோம், பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பீட்ஸ்னு வரும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேர்டு என்ன, இதுலேயும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுலேயும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், அதாவது ரெண்டு வேவ் என்ன ஆக போகுது, மெர்ஜ் ஆக போகுது, மீன்ஸ் ஓவர்லேப் ஆக போகுது, இன்டர்ஃபியர் ஆகுது. அந்த இன்டர்ஃபியர்லேயே இதில் நடக்கும்போது இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற அந்த வேர்டு சொல்லும்போது த டூ வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சி ஷுட் பி ஈக்குவல். இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும்னா
வேவ்ஸோடைய ஃப்ரீக்குவென்சி ஈக்குவலாக தான் இருக்கணும். டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவென்சியோடைய வேவ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியாது, இன்டர்ஃபெரன்ஸை ஸ்டடி பண்ண முடியாது. புரிஞ்சுதா? இதாலே நம்ம டிஸ்கஸ் பண்ணது. அடுத்தது பீட்ஸ்னு ஒன்று இங்கே நம்ம ஸ்பெஷலாக படிக்க போகிறோம். அது எப்போ ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா நான் லாஸ்ட்டாக பார்ப்ப டீட்டெயிலாக. இப்போ அந்த டிஃப்ரென்ஸுக்கு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இதிலேருந்து இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. சூப்பர் பொசிஷன் ஆஃப் 2 waves ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. இது வந்து ஈக்குவல் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்போது நம்ம ஸ்டடி பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுது, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி இம்போஸ் ஆகும்போது சேம் டைரக்ஷனில் எப்படி இருக்குன்னு ஸ்டடி பண்ணுவோம். தட் இஸ் வாட், ஃபார்மேஷன் ஆஃப் பீட்ஸ். அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேஷ்னரி வேவ். இது வந்து சூப்பர் பொசிஷன் ஆஃப் ஈக்குவல் வேவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு வேவ் இப்படி ட்ராவல் ஆகும், அப்படி ஆப்போசிட்டில் ஒரு புரியுதா, ஒரு வேவ் இப்படி ட்ராவல் ஆகும், அதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி இன்னொரு வேவ் ட்ராவல் ஆகும். இது ரெண்டும் சூப்பர் இம்போஸ் ஆகிட்டு புதுசாக ஒரு வேவ் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அந்த வேவ் பேட்டர்ன். அதுதான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம் இங்கே, ஸ்டேஷ்னரி வேவ். அதர்வைஸ் we can யூஸ் த வேர்ட் இஸ் ஸ்டாண்டிங் வேவ். இது நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம், நமக்கு அது ஹெட்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த டிஃபரன்ஸ், இன்டர்ஃபெரன்ஸ், இது எல்லாத்துலேயுமே சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை தான் அப்ளை பண்ண போகிறோம். அந்த அந்த காமன் வேர்டு புரியுது இல்லையா, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னால் மல்டிபிள் வேவ்ஸ் வந்து லைக் ரெண்டு இன்டர்ஃபியர் ஆகும்போது, அதாவது ஓவர்லேப் ஆகும்போது, ஓவர்லேப் பண்ணுறது எக்ஸாக்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது, சம்வேர் ரெண்டும் இன்டர்ஃபியர் ஆகுது. அதனுடைய ரிசல்டன்ட்டு எப்படியெல்லாம் ஸ்டடி பண்ணலான்றது இருக்கும்போது தான் தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்கும்போது இன்டர்ஃபரன்ஸு ஸ்டடி பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் ஃபார்ம் ஆச்சுன்னா we can யூஸ் வாட், பீட்ஸு. இதில் வந்து 2 ஈக்குவல் வேவ்ஸ் ஆக்சுவலாக என்ன ஆக போகுது, ஆப்போசிட்டில் ஒன்று வந்து ஒரு டேரக்ஷன் ட்ராவல் ஆகும், இன்னொன்று ஆப்போசிட் டேரக்ஷனில் ட்ராவல் ஆகும். அது ரெண்டும் சேர்ந்து ஸ்டேஷ்னரி வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட். ஸோ நோட், இந்த சூப்பர் பொசிஷன் ஃபினோமினா எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சூப்பர் பொசிஷன் ஃபினோமினா எனர்ஜி ஆக்சுவலாக என்னது, கன்சர்வ்டு. எனர்ஜி இஸ் நாட் லாஸ்ட் பட் இட் இஸ் ரீடிஸ்ட்ரிபியூட்டட். ஞாபகம் வச்சுக்கோங்க, எனர்ஜி வந்து இங்கே என்ன ஆகலை, லாஸ் ஆகலை, எனர்ஜி வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. சரியா? ஸோ அப்போ இங்கே இந்த மாதிரி நிறைய வேவ்ஸ் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நம்ம அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகாது, எனர்ஜி எங்கேயுமே என்ன இருக்காது, லாஸ்ட்டாக இருக்காது. எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் கன்சர்வ்டாக தான் இருக்கும். எனர்ஜி வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், ஒன்றுத்துலேருந்து இன்னொன்றுத்துக்கு என்ன ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அதோட ரிசல்ட் மாறும், அதனால் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். சூப்பர் பொசிஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் த வேவ்ஸ் ஆஃப் சிமிலர் டைப் ஆஃப் நேச்சர். ஸோ அதை தான் நம்ம ஜென்ரலாக சூப்பர் பொசிஷனில் ஸ்டடி பண்ண முடியும். சிமிலர் டைப் ஆஃப் நேச்சர் இருந்தால் தான் அதனுடைய அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளால் ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும். சொன்னேன் இல்லையா, அது ரெண்டுமே ஒன்று அந்த ஒரே டைப் ஆஃப் வேவாக இருக்கணும். அதாவது இதுவும் சவுண்டு இதுவும் சவுண்டு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம். இல்லை லைட் வேவ் இன்னொன்று லைட் வேவ், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேணால் நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். டிஃப்ரெண்ட் வேவ் வரும்போது அது காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ அது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஸ்டடி பண்ண முடியாது. அதனால தான் சூப்பர் பொசிஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் த வேவ்ஸ் ஆஃப் சிமிலர் டைப் ஆர் நேச்சர். ஒரே டைப் இல்லை ஒரே நேச்சர் இருக்கக்கூடிய வேவ்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு அப்ளை பண்ணி ஸ்டடி பண்ண முடியும். புரிஞ்சுதா? இப்போ ஒன்று டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சாப்டருடைய மெயின் அடுத்த ஹெட்டிங் இப்போ தான் உள்ளே வரும். சரியா? இது வரைக்கும் அவருடைய ஓவர் வியூ, முக்கியமான கான்செப்ட், வேவ்ஸோடைய பேசிக் ஐடியா எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். Interference of waves. When two waves of equal frequency or nearly equal amplitude traveling in same direction, equal same direction, அதுக்கப்புறம் அடுத்த வேர்டு என்னது, ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி. இது ரெண்டு தான் முக்கியமான கீவேர்டு. சூப்பர் the intensity is different at different points. Intensity actually change ஆகும், different at different points. At some points intensity is large. ஒரு சில பாயிண்ட்ல intensity என்ன large, whereas other points it's nearly zero. அதாவது எப்போ லார்ஜ் எப்போ ஜீரோ இருக்கும், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கும்போது. இன்டர்ஃபரன்ஸ் வரும்போது ரெண்டு மெயின் வேர்டு வந்துடணும். ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ், இன்னொன்று என்னது, டெஸ்ட்ரக்டிவ். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ்னா ரெண்டு வேவும் இன்ஃபேஸில் ஓவர்லேப் ஆகும், இன்டென்சிட்டி லார்ஜாக இருக்கும், ரிசல்ட் இன்டென்சிட்டி என்னவாக இருக்கும், லார்ஜாக இருக்கும். இன்னொரு கேஸில் என்ன கிடைக்கும், அப்படியே அவுட் ஆஃப் ஃபேஸில், அதாவது ஈக்குவல் ஆம்ப்ளிடியூடு ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி இருந்து அவுட் ஆஃப் ஃபேஸில் ஓவர்லேப் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி ஜீரோ ஆகிடும், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். அதர்வைஸ் ரெண்டுத்தோட ஆம்ப்ளிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இன்டென்சிட்டி மினிமம் ஆகும். எப்போ டெஸ்ட்ரக்டிவ் டிஃப்ரென்ஸ் நடக்கும்போது. சம் அதர் ஆங்கிளில் இன்டர்ஃபியர் ஆகும்போது இன்டென்சிட்டி டிஃபர் ஆகும் ஒரு ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி. சரியா? ஸோ திஸ் ஃபினாமினா இஸ் நோன் அஸ் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இதில் எப்படி நம்ம ரிலேஷன், இப்போ ஒரு வேவ் எடுக்கிறீங்க, அதோட ஜென்ரல் ஃபார்முலா, வேவோட இப்போ ஜென்ரல் ஃபார்முலா என்னது, ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். இது ஃபஸ்ட்டு y1 அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். செகண்ட் ஒன் என்ன எடுக்கிறீங்க, a2 sin of omega t minus kx
ப்ளஸ் 5 அந்த 5 தான் என்னது இங்கே ஃபேஸ் டிஃபரன்ஸ். இந்த 5 வேல்யூவை டிசைட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த 5 வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிடும். கரெக்டாக, தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். இதுவே 5 வேல்யூ வந்து உங்களுக்கு பையாக இருந்ததுன்னா டிஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸ் நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும், அவுட் ஆஃப் ஃபேஸில் வந்துடும். ஸோ இதை எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரிசல்டன்ட் கிடைக்கும். அந்த ரிசல்டன்ட்டுடைய ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா, தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்குறோம். 2 வேவ் இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா, அதாவது சேம் ஃப்ரீக்வன்சி, இன்டர்ஃபரன்ஸ் நீங்கள் சொல்லும் போது இன்டர்ஃபரன்ஸ்னாலே ஃப்ரீக்வன்சி சேம் தான், சரியா. 2 வேவ் வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னில் ஃபார்ம் ஆச்சுன்னா, சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா, அதனுடைய ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 இன்ட்டு cos 5. ஸோ அந்த 5 இஸ் வாட், த டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் த வேவ். அது எப்படி ஓவர்லேப் ஆகுது அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடியது அந்த ஃபேஸ் 5. அதுக்கப்புறம் tan தீட்டா அந்த ஆங்கிள் வந்து a2 sin 5 பை a1 ப்ளஸ் a2 இன்ட்டு cos 5 அப்படின்னு கிடைக்கும். இன்டென்சிட்டியோடைய ஃபார்முலா அடுத்தது, இதுதான் முக்கியமான ஃபார்முலா. இதில் ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிடியூட், ரெண்டாவது என்னது இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டியோடைய ஃபார்முலா I ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் I1 I2 cos 5. இன்டென்சிட்டிக்கும் ஆம்ப்ளிடியூடுக்கும் உள்ள ரிலேஷன், அதாவது என்ன மீனிங், இன்டென்சிட்டி அதை இங்கே எழுதுறேன். இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூடு ஸ்கொயர். ஒரு வேவோடைய இன்டென்சிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய ஆம்ப்ளிடியூடை ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன கிடைச்சிடும், சிங்கிளாக இருக்கும்போது அதனுடைய வேவ் கிடைச்சிடும். ரிசல்டன்ட் கிடைக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ சிம்பிளாக ஐ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம். அதர்வைஸ் ஆம்ப்ளிடியூட்லேருந்து இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஏ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஐன்னு சொல்லலாம். ஸ்கொயர் இங்கே வந்தால் என்ன ஆகிடும், ரூட் ஆஃப் ஐன்னு ஆகிடும். தட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஆம்ப்ளிடியூட் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த வேவ். புரியுதா? ஆக்சுவலாக இதிலிருந்து இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ இதிலிருந்து இது ஏவா, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இது ஏ ஸ்கொயர் ஆகிடும், ரூட் கேன்சல் ஆகிடும். அதனால் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம், ஐன்னு போடலாம். சொன்னேன் இல்லையா, ஏ ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம், ஐ. அதனால தான் இங்கே ஐன்னு வந்திருக்கும். ரிமைனிங் A1 ஸ்கொயர் A2 ஸ்கொயர் வந்திருக்கும். A1 ஸ்கொயர்னா ஏ வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் ஐனா A1 ஸ்கொயர் ரூட் I1 ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட் கேன்சல் ஆகிட்டு I1 I2. இதிலிருந்து தான் இதை டெரைவ் பண்ணியிருப்போம். சரியா, புரிஞ்சுதா, கிளியர், ரைட். ஸோ அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம டிசைட் பண்ணுவோம். ரைட், நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், மேக்ஸிமம் இன்டென்சிட்டின்னு அர்த்தம். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னாலே இன்டென்சிட்டி மேக்ஸிமம்னு அர்த்தம். அதனுடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ், அந்த பை வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 2 வேவுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் வரணும். 2n பையனா என்ன அர்த்தம், என்னுக்கு நீங்கள் 1ன்னு போட்டிங்கன்னா 0 போட்டால் 0 ஆகிடும். 1ன்னு போட்டிங்கன்னா 2 பை, 2 போட்டிங்கன்னா 4 பை. ஸோ 0, 2 பை, 4 பை, 6 பை, 8 பை, ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் வந்துச்சுன்னா 2 வேவ்ஸுக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் அந்த பை வேல்யூ வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 பையில் வந்துச்சுன்னா அந்த 2 வேவும் எப்படி இன்டர்ஃபியர் ஆகுது, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் ஃபார்ம் ஆகுது. இன்டென்சிட்டி என்ன ஆகும், மேக்ஸிமம் ஆகும். புரிஞ்சுதா? அந்த கேஸில் அதனுடைய பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், n லேம்டா. 2 வேவுக்குள்ள இது ஃபேஸ் டிஃபரன்ஸு. பாத் டிஃபரன்ஸ் வந்து n லேம்டானா லேம்டா, 2 லேம்டா, 3 லேம்டா, 4 லேம்டா. 2 வேவ்ஸுக்குள்ள பாத் டிஃபரன்ஸ் வந்து லேம்டா, மல்டிபிள்ஸ் ஆஃப் லேம்டாவில் வந்தால் அப்போ என்ன நடந்துன்னு சொல்லிடலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸ். ஒன் ஃபேஸை வச்சுக்கிட்டு அதில் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்துன்னு சொல்லிடலாம். அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை. என்ன அர்த்தம், ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பைனா என்ன அர்த்தம், அதோட மீனிங் 0 என்னுக்கு 1 போட்டீங்கன்னா என்ன ஆகிடும், 2 பை, 2 போட்டால் 4 பை, 6 பை, 8 பை, லைக் தட். இந்த மாதிரி ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்துன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இது ஜென்ரல் ஃபார்முலா. பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், என்னுக்கு வந்து நீங்கள் பாத் டிஃபரன்ஸ் போட்டிங்கன்னா n ஈக்குவல் டு லைக் இப்போ எடுத்துன்னா 0, அதர்வைஸ் லேம்டா, 2 லேம்டா, 3 லேம்டா, அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பாத் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஆர்டரில், அதாவது 0 லேம்டா, 2 லேம்டா, 3 லேம்டா, அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் லேம்டாவில் கிடைச்சா அப்போ நீங்கள் என்ன சொல்ல முடியும்,
கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ஃபரன்ஸ் தான் நடந்துன்னு சொல்லிட முடியும். புரியுதா? அப்போது அந்த கேஸில் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் என்னவாக இருக்கும்? மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் என்னவாக இருக்கும்? சம் ஆஃப் த டூ இண்டிவிஜுவல் ஆம்ப்ளிடியூட், அதாவது டூ வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகுது, அதில் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஒன்று இதில் ஏதோ ஒரு வேல்யூவில் தான் வர முடியும். ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் வரணும். பாத் டிஃபரன்ஸாக இருந்தால் 0 லேம்டா 2 லேம்டா 3 லேம்டா அந்த மாதிரி வரணும் பாசிபிலிட்டி. புரியுதா? அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தென் ஆம்ப்ளிடியூட் இஸ் மேக்ஸிமம், இன்டென்சிட்டி ஆல்சோ மேக்ஸிமம். சொன்னது புரியுதா? அந்த மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சம் ஆஃப் த டூ ஆம்ப்ளிடியூட் A1 + A2. மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா √I1 + √I2 ஹோல் ஸ்கொயர். புரியுதா? இது ரெண்டுமே இந்த கேஸுக்கான ஃபார்முலா. மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கேட்டாங்கன்னா இது கண்டிஷன் தெரியணும், ஃபார்முலாவும் தெரியணும். மேக்ஸிமம் இன்டென்சிட்டி, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இல்லை கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எந்த வேர்டு கொடுத்தாலும் ஒரே மீனிங் தான் இங்கே. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இங்கே என்ன ஆகும்? இன்டென்சிட்டி மினிமம் ஆகிடும். இன்டென்சிட்டி மினிமம், இந்த கேஸில் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, பை வேல்யூ. ஸோ என்னக்கு நீங்கள் 0 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? பை. இது எப்படி இருக்குன்னா ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் வரும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ வேவ். பை, 3 பை, 5 பை, லைக் தட் 7 பை, 9 பை. ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்தால் டூ வேவுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் வந்தால் அங்கே டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை வந்தால் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் போன கேஸில். இங்கே இது எப்படி இருக்கும் அப்படின்னா λ/2, 3 λ/2, 5 λ/2 இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் λ/2ல வரும். அதாவது 1 λ/2, 3 λ/2. தெரியுதா? அப்போ என்னக்கு நீங்கள் வந்து லைக் 0ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? λ/2. 1 போட்டிங்கன்னா 3 λ/2, 2 போட்டிங்கன்னா 5 λ/2 அப்படி கிடைக்கும். அதர்வைஸ் இதையே இன்னொரு ஃபார்மெட்டில் இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் எப்படி வரும்னா 0.5 லேம்டா, 1.5 லேம்டா, அடுத்தது 2.5 லேம்டா அந்த மாதிரி வரும். ஒரே மீனிங் தான். 3/2 வந்து 1.5 எழுதலாம். 1/2 0.5, 3/2 1.5, 5/2 2.5 அந்த மாதிரி பேட்டர்னில் டிஃப்ரென்ஸ் வந்திருந்தாலும் ஒரே மீனிங் தான். என்னது? டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது. பாத் டிஃபரன்ஸ் λ/2 மல்டிபிள்ஸில் வரும். அதாவது λ/2, 3 λ/2, 5 λ/2 அப்படி சொல்லலாம். இல்லைனா 0.5 லேம்டா, 1.5 லேம்டா, லைக் தட் 2.5 லேம்டா, 3.5 லேம்டா அந்த மாதிரி பாத் டிஃப்ரென்ஸில் வந்துச்சுன்னா அங்கே என்ன நடந்துன்னு சொல்லிட முடியும்? டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. இன்டென்சிட்டி மினிமம் ஆகும், ஆம்ப்ளிடியூடு மினிமம் ஆகும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வச்சு சொல்லணும்னா ஆடு மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் வரணும். பை, 3 பை, 5 பை அப்படி வரணும். போன கேஸில் ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் வந்தது. பாத் டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்தது? λ, 2 λ, 3 λ அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் λவில் இருக்குது, மல்டிபிள்ஸ் ஆஃப் λ/2. தட்ஸ் அ டிஃபரன்ஸ். அது தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் இங்கே இன்டென்சிட்டி, மினிமம் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கும் போது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் ஆட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் சம் ஆஃப் த டூ இன்டென்சிட்டி அப்படி ஆட் பண்ணால் A1 + A2. மினிமம் கிடைக்கும் போது சப்ராக்ட் பண்ணிக்கணும். A1 - A2. மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து ஸ்மாலர் ஆம்ப்ளிடியூட் சப்ராக்ட் பண்ணிக்கணும். A1 - A2. மினிமம் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா √I1 - I2, √I2. இங்கே ப்ளஸ் வரும். இதில் கன்ஸ்ட்ரக்டிவில் √I1 + √I2 ஹோல் ஸ்கொயர், டெஸ்ட்ரக்டிவில் √I1 - √I2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஃபார்முலா. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்துட்டோம். வேவ் ஆப்டிக்ஸில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த ஃபார்முலாலாம் த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி டு மினிமம் இன்டென்சிட்டி. ஸோ இது √I1 + √I2 பை √I1 + √I2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இந்த வேல்யூவை சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக இங்கே சைன் இங்கே மாதிரி வந்திருக்கும், இங்கே ஸ்கொயர் வரும், இங்கே ஸ்கொயர் வராது. சாரி. ஸோ இது வந்து √I1 + √I2 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக அந்த ரேஷியோ செக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து √I1 + √I2 ஹோல் ஸ்கொயர் வரும். I1 - I2 இது ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆம்ப்ளிடியூட் ரேஷியோ எடுத்திங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? A1 + A2 பை A1 - A2.
ரைட் ஓகேவா ஆக்சுவலாக இது நீங்கள் செப்பரேட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது அப்போ தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் okay right next speed of reflected and transmitted wave இந்த ஈக்குவேஷன் நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணிட்டு சொல்கிறேன் இதில் சம்திங் அதில் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நான் வெரிஃபை பண்ணிட்டு சென்ட் பண்ணுறேன் சரியா பிடிஎஃப்ல ரைட் ஸ்பீட் ஆஃப் ரிஃப்ளெக்டட் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் வேவ் ஸோ இப்போ நம்ம இங்கே என்னென்னா லைட் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைட் வேவில் இது நம்ம வேவ் ஆப்டிக்ஸ் இது நார்மல் வேவ்ஸ் பார்க்குறோம் இல்லையா ஸோ வேவ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியமில் வந்து பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ பாஸ் ஆச்சுன்னா இங்கே என்ன நடக்கும் ஆக்சுவலாக 2 ப்ராசஸ் நடக்கும் ஒன்று வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் அதாவது நம்ம லைட் ரே எப்படி பார்த்தா அது பேர் ரிஃப்ராக்டட் இன்னொன்று ரிஃப்ளெக்ஷன் இங்கே வந்து டிரான்ஸ்மிட்டட் ரே டிரான்ஸ்மிட்டட் அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டட் வேவ் 2 வேவ் அங்கே பிரியும் எப்போ ஒரு வேவ் வந்து இன்சிடென்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் மீடியமில் லைட் வந்து இன்சிடென்ட் ஆச்சுன்னா நாட் ஒன்லி லைட் எனி வேவ் இன்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த வேவ் என்ன ஆகும் பார்ட் ஆஃப் த வேவ் வந்து சம் அமௌண்ட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் பார்ட்டில் என்ன ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே ரிலேட் பண்ண போகிறோம் ஸோ அதில் எனர்ஜி அப்சர்வ் நம்ம மீடியம் 0ன்னு எடுத்துக்க போகிறோம் மீடியம் வந்து இந்த எனர்ஜி எங்கேயுமே அப்சர்வ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் ஐடியல் கேஸ் ஸ்பீட் ஆஃப் ரிஃப்ளெக்டட் வேவ் ரிமைன்ஸ் சேம் speed of reflected wave remains same speed of transmitted wave changes ஏன் speed of reflected wave remains same இருக்கும் speed of transmitted wave changes னா ரீசன் என்ன ஏன்னா இப்போ இந்த வேவ் வந்து இதில் இன்சிடென்ட் ஆகிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரிஃப்ளெக்ட் ஆகிற ரே வந்து திரும்ப அதே மீடியமுக்கு ரிட்டர்ன் வந்துடுது நம்ம ஸ்டார்டிங்லேயே வேவுடைய ப்ராப்பர்ட்டி என்ன படித்தோம் ஒரு பர்டிகுலர் மீடியமில் வேவுடைய ஸ்பீடு என்னவாக தான் இருக்கும் சேமாக தான் இருக்கும் ஒரே மீடியமில் வேவோடைய ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போனால் தான் வேவோடைய ஸ்பீடு என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும் கரெக்டாக இப்போ இது ரெண்டும் வேறு மீடியம் அதனால் டிரான்ஸ்மிட்டட் மீடியம் வேவ் வந்து என்ன ஆகும் ஸ்பீடு சேஞ்ச் ஆகும் பிகாஸ் இது ஒரு மீடியம் இது ஒரு மீடியம் ஸோ அதனால் இன்சிடென்ட் வேவுடைய ஸ்பீடு எதுக்கு இருக்காது டிரான்ஸ்மிட்டட் வேவுக்கு இருக்காது பிகாஸ் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் மீடியம் மாறும்போது ஸ்பீடு மாறிடும் ஆனால் ரிஃப்ளெக்ட் ஆகிற ரே அதே மீடியமுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அதோடைய ஸ்பீடு என்ன ஆகலை சேஞ்ச் ஆகலை சொல்கிறது புரியுதா அதனால தான் ஸ்பீட் ஆஃப் ரிஃப்ளெக்டட் வேவ் ரிமைன்ஸ் சேம் பிகாஸ் த லைட் ரிஃப்ளெக்டட் இன் த சேம் மீடியம் ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் வேவ் சேஞ்சஸ் பிகாஸ் த டிரான்ஸ்மிட்டட் வேவ் டிஃப்ரெண்ட் மீடியம் கம்பேர் வித் இன்சிடென்ட் வேவ் அதனால் ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது புரியுதா அப்போ இந்த கம்பேரிசன் இதில் எதெல்லாம் மாறும் எதெல்லாம் மாறாது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டட் அண்டு டிரான்ஸ்மிட்டட் வேவ் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் சரியா அதில் ரைட் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்பீடு எடுத்திங்கன்னா ஸ்பீடு வந்து சேமாக இருக்கும் எதில் ரிஃப்ளெக்டட் வேவ் இப்போ நான் சொன்ன ரீசன் டிரான்ஸ்மிட்டட் வேவ் சேஞ்ச் ஆகிடும் இது வந்து மீடியம் சேஞ்ச் ஆகலை அதனால ஸ்பீடு சேஞ்ச் ஆகலன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்மிட்டட் மீடியம் சேஞ்ச் ஆகலாம் சேஞ்சஸ் ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் ஆகாது இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ஒரு லைட் வேவ் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணும்போது ஒன் மீடியம் டு இன்னொரு மீடியமுக்கு லைட் வேவ் வந்து ட்ராவல் ஆச்சுன்னா அதனுடைய ஸ்பீடு சேஞ்ச் ஆகும் வேவ் லென்த் சேஞ்ச் ஆகும் ஆனால் எது சேஞ்ச் ஆகிருக்கான்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் ஆகாது ஒன் மீடியம் டு இன்னொரு மீடியமுக்கு வேவ் ட்ராவல் ஆகும்போது சேம் நேச்சர் தான் இங்கேயும் ஒன் மீடியம் டு அதர் மீடியமுக்கு போகும்போது ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் ஆகாது ஸ்டில் எது தான் சேஞ்ச் ஆகும் ஸ்பீடு சேஞ்ச் ஆகும் அதனால் கண்டிப்பாக வேவ் லென்த் சேஞ்சஸ் இருக்கலாம் சரியா அதனால் ரிமைன்ஸ் சேம் அதுக்கப்புறம் வேவ் லென்த் எடுத்திங்கன்னா ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து அதே மீடியமுக்கு வரதுனால வேவ் லென்த் இங்கே சேஞ்ச் ஆகலை டிரான்ஸ்மிட்டட் வேவில் சேஞ்ச் ஆகுது பிகாஸ் மீடியம் மாறதுனால மீடியம் மாறும்போது ஸ்பீடு மாறுது அண்ட் ஆல்சோ வேவ் லென்த் மாறும் வேறு மீடியமுக்கு போகும்போது அதனால் டிரான்ஸ்மிட்டட் வேவ் வேறு மீடியம் அதனால் இங்கே சேஞ்சஸ் ஆகுது ஆம்ப்ளிடியூட் ரெண்டுத்துலையுமே சேஞ்சஸ் ஆகும் ஏன்னா ரிஃப்ளெக்ட் அண்டு டிரான்ஸ்மிட் 2 கேஸ்லையுமே என்னது இன்சிடென்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிரும் வேவ் நம்பர் வந்து ரிமைன்ஸு சேம் வேவ் நம்பர் வந்து ரிமைன்ஸு சேம் எதில் ரிஃப்ளெக்டட் வேவ் இதில் டிரான்ஸ்மிட்டடில் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் ஃபேஸ் எடுத்திங்கன்னா ஃபேஸ் எதில் சேஞ்சஸ் ஆகுது
reflected wave phase changes, transmitted wave phase என்னது remains same. So இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. the difference transmitted waveக்கும் அந்த reflected waveக்கும் உள்ள அந்த difference. சரியா? ரைட். இது அதனுடைய ஈக்குவேஷன். இன்சிடென்ட் ஒரு வேவ் வந்து இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பார்ட்லி ரிஃப்ளெக்டட் பார்ட்லி டிரான்ஸ்மிட் ஆச்சுன்னா அந்த நியூ வேவோட ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் கம்பேர் வித் இன்சிடென்ட் வேவ் கூட. ஸோ இதில் YRன்றது ரிஃப்ளெக்டட் வேவோட ஈக்குவேஷன் வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ரிஃப்ளெக்டட் வேவ் சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் K1 × X. அதனுடைய ரிஃப்ளெக்டட் ரேவோட ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பீடு கூட கனெக்ட் பண்ணுறோம். V2 minus V1 divided by V1 plus V2 into AI. AI என்ன அர்த்தம்? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த இன்சிடென்ட் வேவ். இந்த ஏஐன்றது என்னது? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த இன்சிடென்ட் வேவ். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டட் வேவ் எடுக்கும்போது ஏடின்றது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த டிரான்ஸ்மிட்டட் வேவ் சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் K2X அப்படின்னு வரும். ஸோ இதனுடைய ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்க ஃபார்முலா 2V2 plus V1 plus V2 into ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த இன்சிடென்ட் வேவ். ஸோ இது வந்து ஃபார்முலா. சரியா? ரைட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டிங் வேவ்ஸ் ஆர் ஸ்டேஷ்னரி வேவ்ஸ். when two sets of progressive wave trains of some type, both longitudinal or both transverse, இது வேணாலும் இருக்கலாம், having same amplitude same time period, having same amplitude and same time period and frequency or wavelength, traveling in the same speed along the same straight line in opposite direction superimpose. இதுதான் என்னது? அந்த ஸ்டேஷ்னரி வேவ் ஆர் ஸ்டாண்டிங் வேவ். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? ஒரு வேவ் இப்படி ட்ராவல் ஆகும், அதே ஸ்பீடு அதே வேவ் லென்த்து அதே லைனில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு வேவ் என்ன வரும்? ட்ராவல் ஆகும். அது ரெண்டும் சூப்பர் இம்போஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த வேவ் என்ன சொல்ல போகிறோம்? ஸ்டாண்டிங் வேவ் ஆர் ஸ்டேஷ்னரி வேவ் அப்படின்னு சொல்ல போகிறோம். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப பார்த்தீங்கன்னா தெரியும். when two sets of progressive waveனா எய்தர் longitudinal wave or transverse wave, அது ரெண்டுமே longitudinal இருக்கணும், இல்லை ரெண்டுமே என்னவா இருக்கணும்? டிரான்ஸ்வர்ஸாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். சேம் ஆம்ப்ளிடியூட் ரெண்டுமே சேம் டைம் பீரியட் ஆர் ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் எல்லாமே சேம், ட்ராவலிங் வித் சேம் ஸ்பீட் அலாங் சேம் ஸ்ட்ரெயிட் லைன் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும் ரெண்டு வேவும். அது மட்டும்தான் இங்கே டிஃபரெண்ட்டு. அது ரெண்டும் சேர்ந்து சூப்பர் இம்போஸ் ஆகுது. a new set of waves are formed. These are called standing wave or stationary waves. சொல்றது புரியுதா? அந்த நியூ செட் ஆஃப் வேவ் தான் என்னது? ஸ்டாண்டிங் வேவ் ஆர் ஸ்டேஷனரி வேவ்ஸ். தீஸ் வேவ்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஒன்லி இன் பவுண்டட் மீடியம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஸ் வேவ்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஒன்லி இன் த பவுண்டட் மீடியம். அதில் மட்டும்தான் இது ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரெண்டுமே என்னது? ஒரே வேவ் லென்த்து ஒரே ஃப்ரீக்குவென்சி சேம் ஸ்பீடில் ட்ராவல் ஆகக்கூடிய டூ வேவ். இதில் ஒரு வேவ் வந்து லைக் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்படி இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்ஸில் இப்படி ட்ராவல் ஆகுதுன்னா இது வந்து ஆப்போசிட்டில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேவ் இப்படி ட்ராவல் ஆகுது, இன்னொரு வேவ் இந்த பக்கம் ட்ராவல் ஆகுது. இப்போ இது ரெண்டும் என்ன ஆகுது? சூப்பர் இம்போஸ் ஆகிட்டு ஃபைனலாக நமக்கு நியூ வேவ் இங்கே கிடைக்கும். அந்த நியூ வேவ் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஸ்டாண்டிங் வேவ். ஸோ அது ஃபார்ம் ஆகும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நோடு அண்டு ஆன்டி நோடு அப்படின்னு கிடைக்கும். ஆக்சுவலாக இது ரெண்டும் சூப்பர் இம்போஸ் ஆனதுக்கப்புறம் we will get the point. புரியுதா? நோடு இது ஆன்டி நோட், மறுபடியும் நோட் ஆன்டி நோட். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நமக்கு இங்கே பாயிண்ட் கிடைக்கும். இன்னும் நம்ம டீட்டெயிலாக அதை பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய அந்த ரிசல்டன்ட் சப்போஸ் இது வந்து a sin of kx மைனஸ் ஒமேகா டி ஒரு வேவ். இங்கே என்ன வந்திருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன் ட்ராவல் ஆகலாம். இங்கே மைனஸ்னால் இங்கே என்ன வந்திருக்கும் பாருங்கள்? ப்ளஸ். தெரியுதா? அதே வேவ்ன்றதுனால a இன்ட்டு சைன் ஆஃப் கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி. இங்கே என்ன ஆகுது? டைரக்ஷன் ஆப்போசிட்டில் வரதுனால உங்களுக்கு கேஎக்ஸ் ப்ளஸ் ஒமேகா டி அப்படின்னு வந்திருக்கும். தெரியுதா? அது ரெண்டும் சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்றதுனால. ஸோ அப்போ ரிசல்டன்ட் y is equal to y1 plus y2 கண்டுபிடிச்சிங்கன்னா இது இன்சிடென்ட், இது என்ன எடுத்துக்கலாம்? ரிஃப்ளெக்டட் அப்படி மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2a இன்ட்டு சைன் ஆஃப் கேஎக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் ஒமேகா டி. இதில் நோடு ஆன்டி நோடில் என்ன மீனிங் அப்படின்னா, அந்த டூ வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகும்போது பொசிஷன் ஆஃப் ஜீரோ ஆம்ப்ளிடியூடு, எப்போல்லாம் ஆம்ப்ளிடியூடு ஜீரோ ஆகுதோ அந்த பாயிண்ட் என்னது? நோடுன்னு அர்த்தம். பொசிஷன் ஆஃப் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வர்றது ஆன்டி நோடு. இதை பாருங்கள், இது எல்லாமே நோடு. தெரியுதா? ஏன்?
பிகாஸ் இந்த பாயிண்ட் எல்லாம் இங்கே 0 ஆகுது இந்த ஆக்சிஸில், இதெல்லாம் 0 பாயிண்ட். அதனால் நோடு இது எதெல்லாம் மேக்ஸிமம் ஆகுதோ அதெல்லாம் ஆன்டி நோடு. இதெல்லாம் என்னது மேக்ஸிமம், அதனால் இதெல்லாம் என்னது ஆன்டி நோட் பாயிண்ட். புரியுதா? இது இந்த ஸ்டாண்டிங் வேவில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், அந்த 2 வேவும் சூப்பர் இம்போஸ் ஆனால் இப்படி தான் தெரியும். ஆக்சுவலாக ஒன்று வந்து இப்படி ட்ராவல் ஆகுது, இன்னொன்று இப்படி ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது 2 சூப்பர் இம்போஸ் ஆகும்போது, ஸோ the 2 stationary waves, nodes and antinodes are formed alternatively. Nodes are the points which are always rest. Nodesனா என்ன அர்த்தம்? Nodes are the points which are always in rest, having maximum strain. Having maximum strain. Antinodes are the points where the particles vibrate with maximum amplitude, having minimum strain. Antinodesல சரியா? ஸோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஒரு இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி சூப்பர் இம்போஸ் ஆச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேவ் வந்து லைக் சப்போஸ் இது இப்படி ட்ராவல் ஆகுதுன்னா இது ஆப்போசிட்டில் ட்ராவல் ஆகி போயிருக்கு. இது 2 சூப்பர் இம்போஸ் ஆகிட்டு நோட் அண்ட் ஆன்டினோட் பாயிண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் இந்த பர்டிகுலர் போர்ஷன் இருக்குது, அதாவது ஆன்டினோடுக்கும் நோடு, ஒரு ஆன்டினோடுக்கும் நோடுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக ஆஃப்டர் சூப்பர் இம்போஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எதுக்கும் ஆன்டினோடு, அதாவது இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக லைன் போட்டிங்கன்னா இதான் மேக்ஸிமம், இதான் என்னுடைய மேக்ஸிமம். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த நோடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா தட் இஸ் கால்டு λ/4. அது வந்து 1/4 ஆஃப் த லேம்டான்னு அர்த்தம். டோட்டல் வேவ் லென்த்தில் அது என்னவா இருக்கும்? 1/4 ஆஃப் த லேம்டா. அதுக்கப்புறம் எனி 2 கன்சிக்யூட்டிவ் ஆன்டினோடு, எனி 2 கன்சிக்யூட்டிவ் ஆன்டினோட்னா இது ஒரு ஆன்டினோடு, அதுக்கப்புறம் அடுத்த ஆன்டினோடு பாயிண்ட் எங்கே இருக்குது? இது இருக்குது பாருங்கள், தெரியுதா? கிளியர்? ஸோ இங்கே இந்த இடம் அந்த பாயிண்ட் தான் அது, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க லைக் திஸ். இதான் மேக்ஸிமம், சரியா? இதுதான் மேக்ஸிமம் ஆன்டினோட். 2 ஆன்டினோடுடைய 2 கன்சிக்யூட்டிவ் ஆன்டினோட் ஆர் 2 கன்சிக்யூட்டிவ் நோடு, 2 கன்சிக்யூட்டிவ் ஆன்டினோட் ஆர் 2 கன்சிக்யூட்டிவ் நோடுக்கு பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? λ/2. புரியுதா? 2 கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து வருது. 2 நோடுக்கு டிஸ்டன்ஸ் எடுக்கலாம், அதர்வைஸ் 2 ஆன்டினோடுக்கு டிஸ்டன்ஸ். 2 கன்சிக்யூட்டிவ் ஆன்டினோட் ஆர் 2 கன்சிக்யூட்டிவ் நோடுக்குள்ள டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? λ/2க்கு ஈக்குவல். புரிஞ்சுதா? 2 பேக் டு பேக் ஒரு ஆன்டினோடுக்கும் நோடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா அது λ/4. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது λ/4. இது டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் இது என்ன வரும்? λ/4. நோடு ஆன்டினோடு, மறுபடியும் நோடு ஆன்டினோடு λ/4, நோடு ஆன்டினோடு λ/4. ஸோ 2 அடுத்தடுத்து வரக்கூடிய நோடு ஆன்டினோடு அந்த 2க்குள்ள டிஸ்டன்ஸ் எப்பவுமே λ/4. சரியா? இதில் இந்த சூப்பர் இம்போஸ் இதில் ஸ்டாண்டிங் வேவ் பொறுத்த வரைக்கும் இதில் சூப்பர் இம்போஸ் ஆகும்போது கிடைக்கக்கூடிய அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய λ/4ன்றது எதுக்கு ஈக்குவல்? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேக் டு பேக் வரக்கூடிய நோடு அண்ட் ஆன்டினோடு, அது 2த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் λ/4. λ/2ன்றது 2 கன்சிக்யூட்டிவ் ஆன்டினோடுடைய டிஸ்டன்ஸ் ஆர் 2 கன்சிக்யூட்டிவ் நோடுடைய டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? λ/2க்கு ஈக்குவல். புரிஞ்சுதா? தெளிவா? ஏன்னா இது புரிஞ்சாதான் நம்ம எப்படி ஃபார்முலாவை ரிலேட் பண்ணணும், ஆர்கன் பைப் கூட எப்படி நம்ம அடுத்தது பார்ப்போம், அதெல்லாம் அந்த லென்த் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், அதில் எப்படி நோடு ஆன்டினோட கால்குலேட் பண்ணுறது, அப்போ தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ரைட். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் வேவ். Stationary waves are produced in the bounded medium and the boundaries of bounded medium may be rigid or free. அந்த மீடியம் எப்படி இருக்கலாம்? ரிஜிடாகவும் இருக்கலாம் ஆர் ஃப்ரீயாகவும் இருக்கலாம். ஸ்டாண்டிங் வேவ்ஸ் கேன் பி transverse or longitudinal, ரெண்டுத்துலையுமே அது பாசிபிள். புரியுதா? இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினாக இருந்தால் இந்த பாயிண்ட்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். All the particles except at the nodes vibrate simple harmonically with the same period. ஸோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. All the particles except nodes, all the particles என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகும். எக்ஸப்ட் இதில் நோட்ஸில் ஆம்ப்ளிடியூட் 0 ஆகிடுது, அங்கே இருக்காது. ஸோ வைப்ரேட் சிம்பிள் ஹார்மோனிக்கலி வித் சேம் பீரியட். மற்றெல்லாம் சேம் பீரியடில் இருக்கும், நோட்ஸில் மட்டும் நமக்கு என்ன இருக்காது? அந்த வேல்யூ நமக்கு 0 ஆகிடுது. All the particles is one particular segment vibrate in the same phase. Particles in 2 consecutive segments differ in phase by 180 degree. 2 particles in 2 consecutive segments. 2 consecutive segments phase differ by what? 180 degree. λ/2 phase சொல்லலையே, அதாவது 2 consecutive antinode or 2 consecutive node, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் λ/2னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும்?
பைன்னு வந்திருக்கும். லேம்டானா 360 டிகிரி, ஒன் கம்ப்ளீட் வேவ் லென்த்து. லேம்டா பை 2னா 180 டிகிரி, பாதி. அதனால் எப்படி சொல்லலாம், 0 டிகிரி, அதர்வைஸ் ரேடியனில் எழுதுனா எப்படி சொல்லலாம், பை அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? ரேடியனில் சொல்லும் போது பை அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட்டு, ஆல் பாயிண்ட்ஸ் எக்ஸப்ட் நோட்ஸ் பாஸ் தேர் மீன் பொசிஷன் ட்வைஸ் இன் ஒன் டைம் பீரியட். நோடை தவிர்த்து மீதி ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் எத்தனை டைம் வரும், 2 டைம்ஸ் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷன், அதாவது மீன் பொசிஷனை வந்து கிராஸ் பண்ணிட்டு போகும். வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் while crossing மீன் பொசிஷன் varies from maximum at antinodes 0 at nodes. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வெலாசிட்டி வந்து என்னவா இருக்கும், while crossing மீன் பொசிஷன் varies from maximum at nodes. நோட்ஸில் மேக்ஸிமம் ஆகுது 0 at antinodes மேக்ஸிமம் ஆகுது 0 at nodes. The total energy associated with a stationary wave is twice the energy of each incident and reflected wave. அதான் total energy. ஓகேவா? ட்வைஸ் த எனர்ஜி ஆஃப் ஈச் வாட், ரெண்டுமே ஈக்குவல். அதாவது இந்த ஸ்டாண்டிங் வேவில் எல்லாமே ஈக்குவல்னு சொன்னோம் இல்லையா, ஆம்ப்ளிடியூடு, ஃப்ரீக்வன்சி, ஸ்பீடு எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ரெண்டுத்தினோட எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும். அப்போ டோட்டல் எனர்ஜி என்னது, ட்வைஸ் ஆஃப் த எனர்ஜி. அதான் சொல்லியிருக்காங்க, ட்வைஸ் த டோட்டல் எனர்ஜி வந்து ட்வைஸ் த எனர்ஜி ஆஃப் ஈச் இன்சிடென்ட் அண்டு ரிஃப்ளெக்டட் வேவ். அதில் இன்சிடென்ட்டோ இல்லை ரிஃப்ளெக்டட் ஏதோ ஒரு வேவை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் யூல் கெட் டோட்டல் எனர்ஜி, ஈஸியாக கிடச்சிரும். ரைட். கம்பேரிசன் பிட்வீன் ப்ராக்ரெசிவ் வேவ் அண்ட் ஸ்டேஷனரி வேவ். என்ன கம்பேரிசன் இல்லை என்ன டிஃபரன்ஸ்? எஸ், வெல்கம் கரிஷ்மா, ஹாய் ஹாய். கம்பேரிசன் பிட்வீன் ப்ராக்ரெசிவ் அண்டு ஸ்டேஷனரி வேவ். ஸோ அதில் ப்ராக்ரெசிவ் வேவ் வந்து தீஸ் வேவ்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் எனர்ஜி. எது? ப்ராக்ரெசிவ் வேவ் டிரான்ஸ்வர்ஸ் எனர்ஜி. ஸ்டேஷனரி வேவ் தீஸ் வேவ்ஸ் டஸ் நாட் டிரான்ஸ்ஃபர் எனர்ஜி. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர், அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து எதில் இருக்காது, ஸ்டாண்டிங் வேவில் இருக்காது. ஸ்டாண்டிங் வேவில் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸ்டார்டிங்கில் அந்த பாயிண்ட் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன், பட் எனிவே அகைன் ரிமைண்ட் பண்ணுறேன். ப்ராக்ரெசிவ் வேவில் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், இதில் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. ஆல் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் சேம் ஆம்ப்ளிடியூட். எல்லா பார்ட்டிகல்ஸுமே என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க, சேம் ஆம்ப்ளிடியூட். பிட்வீன் த நோட் அண்ட் ஆன்டிநோட் ஆல் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் டிஃபரண்ட் ஆம்ப்ளிடியூட்ஸ். எதில்? நோட் அண்ட் ஆன்டிநோடுக்கு. ஓவர் ஒன் வேவ்லென்த் ஸ்பேன் ஆல் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் டிஃபரன்ஸ் ஃபேஸ். பிட்வீன் நோட் அண்ட் ஆன்டிநோட் ஆல் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் சேம் ஃபேஸ். நோடுக்கும் ஆன்டிநோடுக்கும் பிட்வீனில் என்ன இருக்கும், ஒரே ஃபேஸ் தான் இருக்கும். பார்த்தோம் இல்லையா அந்த λ/4 டிஸ்டன்ஸில். நோ பாயிண்ட் இஸ் அட் ரெஸ்ட். இங்கே நோ பாயிண்ட் இஸ் அட் ரெஸ்ட். இங்கே நோட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரெஸ்ட். ப்ராக்ரெசிவ் வேவில் நோ பாயிண்ட்ஸ் அட் ரெஸ்ட். அங்கே எந்த பாயிண்ட்டுமே ரெஸ்ட்டு கிடையாது, எல்லாமே என்ன ஆக போகுது, மூவிங்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டாக இருக்கும். இதில் நோட்ஸ் வரும்போது ரெஸ்ட் ஆகிடும். ஆல் பார்ட்டிகல்ஸ் டு நாட் கிராஸ் மீன் பொசிஷன் சைமல்டேனியஸ்லி. ஆனால் இங்கே ஆல் பார்ட்டிகல் கிராஸ் மீன் பொசிஷன், இங்கே டூ நாட், இங்கே வந்து டூ நாட். ஆல் பார்ட்டிகல்ஸ் டூ நாட் கிராஸ் த மீன் பொசிஷன் சைமல்டேனியஸ்லி. இதில் ப்ராக்ரெசிவ்ல. ஸ்டேஷனரி வேவில் ஆல் பார்ட்டிகல் கிராஸ் மீன் பொசிஷன் சைமல்டேனியஸ்லி. தீஸ் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ வேவ். சரியா? ஸோ அடுத்தது பிரேக், அப்புறம் வில் கண்டினியூ. ஓகே, ஆஃப்டர் 20 minutes வில் கண்டினியூ. ஸோ முக்கியமான டாபிக் இனிமேல் தான் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புரியுதா?
எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? எஸ், ஹாய். ரைட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டிங் வேவோடைய இந்த அப்ளிகேஷன்ஸ், அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் லென்த்து கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் மோடு த மினிமம் ஃப்ரீக்வன்சி அட் விச் ஸ்ட்ரிங் கேன் ஆசிலேட். இதை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்னா, மினிமம் ஃப்ரீக்வன்சினா என்ன சொல்கிறோம்? தட் இஸ் ஃபண்டமெண்டல் மோட். ஓகேவா? த மினிமம் ஃப்ரீக்வன்சி அட் த ஸ்ட்ரிங் கேன் ஆசிலேட், தட் இஸ் கால்டு ஃபண்டமெண்டல் மோட். ஸோ அதுக்கான ஃபார்முலா நாங்கள் இங்கே நம்ம என்ன கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி எஃப் ஈக்குவல் டு, ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம்? எஃப் இஸ் ஈக்குவல் டு வி பை லேம்டா, அதாவது வி இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். அதாவது வெலாசிட்டின்றது ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த்துக்கு ஈக்குவல்னா, ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு வெலாசிட்டி பை வேவ் லென்த் லேம்டா 1. ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற இந்த கேஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து எல். சரியா? அதாவது 2 நோடுக்கு பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? எல். அதனுடைய வேவ் லென்த் வந்து லேம்டா பை 2. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். லேம்டா பை 2னா என்ன அர்த்தம்? 2 கன்சிக்யூட்டிவ் நோட் ஆர் ஆன்டி நோடுக்குள்ள வேவ் லென்த் லேம்டா பை 2. 2 பேக் டு பேக் நோட் அண்ட் ஆன்டி நோடுக்குள்ள டிஸ்டன்ஸ் லேம்டா பை 4. இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லேம்டா பை 4. இந்த டிஸ்டன்ஸ் என்னது? லேம்டா பை 4. ஸோ லேம்டா பை 2 அப்படின்னு சொல்கிறது என்னது? 1 கம்ப்ளீட் அந்த நோடோடைய டிஸ்டன்ஸ், 2 கன்சிக்யூட்டிவ் நோட் ஆர் 2 கன்சிக்யூட்டிவ் ஆன்டி நோட். திரும்ப நான் சொல்கிறேன், அதை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எல் எதுக்கு ஈக்குவல்? சி ஹியர், இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸை நான் லென்த்து எல்லுன்னு எடுத்தேன்னா, இந்த கேஸில் எல் வந்து எதுக்கு ஈக்குவல்னா லேம்டா பை 2, அதர்வைஸ் லேம்டா 1/2. சரியா? லேம்டா 1/2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா லேம்டா 1 எதுக்கு ஈக்குவலாக கிடைக்கும்? 2Lக்கு ஈக்குவலாக கிடைக்கும். சரியா? இந்த லென்த்து வந்து லேம்டா 1/2க்கு ஈக்குவல். இது ஸ்டாண்டிங்கோட நேச்சர், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரியா? ரைட். ஸோ இதிலிருந்து லென்த்து கனெக்ட் பண்ணிங்கன்னா லேம்டா 1 எதுக்கு ஈக்குவல்? 2 டைம்ஸ் ஆஃப் எல்லுக்கு ஈக்குவல். அப்போ லேம்டா 1க்கு பதிலாக இங்கே 2L அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். V பை இந்த வெலாசிட்டியோடைய வேல்யூ ஸ்ட்ரிங் கேஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் நேச்சரில் இந்த ஸ்ட்ரிங் கேஸில் படிக்கும்போது வெலாசிட்டியோட ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல்? ரூட் ஆஃப் T பை மியூக்கு ஈக்குவல், பிகாஸ் வெலாசிட்டி V இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் T பை மியூ. ஸோ அதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ண ஃபார்முலா தான் இது அந்த ட்ரான்ஸ்வர்ஸுக்கு. ஸோ ஃபைனலாக த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி 1/2L ரூட் ஆஃப் T பை மியூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, சரியா? ஸோ இதை வந்து ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, அதுக்கு இன்னொரு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஹார்மோனிக். நம்ம இந்த மாதிரி வேர்டு இனிமேல் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஹார்மோனிக், செகண்ட் ஹார்மோனிக், தேர்ட் ஹார்மோனிக், அந்த மாதிரி அந்த கேஸ் டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹார்மோனிக்கு பேர் என்னது? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் கால்டு ஃபஸ்ட்டு ஹார்மோனிக். புரிஞ்சுதா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹார்மோனிக், அதர்வைஸ் வி ஹாவ் டு யூஸ் second harmonic, otherwise we have to use first overtone. அப்படின்னா see இந்த 1 complete நோடு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வருது இல்லையா? see here, first fundamental frequency. இது fundamental frequency அப்புறம் அடுத்தது வரக்கூடிய அந்த frequency நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஃபஸ்ட்டு ஓவர்டோன்னா அதுக்கப்புறம் வந்திருக்கிறது, அதை விட கூடுதலாக வந்திருக்கு. தட் இஸ் வாட்? ஓவர்டோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? எஸ், குட் ஈவினிங். ஸோ லிசன், கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ், இந்த இது இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. சரியா? இதான் என்னது? ஆக்சுவலாக நான் இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிட்றேன், உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். அதர்வைஸ் இது இந்த வேர்டு என்னன்னு சொல்லலாம்? ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஹார்மோனிக். புரியுதா? இதுதான் ஃபண்டமெண்டல் ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி. அந்த ஃபஸ்ட்டு சைக்கிள் தான் இங்கே என்னது? 2 கன்சிக்யூட்டிவ் நோடு, அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது? லேம்டா பை 2. அது வந்து எல் நம்ம எடுத்தோம், அதுலேருந்து
lambda equal to 2L நம்ம ரிலேட் பண்ணோம் கரெக்டா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் அடுத்தது ஒன்று வந்திருக்கு இல்லையா மறுபடியும் அடுத்தது ஒரு ஃப்ரீக்வன்சி வரும்போது அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம இங்கே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் செகண்ட் ஹார்மோனிக் இது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆர் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் அப்படின்னா அப்போ இதுக்கு என்ன நேம் சொல்லலாம் செகண்ட் ஹார்மோனிக்னு சொல்லலாம் அதர்வைஸ் we can use first overtone அப்படின்னு சொல்லலாம் சொல்றது புரியுதா இதனுடைய நேம் என்னன்னு சொல்லலாம் second harmonic otherwise we have to use first overtone அந்த overtoneன்றது fundamental frequency அப்புறம் வரக்கூடிய அந்த frequency நம்ம என்ன சொல்லுவோம் first overtone அப்படின்னு சொல்லுவோம் சரியா clear புரிஞ்சுதா so இதனுடைய ஃபார்முலா இதில் சப்ஸ்டிட் பண்ணினா என்ன வரும் உங்களுக்கு f2 equal to velocity by lambda 2 கரெக்டா frequency equal to velocity constant நல்லா புரிஞ்சுக்கோங்க velocity constant frequency wavelength இங்க மாறிட்டு இருக்கு இந்த கேஸ்ல சரியா f2 equal to v by lambda 2 சோ அப்ப இங்க lambda 2 அப்படி இருக்கு இல்லையா lambda 2 னா என்ன அர்த்தம் இந்த full wavelength எதுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த full wavelength எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினா டோட்டல் வந்து 2L இல்லையா இந்த ஜெனரல் ஃபார்முலா நாம முன்னாடி பார்த்தோம் இல்லையா இந்த டிஸ்டன்ஸ் L னா இது ஒரு L தட் இஸ் 2L into 2V அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரியா இது நம்ம ஜெனரல் ஃபார்முலா ஈஸியாக டெரைவ் பண்ணணும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸோ நமக்கு ஈஸியாகவே அது புரிஞ்சிடும் ஸோ ஆஃப்டர் இது சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் Vக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் ரூட் ஆஃப் T by mu இது ஒரு L ஆக்சுவலாக இது ஒரு L ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் கேஸில் இதை Lன்னு எடுத்திருந்தேன் ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம யூஸ் பண்ணது என்னது L சரியா அப்போ இது ஒரு Lனா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைச்சிருக்கும் see here இந்த டிஸ்டன்ஸ் வந்து L அப்படின்னா this also what equal to L so L plus L என்னது இப்போ டோட்டலாக 2 times of L அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும் சரியா கிளியரா ரைட் ஸோ இந்த கேஸ் படி இது டோட்டலாக எடுத்திங்கன்னா 2L அப்படின்னு கிடைச்சிருக்கும் ஸோ இப்போ நம்ம இதிலிருந்து ஜென்ரல் ஃபார்முலாவை ரிலேட் பண்ண போகிறோம் எப்படி டெரைவ் பண்ணுறோன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹார்மானிக்கு 1/2L root of T by mu இது 0th ஓவர்டோன் சொல்லும்போது 0th ஓவர்டோன் ஹார்மானிக்கில் சொல்லும்போது இது என்னது ஃபஸ்ட்டு ஹார்மானிக் செகண்ட் ஹார்மானிக் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஓவர்டோன் ஃபார்முலா என்னது 2 times of 1/12 root of 2 by mu தேர்ட் ஹார்மானிக்னா என்ன அர்த்தம் 3/2L ஸோ தெரியுதா 1/2L 2/2L 3/2L ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன் ஸோ nth ஹார்மானிக் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த ஸ்டாண்டிங் வேவுக்கு nth ஹார்மோனிக் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன n/2L root of T by mu சரியா ஸோ ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் கேட்டால் n-க்கு நீங்கள் என்ன போட்டால் போதும் 1 செகண்ட் ஹார்மோனிக் கேட்டாங்கன்னா n-க்கு 2 தேர்ட் ஹார்மோனிக் கேட்டால் n-க்கு 3 இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இதில் F1 F2 F3 F4 அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வேல்யூ நமக்கு கிடைச்சிரும் புரியுதா தெளிவாக புரிஞ்சுதா ஸோ n = 1 2 3 அப்படின்னு கிடைச்சிரும் ஓவர் டோன் சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அவங்க எத்தனாவது கேஸோடைய ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்களோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் இதில் 1 சப்ராக்ட் பண்ணிடணும் சொல்ல புரியுது அதாவது சப்போஸ் ஃபஸ்ட்டு ஓவர் டோன்னு கேட்குறாங்கன்னா உங்களுக்கு இங்கே n-1th ஓவர் டோன் இப்போ 4th 3rd 2nd அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும் இந்த கேஸில் n-1 என்னோடய வேல்யூ என்ன வருதோ அதை சப்ஸ்டிட் பண்ணி சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் வர ஆன்சர் இங்கே எடுக்க வேண்டியதாக இருக்கும் சொல்கிறது புரியுதா ஆக்சுவலாக இதில் 0 ஓவர் டோன்னு சொல்லுவோம் ஹார்மோனிக் சொல்லும்போது என்னது ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா ஃபஸ்ட்டு ஹார்மோனிக்னா 0th ஓவர் டோன்னு அர்த்தம் அப்போது அது 0th ஓவர் டோனுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் கண்டுபிடிச்சா அது எதுக்கு ஈக்குவல் அர்த்தம் 0th ஓவர் டோன்னு அர்த்தம் இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு ஓவர் டோன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் எதை கண்டுபிடிச்சா போதும் செகண்ட் ஹார்மோனிக் கண்டுபிடிச்சா போதும் செகண்ட் ஹார்மோனிக்கோடைய வேல்யூ தான் என்னது ஃபஸ்ட்டு ஓவர் டோன் அதே மாதிரி தேர்ட் ஹார்மோனிக் கேட்டாங்கன்னா அது செகண்டு ஓவர் டோன் நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு ஸோ அப்போ என்னக்கு வந்து அவங்க செகண்ட் ஓவர் டோன் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன எடுத்தால் போதும் தேர்ட் ஹார்மோனிக் எடுத்து கால்குலேட் பண்ணிங்கன்னா கெட் த ஆன்சர் ஸோ அதான் அதனுடைய மீனிங் அதை ப்ராப்ளம் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக அது கால்குலேஷன் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் இப்போது ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் இந்த கேஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லென்த் எங்கே வந்திருக்கு பாருங்கள் எல்லாத்துலேயும் டினாமினேட்டரில் வந்திருக்கு தெரியுதா லென்த் வந்து நமக்கு எதில் வந்திருக்கு டினாமினேட்டரில் வந்திருக்கு ஸோ அதனால் ஃப்ரீக்வன்சி என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்து அப்போ ரெண்டு ஃப்ரீக்வன்சிக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா F1/F2 ரேஷியோ எடுத்திங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் L2/L1 அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம்
டென்ஷன் வந்து என்னது டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் கரெக்டாக டென்ஷன் எல்லாத்துலேயும் நியூமரேட்டர் வந்துருக்கு ரூட் ஆஃப் டி ஸோ அதனால் f directly proportional to root of t f1 by f2 root of t1 by t2 அப்படின்னு கிடைக்கும் மியூக்கு எடுத்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1 by root of மியூக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் புரியுதா ரைட் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் ஆர் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி சப்போஸ் இந்த கேஸில் இதுதான் ஆக்சுவலாக என்னது ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் முன்னாடி பார்த்த கேஸில் எப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் வந்து இப்படி இருந்துச்சு கம்ப்ளீட்டாக லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கும்போது போன கேஸில் அதுதான் ஒன் பேசிக் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியாக இருந்தது அதான் ஃபஸ்ட்டு ஹார்மோனிக்காக இருந்தது சப்போஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ஹார்மோனிக்காக இருந்தால் லாம்டா பை 4 ஃபஸ்ட்டு ஹார்மோனிக்காக இருந்தால் இப்போ ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் புரியுதா ஃபண்டமெண்டல் மோடில் இருந்து அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஹார்மோனிக் கண்டுபிடிக்க முடியும் முதல்ல நமக்கு என்ன தெரியும்னா ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் எப்படி இருக்கும் அதனுடைய வேவ் லென்த் என்னன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கேஸில் இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு என்னது ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் என்னது நோடுக்கும் ஆன்டி நோடுக்கும் உள்ள அந்த வேவ் லென்த் அந்த ஃப்ரீக்வன்சி தான் என்னது ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் போன கேஸில் 2 நோடுக்கு பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னவாக இருந்தது ஃபஸ்ட்டு ஹார்மோனிக்காக இருந்தது சி ஹியர் இந்த கேஸில் இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் ஸோ ஒன் கம்ப்ளீட்டு 2 நோடுக்குள்ள அந்த வேவ் லென்த்து இல்லை ஃப்ரீக்வன்சி எடுத்தது தான் இங்கே ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் இப்போ நம்ம பார்க்க போகிற கேஸில் நோடு அண்ட் ஆன்டி நோடுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா அதாவது லாம்டா பை 4 நோடுக்கும் நோடுக்கு ஏற்ற லாம்டா பை 2 வரும் சரியா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியில் நோடுக்கும் ஆன்டி நோடுக்கு எடுத்தீங்கன்னா லாம்டா பை 4 வரும் இந்த லாம்டா பை 4 இஸ் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியாக இருந்துச்சுன்னா அந்த வேவ் லென்த்தில் இருக்கும்போது இருந்துச்சுன்னா தட் இஸ் எல் அப்போ ஃப்ரீக்வன்சியோடைய ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னா f1 ஈக்குவல் டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் இந்த லென்த் எதுக்கு ஈக்குவல் இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா L ஈக்குவல் டு அதாவது லென்த் L ஈக்குவல் டு லாம்டா பை 4 கரெக்டாக இல்லை லாம்டா 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த கேஸில் லாம்டா 1 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் லென்த்னு கிடைக்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸோ f1 ஈக்குவல் டு v பை லாம்டா 1ன்னு வரும் லாம்டா 1க்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் 4Lன்னு யூஸ் பண்ணலாம் ஸோ v வந்து ரூட் ஆஃப் t பை மியூ இதுதான் என்னது ஃப்ரீக்வன்சி இதனுடைய ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எதை யூஸ் பண்ணி வேவ் லென்த் யூஸ் பண்ணி ஸ்டாண்டிங்கோடைய வேவ் லென்த்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 2 நோடுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய வேவ் லென்த்து லாம்டா பை 2 நோடு அண்ட் ஆன்டி நோடு எடுக்கும்போது அதாவது 2 கன்சிக்யூட்டிவ் நோடுக்கு லாம்டா பை 2 பேக் டு பேக் நோடு அண்ட் ஆன்டி நோடுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது லாம்டா பை 4 ஸோ லாம்டா பை 2 இருக்கக்கூடியது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் ப்ரீவியஸ் கேஸ் லாம்டா பை 4 இருக்குது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் ஃப்ரீக்வன்சி புரியுதா கிளியர் ஸோ இதுதான் f1 ஸோ f2 ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ எண்டு எது ஆன்டி நோடு வந்து ஃபிக்ஸ்டு ரைட் இப்போ f2 பாருங்களேன் இப்போ f2 அப்படின்னா இது வரைக்கும் ஃபண்டமெண்டல் சொன்னோமா சி ஹியர் இது வரைக்கும் என்னது ஃபண்டமெண்டல் ஏன்னா இது நோடு இது என்னது ஆன்டி நோடு கரெக்டாக இது ஆன்டி நோடு திரும்ப இங்கே என்ன வந்துடும் நோட் இந்த பாயிண்ட் என்னது ஆன்டி நோடு ஸோ இந்த கேஸில் எது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியில் இருந்தேன் நோடு அண்ட் ஆன்டி நோடு அப்போ இதுதான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இதுக்கு பேர் தான் ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் அடுத்தது இங்கே வந்திருக்கு இல்லையா எதில் ஆன்டி நோடுக்கும் நோடுக்குள்ள அந்த ஃப்ரீக்வன்சி இது செகண்ட் ஹார்மோனிக் அப்புறம் மறுபடியும் என்ன வந்திருக்குது நோடு அண்ட் ஆன்டி நோடுக்கு இன்னொரு ஃப்ரீக்வன்சி வந்திருக்கு அதுக்கு பேர் என்னது தேர்டு ஹார்மோனிக் சொல்கிற பாயிண்ட் புரியுதா முன்னாடி இது எதுலேருந்து நம்ம டிசைட் பண்ணணும் முதல்ல ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்னன்றதை டிசைட் பண்ணணும் அதை வச்சு தான் நம்ம இங்கே இது என்ன மாதிரி வேவ்ன்றதை நம்ம சொல்ல முடியும் முன்னாடி பார்த்த கேஸ் வேறு இந்த கேஸ் வேறு ஸோ முன்னாடி பார்த்த கேஸில் 1 கம்ப்ளீட் சைக்கிள் தான் ஃபண்டமெண்டலாக இருந்தது அதாவது நோடு 2 கன்சிக்யூட்டிவ் நோடு ஆனால் இந்த கேஸில் நோடு அண்ட் ஆன்டி நோடு தான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் செகண்ட் ஹார்மோனிக் ஸோ அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லலாம் சரியா இதை வந்து செகண்ட் ஹார்மோனிக் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் தேர்டு ஹார்மோனிக் புரியுதா ஸோ இதை வந்து ஹார்மோனிக்கில் சொல்லும் போது தேர்டு ஹார்மோனிக் ஓவர் டோனில் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா ஓவர் டோன் எப்பயுமே நீங்கள் சொல்லும் போது 2 ஆன்டி நோடு இருக்கு இல்லையா இந்த 2 நோடு கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது வரக்கூடியதை நம்ம என்ன சொல்ல போகிறோம் ஓவர் டோன்னு சொல்ல போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் அதாவது 1 கம்ப்ளீட் நோடுடைய ஃப்ரீக்வன்சி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வரக்கூடியது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்
ஓவர் டோன் சொல்ல போகிறோம். ஸோ திஸ் இஸ் கால்டு ஃபஸ்ட்டு ஓவர் டோன். அதாவது இந்த பேட்டர்ன் திரும்ப எப்போ ரிப்பீட் ஆகுதோ அதான் ஓவர் டோன். ஆக்சுவலாக இந்த இருக்கு இல்லையா, திரும்ப எப்போ ரிப்பீட் ஆகுது, இந்த இடத்துல தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்போ இதுதான் பேசிக் ஃப்ரீக்வன்சினா, இது அப்படியே ஆப்போசிட்டில் வருது. திரும்ப இதே ஃப்ரீக்வன்சி எப்போ வருது, இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ஃபஸ்ட்டு ஓவர் டோன். சொல்கிறது புரியுதா? ஹார்மானிக்கில் சொன்னோன்னா அது தேர்டு, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓவர் டோனுக்கும் ஹார்மானிக் ஃப்ரீக்வன்சிக்குள்ள அந்த டிஃபரன்ஸு தெளிவாக. ஸோ இங்கே ஃபார்முலா என்ன வரும் பாருங்கள், 3v டிவைடட் பை 4l, 3/4l ரூட் ஆஃப் t பை மியூன்னு வரும். இங்கே 4lக்கான ரீசன் என்ன, ஃபஸ்ட்டு ஹார்மானிக்குடைய வேவ் லென்த் என்னது, λ/4. அதனால் இங்கே λ/4, இது 3 டைம்ஸ் ஆஃப் λ/4ன்னு வரதுனால நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். கரெக்டாக 1 2 3, அதனால் 3/4l அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு ஓவர் டோன், அதர்வைஸ் அதை எப்படி சொல்லலாம், தேர்டு ஹார்மானிக் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஹார்மானிக். இப்படி வந்தீங்கன்னா என்ன அர்த்தம், இதுக்கு பேர் செகண்ட் ஓவர் டோன். இங்கே பாருங்கள், இது வந்து இப்படியே பிரிச்சிங்கன்னா இதான் என்னது, இது ஃபஸ்ட்டு ஹார்மானிக், திஸ் இஸ் செகண்ட் ஹார்மானிக். கரெக்டாக? நோடு ஆன்டி நோடு, நோட் ஆன்டி நோட், திரும்ப நோட், இந்த பாயிண்ட் என்னது, ஆன்டி நோடு. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஹார்மானிக், அப்புறம் செகண்ட் ஹார்மானிக், தேர்டு ஹார்மானிக், ஃபோர்த்து ஹார்மானிக், இது ஃபிஃப்த்து ஹார்மானிக். சொல்கிறது புரிஞ்சுதா? இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது என்னது, ஃபிஃப்த்து ஹார்மானிக். திஸ் இஸ் கால்டு ஃபிஃப்த்து ஹார்மானிக். புரியுதா? இது வந்து ஹார்மானிக்கில் சொல்லும் போது எதை வச்சு நான் டெசிஷன் எடுத்தேன், ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வச்சு. இந்த கேஸில் நோடுக்கும் ஆன்டி நோடுக்கும் பிட்வீனில் இருக்கிறது தான் என்னது, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஒரு நோடு ஆன்டி நோடு என்னது, அடுத்தடுத்த ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஹார்மானிக்காக அது நேம் மாறிடும். இப்போ இந்த கேஸுக்கு எடுத்திங்கன்னா இங்கே என்ன ஆகுது, இது வந்து ஃபஸ்ட்டு ஓவர் டோனில் எதுனா எத்தனை வரும் பாருங்கள், இது வந்து 0 இனிஷியல் 0 ஓவர் டோன், ஃபஸ்ட்டு ஓவர் டோன், இது வந்து செகண்ட் ஓவர் டோன். தெரியுதா? ஓவர் டோன் எப்படி எடுப்பீங்க, இது ஃபஸ்ட்டு, இது என்னது செகண்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் டோன், செகண்டு ஓவர் டோன். சொன்னது புரிஞ்சுதா? அதனால் இந்த டைப் ஆஃப் வேவில் இதுக்கு பேர் என்னது, ஃபிஃப்த்து ஹார்மானிக், அதர்வைஸ் செகண்டு ஓவர் டோன். ஃபிஃப்த்து ஹார்மானிக் வரும்போது தான் செகண்ட் ஓவர் டோன் இந்த டைப் ஆஃப் வேவில் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போ அதுக்கு ஃபார்முலா இங்கே என்ன வரும், 1/4l இன்ட்டு 5. அதாவது ஃபிஃப்த்து ஹார்மானிக்ன்றதுனால 5 × 1/4l. ஏன் 5 × 1/4l? இதுதான் ஆக்சுவலாக என்னது, 1/4l. லேம்டா ஈக்குவல் டு 1 4lன்னு கிடைக்கும் இந்த இடத்துல. ஆக்சுவலாக 1/4l இல்லை, லேம்டா ஈக்குவல் டு 4l அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வந்தது, λ/4ன்னு கிடச்சிது. l ஈக்குவல் λ/4னா லேம்டா ஈக்குவல் டு 4lன்னு கிடைக்கும். ஸோ λ1 வந்து உங்களுக்கு இங்கே 4l அப்படின்னா அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5. ஸோ அதனால் 5/4lன்னு கிடைக்கும். சரியா? அடுத்தது வந்து தேர்ட் ஓவர் டோன் உங்களுக்கு எப்போ கிடைக்கும், செவன்த்து ஹார்மானிக்கில் தேர்ட் ஓவர் டோன் கிடைக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், தேர்டு ஹார்மானிக்கில் ஃபஸ்ட்டு ஓவர் டோன் இந்த டைப் ஆஃப் பேட்டர்னில், ஃபிஃப்த்து ஹார்மானிக்கில் செகண்ட் ஓவர் டோன். அப்போது செவன்த்து ஹார்மானிக்கில் என்ன கிடைச்சிருக்கும், தேர்டு ஓவர் டோன் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன். அப்போ இதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா எப்படி இருக்கும், தட் இஸ் வாட், nth ஓவர் டோன். nth ஓவர் டோன் என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா you have to use this formula 2n + 1/4l root of t by mu. இதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்னுக்கு நீங்கள் 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/4l root of t by muன்னு கிடைக்கும். n 0னா என்ன அர்த்தம், 0th ஓவர் டோன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு அர்த்தம். சரியா? n-க்கு 0 போடும்போது, n-க்கு 1 போட்டிங்கன்னா 1 × 2 2 + 1 என்னது 3, 3/4l. அப்போது n = 1ன்னு இல்லை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைச்சிடும், ஃபஸ்ட்டு ஓவர் டோன் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் டோன்னா n-க்கு நீங்கள் 2 போட்டீங்க, 1 போடும்போது என்ன, 1 × 2 2 + 1 3, 3/4l தான் என்னது ஃபஸ்ட்டு ஓவர் டோன் வந்திருக்கா. 3/4l root of t by mu. நீங்கள் இதை ஒரு தடவை படிக்கணும் அவசியம் கிடையாது. அந்த ஜென்ரல் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கெட் பண்ணிடலாம். தட் இஸ் வெரி வெரி சிம்பிள். சரியா? இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலராக அந்த ஓவர் டோனை பேஸ் பண்ணி, ஓவர் டோன் இல்லை ஹார்மானிக் மோஷன் அதை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிறதுல அந்த ஆர்கன் பைப்பில் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இதில் மெயின் ஹெட்டிங்கே இது தான் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. புரிஞ்சுதா? கிளியர்?
ரைட். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைப் ஆஃப் கேஸுக்கு, இந்த டைப் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கு, அதாவது இந்த இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டரில் 4L அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? lambda 1 = 4Lனா திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. இதுதான் என்னது? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. இதுதான் ஆக்சுவலாக என்னது? இந்த லென்த்து தான் என்னது? lambda = 4L. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சரி, இது டோட்டல் கிடையாது, சாரி, இந்த போர்ஷன் மட்டும், சாரி, இந்த இடம் மட்டும்தான் இங்கே என்ன வரும், நான் இங்கே வரைஞ்சிடுறேன். இதுதான் ஆக்சுவலாக என்னது? லேம்டா. இந்த லென்த்து எல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லேம்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த எல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா λ/4. இது ஆக்சுவலாக இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது? L = λ/4 அப்படின்னா λ = 4 டைம்ஸ் ஆஃப் எல்லுன்னு கிடச்சிருக்கும். λ = 4Lன்னு கிடச்சிருக்கும். ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வச்சு நீங்கள் என்னென்னு சொல்லிட முடியும்? அந்த 4L அப்படின்னு வரும்போது இதனுடைய நோடு அண்ட் ஆன்டி நோடோடைய ஃப்ரீக்வன்சி தான் என்னவாக இருந்திருக்கு? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியாக இருந்திருக்குன்னு சொல்லிடலாம். இதுவே இங்கே என்ன வந்திருக்கும்? 2Lன்னு வந்திருந்தா, எந்த இடத்துல 2Lன்னு வந்திருந்தா, இந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா, see here, இதில் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன காமனாக வந்திருக்கும் பாருங்கள். என்ன இருக்கும்? 1/2L. ஏன் 2L? 1 நோடுக்கும் இன்னொரு நோடுக்கு உள்ள வேவ் லென்த் வந்து λ/2. இது வரைக்கும் இருக்கிறது λ/4. புரியுதா? இது ஒரு λ/4, இது ஒரு λ/4. அப்போ டோட்டலாக λ/2, 1/4 + 1/4 λ/2 அப்படின்னு கிடச்சிரும். அதனால் L = உங்களுக்கு என்ன கிடச்சிது? λ/2 அப்படின்னு கிடச்சிது. சொல்கிறது புரியுதா? ஸோ அதிலிருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா, இஃப் திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, 2 நோடுக்கு உள்ள அந்த ஃப்ரீக்வன்சி ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் இந்த ஃபார்முலா ஃப்ரீக்வன்சி இங்கே என்ன இருந்திருக்கும்? 1/2Lன்னு இருந்திருக்கும். இது எல்லாத்துலேயுமே 2L இருக்கும். நீங்கள் அதை ஈஸியாக பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஜென்ரல் ஃபார்முலா வச்சு நீங்கள் டிரைவ் பண்ணலாம். இந்த சப்போஸ் இது வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியாக இருந்துச்சுன்னா λ/4, அப்போ இங்கே என்ன இருக்கும்? 4Lன்னு இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் எந்த மாதிரி ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணணுன்றதை கனெக்ட் பண்ணிட முடியும். எது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு தெரிஞ்சால் தான் we can connect the corresponding ஃபார்முலா. புரிஞ்சுதா? ரைட். அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஆஃப் லாஞ்சிட்யூடல் வேவ் எடுத்திங்கன்னா ரூட் ஆஃப் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி பை இனர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி யங்ஸ் மாடுலஸ், அதர்வைஸ் பல்க் மாடுலஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். டென்சிட்டிக்கு we have to use the rho, அந்த ஃபார்முலா சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்த அந்த ரிலேஷன் தான். ஸோ see here, இது வந்து என்னது? ஃபார் மெட்டீரியல் மீடியம் ஃப்ளூயிட்ஸுக்கு எடுக்கும்போது V = √B/ρ. இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னென்னு சொல்லியிருந்தேன்? இந்த கேஸில் லிக்விடுக்கும் கேஸுக்கும் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி எதில் யூஸ் பண்ணணும்? எலாஸ்டிக் மாடலஸ் எது யூஸ் பண்ணணும்? பல்க் மாடலஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாலிடுக்கு தான் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? யங்ஸ் மாடலஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த ரெண்டு கேஸில் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பீடு V = மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி பை டென்சிட்டி. ஸோ இதில் வந்து டென்சிட்டி வந்து ரோ. ஃப்ளூயிட்னா என்ன அர்த்தம்? எய்தர் லிக்விட் ஆர் கேஸ். லிக்விடாக இருக்கலாம், லிக்விட் ஆர் கேஸ் வரும்போது அந்த ஃபார்முலா ரிலேட்டட் டு பல்க் மாடுலஸ். ஸோ V = √B/ρன்னு வரும். சாலிட் வரும்போது யங்ஸ் மாடுலஸ் வரும். V = √Y/ρ. ஜென்ரல் ஃபார்முலா எலாஸ்டிக் சிட்டி பை டென்சிட்டி அப்படின்னு நமக்கு ஃபார்முலா இருக்கும் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு. சரியா? ஸோ அதுதான் இதில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து the propagation of sound through a gaseous medium isothermal process. ஐசோதெர்மல் ப்ராசஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது வெலாசிட்டியோடைய ஃபார்முலா. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. V = √P/ρ. சரியா? இது வந்து டேரக்டாக ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அந்த ரிலேஷன் டெரிவேஷன் நோ நீட். ஸோ நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் கேஸ், அது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா V = √P/ρ, அதாவது ப்ரெஷர் பை டென்சிட்டி அப்படின்னு கிடைக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் தான் என்னது? ஆர்கன் பைப். ஆர்கன் பைப். எஸ் சார், I joined now only sir, up to which and completed. Join means சேனலுக்கு இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இல்லை இந்த செஷனுக்கு இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? அது கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரியா? கரெக்டா? ஹரிராஜன். ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். இதில் ஆர்கன் பைப் இஸ் ஏ ஹாலோ பைப் இன் விச் sound is produced by setting up stationary waves. Sound is setting up stationary waves in its air column. So, அது புல்லாங்குழல்.
நான் பார்த்துருக்கோம் இல்லையா, லார்ட் கிருஷ்ணா யூஸ் பண்ணுவார் இல்லையா, அந்த புல்லாங்குழலில் அந்த இன்சைடில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த வேவ் இருக்குது இல்லையா, அந்த அந்த ஹோல்ஸ் இன்பிட்வீனில். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய வேவ்ஸ் என்னது, ஸ்டாண்டிங் வேவ்ஸ் தான் இங்கே ஃபார்ம் ஆகும், அதாவது ஸ்டேஷ்னரி வேவ்ஸ் தான். ஸோ அதில் 2 எண்டு ஓப்பனில் இருந்திருந்தால் எப்படி இருக்கும், ஒரு எண்டு ஓப்பன் ஒரு எண்டு க்ளோஸ்டாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா, புரியுதா? ரைட். ஸோ இந்த ஆர்கன் பைப்பில் 2 கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து க்ளோஸ்டு ஆர்கன் பைப், இன்னொன்று ஓப்பன் ஆர்கன் பைப். க்ளோஸ்டு அண்டு ஓப்பன். இந்த க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பில் ஒரு எண்டு ஒன்று என்னவாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ அந்த க்ளோஸ்டு எண்டு இருக்கு இல்லையா, அது என்னது, நோட் பாயிண்ட். தெரியுதா, இது வந்து நோடு. அதுக்கப்புறம் இதான் ஒன் பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சி இருக்கு இல்லையா, ஆன்டி நோடுக்கும் நோடுக்கும் பிட்வீனில் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ க்ளோஸ்ட் டு ஒன் எண்டாக இருக்கும். இந்த டைப் ஆஃப் வேவ் தான் இதில் என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும், க்ளோஸ்டு ஆர்கன் பைப். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் டாபிக் முடிய போகுது. ஏன்னா அந்த சாப்டருடைய முக்கியமான எல்லா கான்செப்டும் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டோம். சரியா, ஸோ அப்புறமா நீங்கள் திரும்ப என்ன பண்ணுங்கள், செஷனை ஃபுல்லாக திரும்ப ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் கான்செப்ட் திரும்ப உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். சரியா, ஸோ ஏன்னா நம்ம லாஸ்ட்டு ஹெட்டிங் வந்துருக்குறோம். ரைட், நெக்ஸ்ட் ஓப்பன் ஆர்கன் பைப். ஸோ இந்த ஓப்பன் ஆர்கன் பைப் எடுக்கும்போது இந்த 2 எண்டு என்னவாக இருக்கும், ஆன்டினோடாக இருக்கும். சரியா, இன்னும் சிம்பிளாக நீங்கள் அதை எப்படி இல்லைன்னா ஓப்பனில் இருந்தால் ஆன்டினோடு, இங்கேயும் ஓப்பனா அந்த எண்டில் என்ன நோடு ஃபார்ம் ஆகும், ஆன்டினோடு ஃபார்ம் ஆகும். இந்த 2 எண்டு ஓப்பன் இருந்தாலும் 2மே ஆன்டினோடு, இன்பிட்வீனில் ஒரு நோடு ஃபார்ம் ஆகுது. இதில் ஓப்பன் ஆன்டினோடு, க்ளோஸ்ட் என்னவா ஆக்ட் ஆகும், நோடாக ஆக்ட் ஆகும். புரியுதா, கிளியரா? ரைட். இப்போது ஒரு கேஸுக்கான ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறது, முன்னாடி பார்த்தா அந்த கேஸை வச்சு தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். இந்த கேஸுடைய லென்த் எது, ஆர்கன் பைப்பில் இது ஆன்டினோடு இது நோடு அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள லென்த் வந்து எல் சி அப்படின்னு என்ன எடுத்துக்க போகிறோம், க்ளோஸ்டு லென்த். சி ரெப்ரசன்ட்ஸ் க்ளோஸ்டு, ஏன்னா ஒன் ஆஃப் த எண்ட் இஸ் க்ளோஸ்டு ஆர்கன் பைப் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ இந்த வேவ் லென்த்து இது எதுக்கு ஈக்குவல், இந்த 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 இருக்கு இல்லையா, இந்த வேவ் லென்த் எதுக்கு ஈக்குவல் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, λ/4க்கு ஈக்குவல். இது λ/4க்கு ஈக்குவல். அப்போது இதுதான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சி. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சி எதுக்கு ஈக்குவல், வேவ் லென்த் எதுக்கு ஈக்குவல், λ/4 அப்படின்னா அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 டைம்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு லென்த் எதுக்கு ஈக்குவல், வேவ் லென்த். ஒன் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சியோடைய வேவ் லென்த் லாம்டா அப்படின்னு கிடச்சிரும். சரியா, லாம்டா அப்படின்னு கிடச்சிரும். 4 டைம்ஸ் ஆஃப் எல்சி ஈக்குவல் டு லாம்டா. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம், இங்கே ஃப்ரீக்குவென்சியை கால்குலேட் பண்ணுறோம். ஃப்ரீக்குவென்சி எப்படி கால்குலேட் பண்ணுறோம், ஃப்ரீக்குவென்சிக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம், F1 ஈக்குவல் டு ஃப்ரீக்குவென்சி ஈக்குவல் டு வெலாசிட்டி பை வேவ் லென்த் λ1 எடுக்கிறோம். சரியா, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சின்றதுனால λ1 கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும், இங்கே V/λ1 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். தட் இஸ் ஃபண்டமெண்டல். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சி வேவ் லென்த் λ1 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் எல்சி. ஸோ F1 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் எல்சி. எல்ன்றது லென்த்து. சரியா, புரியுதா? ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ அது எப்படி வந்துச்சுன்றதுக்காக நான் அந்த ஸ்டெப்ஸை திரும்ப டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறேன். புரிஞ்சுதா? ஸோ ஃப்ரீக்குவென்சினா வெலாசிட்டி பை வேவ் லென்த்து. சரியா, ஃப்ரீக்குவென்சி ஏன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃப்ரீக்குவென்சி இன்ட்டு வேவ் லென்த். அதனால் ஃப்ரீக்குவென்சி இருந்து வெலாசிட்டி பை வேவ் லென்த். வெலாசிட்டின்னு நமக்கு ஃபிக்ஸடாக இருக்க போகுது. சரியா, அதில் சேஞ்ச் ஆக போகிறது என்னென்னா நம்ம கால்குலேட் பண்ண போகிற அந்த நம்பர் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி அங்கே எவ்வளோ ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்து. அப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சி இதுவாக இருந்துச்சுன்னா தட் இஸ் வாட், ஃபஸ்ட்டு ஹார்மோனிக். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் என்னது, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சி. அதர்வைஸ் ஃபஸ்ட்டு ஹார்மோனிக். இன்னொரு வேர்டு என்ன யூஸ் பண்ணலாம், 0th ஓவர்டோன். அதர்வைஸ் we can use 0th ஓவர்டோன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா, கிளியர்? அடுத்தது பாருங்கள், இந்த ஃபார்முலா வச்சு நம்ம நியூ ஃபார்முலா டிரைவ் பண்ணி வச்சுப்போம். அதை வச்சு நம்ம டிரைவ் பண்ண வேண்டியதா, அந்த மீன்ஸ் எந்த கேஸ் வேணால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் இதை மெமரைஸ் பண்ண அவசியம் கிடையாது எதையும். செகண்ட் கேஸ் பாருங்கள், இந்த கேஸில் இதுதான் ஆக்சுவலாக லென்த்து. இது இருக்கு இல்லையா, இதுதான் டோட்டல் லென்த்து. இங்கே இந்த டோட்டல் லென்த்தில் எவ்வளோ வேவ் லென்த்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த லென்த்து மட்டும் நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம், 4 டைம்ஸ் ஆஃப் எல்லுன்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக? சீக்கிரம் இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக எழுதலாம். இந்த பேட்டர்னை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. டேரெக்டாக F ஈக்குவல் டு 3ன்னு போடுறோம். ஏன் 3ன்னு போட்டிருக்கிறேன்,
ஏன் 3ன்னு போட்டிருக்கிறேன்? ஃபஸ்ட்டு ஓவர் டோன் அண்ட் ஆல்சோ இதுக்கு இன்னொரு நேம் என்னது? தேர்டு ஹார்மோனிக். ஏன் தேர்டு ஹார்மோனிக்? see here. கரெக்டா? இதுதானே நம்ம பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன பார்த்துருக்குறோம்? ஃபண்டமெண்டல் என்ன பார்த்தோம்? இதுதான் ஃபண்டமெண்டல். கரெக்டா? அப்போ ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் இது வந்து ஃபஸ்ட்டு ஹார்மோனிக். அப்புறம் இது என்னது? செகண்ட் ஹார்மோனிக். இது ஒரு λ/4, இது ஒரு λ/4. அப்போ இது என்னது? தேர்டு ஹார்மோனிக். இது ஒரு λ/4. சொல்கிறது புரியுதா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தேர்டு ஹார்மோனிக். அது எதுலேருந்து டிசைட் பண்ணுறோம்? அதனுடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோடைய பேட்டர்ன் இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு எத்தனை டைம்ஸ் அந்த டைப் ஆஃப் சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகுதோ அதான் ஹார்மோனிக்னு நம்ம சொல்ல போகிறோம். அதை வச்சு தான் அந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்மோனிக், செகண்ட் ஹார்மோனிக், அதுக்கப்புறம் என்னது? தேர்டு ஹார்மோனிக். இதுதான் இந்த கேஸோடைய பேட்டர்ன். ஸோ தேர்டு ஹார்மோனிக் எடுக்கும்போது நமக்கு அடுத்து என்ன கிடைக்கும்? ஓவர் டோன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஓவர் டோன் எப்போ கிடைக்கும்? see here. ஸோ அப்போ இதுதான் ஒரு இதனுடைய ஒரு பேட்டர்ன். இதே மாதிரி வேவ் திரும்ப எப்போ கிடைக்குது? இந்த தேர்டு ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகும்போது தான் கிடைக்குது. இதுதான் 0th ஓவர் டோன். இது 0th ஓவர் டோன்னா ஸோ சேம் அதே பேட்டர்ன் எப்போ வருதுன்னு பாருங்கள். தட் இஸ் வாட்? ஃபஸ்ட்டு ஓவர் டோன். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொன்று என்ன வரும்? செகண்ட் ஓவர் டோன் வரும். அது 5th ஹார்மோனிக்கில் வரும். ஏன்னா அடுத்தது இது முதல்ல க்ளோஸ் ஆகணும். 4th ஹார்மோனிக். 5th ஹார்மோனிக் வரும்போது என்ன கிடைக்கும்? செகண்ட் ஓவர் டோன் கிடைக்கும். ஸோ இதனுடைய ஃபார்முலா ஃப்ரீக்வன்சி எப்படி கனெக்ட் பண்ணுறது தேர்ட் ஹார்மோனிக் கேஸுக்கு அப்படின்னா, இங்கே எவ்வளோ நமக்கு வந்திருக்கு? 4LCயா? எத்தனை ஹார்மோனிக் வந்திருக்கு பாருங்கள்? 3 ஹார்மோனிக் வந்திருக்குது. அப்போது 3 டைம்ஸ் ஆஃப் இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக எழுதலாம். இது V/4LC. இது வந்து ஃபஸ்ட்டு ஹார்மோனிக்கு. தேர்டு ஹார்மோனிக்னா 3 டைம்ஸ் ஆஃப் 4/LC அப்படின்னு எழுதலாம். அதர்வைஸ் 3 டைம்ஸ் ஆஃப் F1ன்னு எழுதலாம். இங்கே இப்படி எழுதலாம். அதர்வைஸ் we can write what? F3 equal to 3 times of F1. V/4LCக்கு பதிலாக we can write F1. ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைச்சிரும்? தேர்டு ஹார்மோனிக் கிடைச்சிரும். அப்போ 5th ஹார்மோனிக் கிடைச்சா கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன தெரியணும்? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தெரியணும். அது எதுக்கு ஈக்குவல்? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா வச்சு தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம் எல்லாமே. V/4LC எதில்? க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பில். புரிஞ்சுதா? அப்போ இங்கே என்ன வரும்? F3 equal to 5 times of F1. இதுதான் F1 இனிஷியல். இதுதான் என்னது? இனிஷியல். ஸோ 1 2 3 4 5. ஸோ அப்போ இந்த கேஸில் 5th ஹார்மோனிக் செகண்ட் ஓவர் டோன். ஏன் செகண்ட் ஓவர் டோன்? 1 2 அதே பேட்டர்ன் எப்போ வந்திருக்கு? 3. இதான் என்னது? தேர்ட் ஓவர் டோன். ஃபஸ்ட்டு 0th ஓவர் டோன், ஃபஸ்ட்டு ஓவர் டோன், செகண்ட் ஓவர் டோன். ஸோ செகண்ட் ஓவர் டோன் வரணும் எத்தனை ஹார்மோனிக் வரணும்? 1 2 3 4 5. 5th ஹார்மோனிக் வரும்போது தான் இந்த க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பில் செகண்ட் ஹார்மோனிக்கே கிடைக்கும். ஸோ செகண்ட் ஹார்மோனிக் கிடைக்கணும்னா 5th ஓவர் டோன் இருக்கணும். புரிஞ்சிக்க முடியுதா தெளிவா? ரைட். மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் இன் க்ளோஸ்டு ஆர்கன் பைப். இப்போ இதோட ஜென்ரல் ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாருங்கள். see here. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம் இல்லையா? 4L எல்லாமே டினாமினேட்டர் என்ன இருக்கும்? 4Lன்னு இருக்கும். ஏன்னா λ/4 தான் இங்கே என்னது? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. λ/4 இருந்தால் லென்த் வந்து 4Lக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் இது V/ எதுக்கு? ஃபஸ்ட்டு ஹார்மோனிக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம ஓவர் டோனை கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஓவர் டோன் வரும்போது தேர்டு ஹார்மோனிக் வரணும். இந்த கேஸில் செகண்ட் ஓவர் டோன் வரணும்னா 5th ஹார்மோனிக் வரணும். தேர்டு ஓவர் டோன் வரணும்னா 7th ஹார்மோனிக் வரணும். 4th ஓவர் டோன் வரணும்னா 9th ஹார்மோனிக் வரணும். புரிஞ்சுதா? அந்த பேட்டர்ன் புரிஞ்சிக்க முடியுதா? கிளியரா? ஸோ த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் திஸ் கேஸ் இருக்கு இல்லையா? திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த அதாவது க்ளோஸ்டு ஆர்கன் பைப்ஸுக்கான ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு நீங்கள் 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் கிடைச்சிடும். n ஈக்குவல் டு 1ன்னு போடுங்க. 1 × 2 2. 2 - 1 1. அப்போ என்ன கிடைக்கும்? V/4L. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கிடைச்சிடும். அதாவது ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் கிடைச்சிடும். புரிஞ்சுதா? n ஈக்குவல் டு 2ன்னு போட்டிங்கன்னா இங்கேயும் 2ன்னு போடுங்க. அப்போ என்ன ஆகிடும்? 2 × 2 4. 4 - 1 என்ன கிடைக்கும்? 3.
n equal to 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த கேஸில் n equal to 2 போட்டிங்கன்னா you will get first overtone n 2 போட்டால் first overtone அர்த்தம் n 3 போட்டிங்கன்னா second overtone அர்த்தம் இதில் n equal to 2 போட்டிங்கன்னா 2 into 2 4 4 minus 1 3 அப்போ என்ன ஆகிடும் f3 கிடைக்கும் 3v by 4l n equal to 2 போட்டிங்கன்னா 2 into 2 4 4 minus 1 3 பார்த்துட்டோம் 3 போட்டிங்கன்னா என்ன ஆகும் 3 into 2 6 கரெக்டா ஸோ அப்போ 6 minus 1 என்னது 5 ஸோ அப்போ 5v by 4lனு வரும் ஸோ என்னுக்கு வந்து நம்ம எந்த வேல்யூ போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கரஸ்பாண்டிங் உங்களுக்கு ஹார்மோனிக் ஈஸியாக கிடச்சிரும் புரிஞ்சுதா கிளியர் ரைட் நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆர்கன் பைப் இந்த ஓப்பன் ஆர்கன் பைப்பில் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க இதில் 2 ஆன்டினோடா இதனுடைய டோட்டல் லென்த் என்ன இதுதான் ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் இதுதான் என்னது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அதர்வைஸ் ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் எதில் ஓப்பன் ஆர்கன் பைப்பில் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பில் இது மட்டும் தான் என்னவாக இருந்தது ஃபண்டமெண்டலாக இருந்தது நோடு அண்ட் ஆன்டினோடு மட்டும் அதாவது இந்த பக்கம் இருந்தது இது க்ளோஸ்டாக இருந்தது நோடு ஆன்டினோடு அது வந்து எதில் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பில் லாம்டா பை 4 இங்கே என்ன இருக்கும் பாருங்கள் இது ஒரு லாம்டா பை 4 சாரி இது ஒரு லாம்டா பை 4 இது ஒரு லாம்டா பை 4னா அப்போ டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும் டோட்டலாக இது எதுக்கு ஈக்குவல் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து லாம்டா பை 2க்கு ஈக்குவல் இதில் அப்போது எல் நாட் ஈக்குவல் டு லாம்டா பை 2 அப்படின்னா லாம்டா எதுக்கு ஈக்குவலாக கிடைக்கும் 2 டைம்ஸ் ஆஃப் எல் நாட்டில் அது ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எல் ஓன்னு என்ன அர்த்தம் ஓப்பன் ஆர்கன் பைப்பு முன்னாடி கேஸில் எல் சீன் போட்டோம் இல்லையா அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக எல் சின்றது க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புடைய லென்த்து 1 ஃப்ரீக்வன்சியோடைய லென்த்து இது வந்து 1 ஃப்ரீக்வன்சியோடைய லென்த் வந்து லாம்டா பை 2 எல் ஓ ரெப்ரசன்ஸ் ஓப்பன் ஆர்கன் பைப்போடைய லென்த் அதனால் எல்ஓ 2 டைம்ஸ் ஆஃப் எல்ஓ அப்படின்னு நம்ம எழுதுறோம் புரிஞ்சுதா ஸோ ஃப்ரீக்வன்சியோடைய ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா இங்கே f1 ஈக்குவல் டு என்ன வரும் f1 ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி f1 v by lambda 1 ஸோ இங்கே எது lambda 1 இதுதான் lambda 1 எடுத்துக்க வேண்டியதான் this is lambda 1 சரியா ஸோ lambda 1 ஈக்குவல் டு v by 2LO ஸோ அதனால தான் என்ன வந்திருக்கு ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் ஈக்குவல் டு v by 2LO இது வந்து எந்த கேஸுக்கு ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கு இங்கே என்ன வந்திருக்கு 4LCன்னு வந்திருக்கு அந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள் ஏன்னா அது ரெண்டு தெரியணும் v by 4 டைம்ஸ் ஆஃப் LC 4 டைம்ஸ் ஆஃப் லென்த்து வரும்போது என்னது இது க்ளோஸ்டு ஆர்கன் பைப் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியில் இதனுடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியில் 2 டைம்ஸ் ஆஃப் LO அப்படின்னு கிடைக்கும் சொல்கிறது புரியுதா இதுதான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அதர்வைஸ் ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் அதர்வைஸ் வேறு எப்படி சொல்லலாம் ஜீரோத் ஓவர்டோன் அப்படின்னு சொல்லலாம் சரியா இப்போ ஃபஸ்ட்டு ஓவர்டோன் எப்போ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஃபஸ்ட்டு ஓவர்டோன் ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்டோன் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கேஸில் f2 equal to v by L0 that is தெரியுதா இங்கே லாம்டா எவ்வளோ லாம்டா வந்திருக்கு பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ஓவர்டோன் வரணும்னா செகண்ட் ஹார்மோனிக் வரணும் இதுதான் ஆக்சுவலாக என்னது அந்த 1 கம்ப்ளீட் சி ஹியர் இதுதான் 0th ஓவர்டோன் இனிஷியல் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இதே பேட்டர்ன் திரும்ப எப்போ வருது பாருங்கள் சி ஹியர் இங்கே வந்துடுதா அந்த டிஃப்ரென்ஸுக்கு வேணால் நான் இங்கே காமிக்கிறேங்க see here இது வந்து ஃபஸ்ட்டு ஓவர்டோன் சாரி 0th ஓவர்டோன் இது என்னது 0th ஓவர்டோன் otherwise we have to use what fundamental frequency இதான் fundamental frequency கரெக்டா அப்போ இது என்னன்னு சொல்லலாம் இதற்கு பாருங்க இந்த பேட்டர்ன் இது என்னன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஓவர்டோன் அதே பேட்டர்ன் எப்போ திரும்ப வருதோ அதான் ஓவர்டோன் சொல்லியிருந்தேன் இல்லையா ஓவர்டோன்னு சொல்லியிருந்தேன் இந்த டைப் ஆஃப் வேவ் திரும்ப வரணும் அடுத்தது எப்போ வருதோ அதுதான் அடுத்தடுத்து ஓவர்டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டா அப்போது இதான் இதனுடைய பேட்டர்ன் இதுதான் 0th ஓவர்டோன் தான் ஃபண்டமெண்டல் திரும்ப அதே பேட்டர்ன் இங்கே வந்திருக்கு அப்போ அதுதான் என்னது ஃபஸ்ட்டு ஓவர்டோன் ஆனால் போன கேஸில் எப்படி இருந்தது
இந்த டைப் ஆஃப் வேவ் இப்படி பிரிஞ்சுது, திரும்ப அது வந்து எங்கே வந்துடுது, தேர்டில் தான் ஃபஸ்ட்டு ஓவர் டோன் வந்தது, அதே டைப் ஆஃப் பேட்டர்ன். ஸோ அதே வேவ் திரும்ப திரும்ப வரும்போது அது ஓவர் டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கேஸில் இதுதான் 0th ஓவர் டோன். ஃபண்டமெண்டல்னா அதே பேட்டர்ன் ரிப்பீட்டாக வரும்போது தட் இஸ் செகண்ட் ஓவர் டோன். இதில் இதுதான் ஆக்சுவலாக என்னது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அதர்வைஸ் இது என்னன்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஹார்மோனிக். ஆனால் இதில் என்ன வரும், இதுக்கு பேர் செகண்ட் ஹார்மோனிக். ஏன் அதே பேட்டர்ன் திரும்ப வந்திருக்கா, கரெக்ட். ஃபஸ்ட்டு ஹார்மோனிக், திஸ் இஸ் வாட் செகண்ட் ஹார்மோனிக். அதர்வைஸ் we can say ஃபஸ்ட்டு ஓவர் டோன். அதனால் இங்கே டோட்டலாக இப்போ எவ்வளோ வந்திருக்கும், ஸோ இது வந்து ஒரு λ/2, இது ஒரு λ/2 லாம்டான்னு வந்திருக்கும். அதனால் எல் எதுக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கும், லாம்டாக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கும். டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து F2 இல்லையா, F2 ஈக்குவல் டு V/λ2. λ2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், LOவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த LO இருக்கு இல்லையா, இது டேரெக்டாக இந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல், λ/2. இது எதுக்கு ஈக்குவல், λ/2. தெரியுதா, λ/4 ப்ளஸ் λ/4 λ/2, λ/4 ப்ளஸ் λ/4 λ/2. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக லாம்டான்னு கிடைக்கும். சொன்னது புரியுதா. அப்போ ஃப்ரீக்வன்சி எதுக்கு ஈக்குவல், V/, சரிதா, ஃபஸ்ட்டு ஓவர் டோனுடைய ஓப்பன் ஆர்கன் பைப்புடைய ஃப்ரீக்வன்சியுடைய ஃபார்முலா வெலாசிட்டி பை த லென்த் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி, அதுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். புரியுதா, ரைட். தேர்டு ஹார்மோனிக் அப்படின்னா என்ன அர்த்தம், எது தேர்டு ஹார்மோனிக், இதில் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 1 இது ஃபஸ்ட்டு கரெக்டா, இது 0th, அதாவது 0th ஓவர் டோன் ஃபஸ்ட்டு ஹார்மோனிக். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஓவர் டோன் இங்கே இந்த சேம் பேட்டர்ன், இது ஃபஸ்ட்டு ஓவர் டோன். அதுக்கப்புறம் செகண்ட் ஓவர் டோன், இது என்னது செகண்ட் ஓவர் டோன், செகண்டு ஓவர் டோன். ஸோ இது வந்து எப்படி எழுதலாம், இது 0th ஓவர் டோன், இது வந்து ஃபஸ்ட்டு ஓவர் டோன், இது செகண்ட் ஓவர் டோன், செகண்டு ஓவர் டோன். இதை ஹார்மோனிக்கில் எழுதும்போது இது 0th ஃபண்டமெண்டல், அதர்வைஸ் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அது ஃபஸ்ட்டு ஹார்மோனிக், இது செகண்ட் ஹார்மோனிக். அப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம், தேர்டு ஹார்மோனிக். சரியா, ஓப்பன் ஆர்கன் பைப்பு க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தெளிவாக புரிஞ்சுதா, ரைட். ஸோ இது வந்து செகண்ட் ஓவர் டோன், இது 0th ஓவர் டோன், ஃபஸ்ட்டு ஓவர் டோன், செகண்ட் ஓவர் டோன். ஹார்மோனிக் சொல்லும் போது ஃபஸ்ட்டு ஹார்மோனிக், செகண்ட் ஹார்மோனிக், தேர்டு ஹார்மோனிக். புரிஞ்சுதா, எல்லாத்துலேயும் கிளியரா. ஸோ இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா இதற்கு பாருங்கள், n × V/2L மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். இதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணி ஆகணும் நீங்கள். ஜென்ரல் ஃப்ரீக்வன்சியோடைய ஃபார்முலா எந்த கேஸுக்கு, ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு. ஸோ n = n × V/2Lனா என்ன அர்த்தம், என்னன்றதுங்க என்னது, எத்தனாவது ஹார்மோனிக் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். n-க்கு நீங்கள் 1 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், V/2L ஃபஸ்ட்டு ஹார்மோனிக். n-க்கு 2 போட்டால் செகண்ட் ஹார்மோனிக். சப்போஸ் கொஷினில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓவர் டோன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன போடணும், இங்கே ஃபஸ்ட்டு ஓவர் டோனுனா n-க்கு என்ன போடணும், 2 அப்படின்னு போடணும். அதாவது n+1 அப்படின்னு போடணும். n வந்து அவன் கேட்டுக்கிறது என்னது, ஃபஸ்ட்டு ஓவர் டோன் அப்படின்னு வரணும். அப்படின்னா அது எந்த ஹார்மோனிக்கில் இருந்திருக்கணும், செகண்டு ஹார்மோனிக்கில் இருந்திருக்கணும். சொல்கிறது புரியுதா. அப்போ n அதாவது ஓவர் டோன் வேல்யூ என்ன சொல்கிறாங்களோ அது கூட +1 ஆட் பண்ணிக்கணும். போட்டால் டேரெக்டாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு ஓவர் டோன்னா n-க்கு 2 போடணும். செகண்ட் ஹார்மோனிக்கில் தான் ஃபஸ்ட்டு ஓவர் டோன் கிடைக்கும், தேர்டு ஹார்மோனிக்கில் செகண்ட் ஓவர் டோன் கிடைக்கும். அப்போ செகண்ட் ஓவர் டோன் கேட்டாங்கன்னா இங்கே n-க்கு என்ன போடணும், 3. இங்கே யூஸ் பண்ணிக்கிற n வந்து ஹார்மோனிக்குடைய வேல்யூ 1 2 3ன்றது. ஓவர் டோன் கேட்கும்போது இதுக்கான ரிலேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். தேர்டு ஓவர் டோனுனா தேர்டு ஹார்மோனிக்னா செகண்ட் ஓவர் டோன் அப்படின்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அது கூட ஹார்மோனிக்கில் ஓவர் டோனில் கேட்கும்போது ஹார்மோனிக் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், அது கூட +1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் ஓவர் டோன் கேட்டால் நீங்கள் என்ன போடணும், அதாவது செகண்ட் ஓவர் டோன்னா 2 + 1 போட்டால் 3 கிடைக்கும். தேர்டு ஹார்மோனிக்கில் என்ன கிடைச்சிரும், அதனுடைய ஃப்ரீக்வன்சி கிடச்சிடும். அதாவது தேர்டு ஹார்மோனிக்குடைய ஃப்ரீக்வன்சி தான் எதுக்கு ஈக்குவல், செகண்ட் ஓவர் டோனுக்கு ஈக்குவல் அந்த கேஸில். அதான் அதனுடைய மீனிங். புரிஞ்சுதா, கிளியர்,
ரைட். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஹெட்டிங் பீட்ஸ். வென் இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த முன்னாடி பார்த்த அந்த பர்டிகுலராக அந்த ஆர்கன் பைப்ஸை பேஸ் பண்ணி. when two sound waves of slightly different frequencies traveling in a medium along same direction, ஓகேவா, டிஃபரெண்ட் பீட்ஸை பற்றி நம்ம முன்னாடி அந்த இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருந்தோம் இல்லையா, டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சி, டூ சவுண்ட் வேவ்ஸ் ஆஃப் slightly different frequency traveling in a medium along same direction. So frequency different இருக்கும், direction same இருக்கும். Superimpose each other, the intensity of the resultant sound wave at a particular position rises. ஒரு particular point intensity அதிகமாகும், ஒரு particular point falls regularly with time. This phenomenon of regular variation is called intensity of sound with time at particular position is called beats அப்படின்னு சொல்லுவோம். So டூ வேவ் இன்டர்ஃபியர் ஆக போகுது, இன்டர்ஃபியர் ஆகிற அந்த டூ வேவோடைய ஃப்ரீக்வன்சி டிஃபரெண்ட், இன்டர்ஃபரன்ஸில் ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்கும்னு பார்த்துருந்தோம். பீட்ஸில் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இன்டர்ஃபியர் ஆகுது, அதுக்கப்புறம் ரெண்டுமே என்னது ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. கரெக்டாக ஸ்டாண்டிங் வேவில் என்னவாக இருக்கும், சேம் ஃப்ரீக்வன்சி சேம் ஸ்பீட் எல்லாம் இருக்கும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் டூ வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகும், அது ஸ்டாண்டிங் வேவ். இதில் சேம் டைரெக்ஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டியாக இருக்கும்போது சேம் டைரெக்ஷன் சேம் ஃப்ரீக்வன்சி, சாரி இன்டர்ஃபரன்ஸில் சேம் ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் என்னவாக இருக்கும், சேம் டைரெக்ஷனில் இருக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி சேம் டைரெக்ஷனில் சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அந்த பேட்டர்ன் தான் பீட்ஸு. அதில் சம் பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ஃப்ரீக்வன்சி ரைஸ் ஆகும் சூப்பர் இம்போஸ் ஆகும்போது, சில பாயிண்டில் என்ன ஆகும், ஃபால் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வரும் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து. தட் இஸ் கால்டு பீட்ஸ். அதை தான் நம்ம பீட்ஸ்னு சொல்கிறோம், அந்த சவுண்ட் வேவ் தான் பீட்ஸ்னு சொல்கிறோம். Let two sound waves of equal amplitude A and slightly different frequency. So equal amplitude, slightly different frequency, அது N1 N2 otherwise nu1 nu2 நார்மலாக நம்ம எடுக்கிற மாதிரி, traveling in a medium in the same direction எடுத்தா அந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் லைக் திஸ் இது இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் என்னென்னா ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. சொல்கிறது புரியுதா? ஸோ எ பீட் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் பிட்வீன் டூ சவுண்ட் வேவ்ஸில் இருக்கும். இந்த இன்டர்ஃபியர் ஆனதுக்கப்புறம் நமக்கு சி ஹியர் இதுதான் ஆக்சுவலாக பீட்ஸ் இது இருக்கு இல்லையா. இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க புரியும். இது வந்து ஒமேகா 1ன்னு இருக்கும், ஏன்னா ஒமேகா தான் எதுக்கு ஈக்குவல், 2π நியூக்கு ஈக்குவல். கரெக்டாக இங்கே ஒமேகா 2 அப்படின்னு இருக்கும், ஏன்னா டூ ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் டிஃபரெண்ட்டு. ஸோ நம்ம எதாவது ஈக்குவலாக எடுத்துக்கிட்டோம், ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டோம், அதனால் இங்கே ஏன்னு போட்டுக்கிட்டோம், ரெண்டுமே ஏஏ. ஸோ ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய டூ வேவ் இன்டர்ஃபியர் ஆக போகுது. அதனால் ஏ இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா 1t மைனஸ் k1x, இங்கே ஏ இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா 2t மைனஸ் k2x அப்படின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சினால ஒமேகா 1 ஒமேகா 2 சொல்கிறது புரியுது, ஆம்ப்ளிடியூட் சேம். இது ரெண்டு இன்டர்ஃபியர் ஆனதுக்கு அப்புறம் சீஹியர் இந்த மாதிரி தான் அந்த வேவ் பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா. சில பாயிண்டில் ரைஸ் ஆகும், சில பாயிண்டில் ஃபால் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரைஸ் ஆகும், அப்புறம் இங்கே ஃபால் ஆகும், மறுபடியும் இங்கே ரைஸ் ஆகும், அப்புறம் ஃபால் ஆகும். ஸோ இந்த ரெண்டும் சூப்பர் இம்போஸ் ஆனால் இந்த பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். பீட்ஸில் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ இது ரெண்டும் சூப்பர் இம்போஸ் ஆனதுக்கப்புறம் அந்த நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் செகண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃப்ரீக்வன்சிஸ் F2 மைனஸ் F1 ரெண்டு ஃப்ரீக்வன்சி நம்ம சப்ராக்ட் பண்ணி மாடலஸ் எடுத்தோம்னா, அதாவது இதில் எது வேணாலும் கிரேட்டராக இருக்கலாம். ஏன் மாடலஸ் போடுறோன்னா F1 ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கலாம், F2 கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ எனிதிங் ஃபைன். ஃபைனலாக அதோடைய டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், F2 மைனஸ் F1 தான் என்னது நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சொல்கிறது புரியுதா? இது அதனுடைய ரிசல்டன்ட் ஃப்ரீக்வன்சியோடைய ஃபார்முலா A இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா 1t ப்ளஸ் சைன் ஆஃப் ஒமேகா 2t ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ரைட். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடு இந்த கேஸில் 2a cos ஆஃப் ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2 இன்ட்டு t இது ஆம்ப்ளிடியூட் ரிசல்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. டைம் பீரியட் ஆஃப் பீட்ஸ் 1/f1 மைனஸ் f2 டைம் பீரியட் t is equal to 1 by frequency வரும். இங்கே இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃப்ரீக்வன்சி f1 மைனஸ் f2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபார்முலா. ரைட். இப்போ ப்ராப்ளம் வாங்க, ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் ஆக்சுவலாக இதில் ரொம்ப ஈஸி. அந்த கேஸ் பார்த்தோம் அந்த ஆர்கன் பைப்போடைய பேசிக் நேச்சர் என்ன, அதில் இப்போ எது ஃபண்டமெண்டல், க்ளோஸ்டு கேஸுக்கு எப்படி இருக்குது, ஓப்பனுக்கு எப்படி இருக்குது, அதை கரெக்டாக தெரிஞ்சு அந்த ரிலேஷனை கனெக்ட் பண்ண தெரிஞ்சாலே மோஸ்ட்லி கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஏன்னா இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன் பைப்பு தான் இந்த சாப்டரில் ப்ரைமரியாக ரிப்பீட்டடாக ஃபோக்கஸ் பண்ணது. சரியா? இது ஆக்சுவலாக 2025 கொஸ்டின் தான், இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் தான். என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள்.
என்னென்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். எ பைப் அட் போத் எண்ட்ஸ் ஹேஸ் எ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எஃப் இன் ஏர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பைப் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எந்த வேர்டு? ஃபஸ்ட்டு எ பைப் ஓப்பன் அட்டு போத் எண்ட்ஸ். ஓகேவா, இது ஆர்கன் பைப் கேஸ். போத் எண்ட்ஸ் ஹேஸ் எ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எஃப்னு எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அப்போ ஓப்பன் ஆர்கன் பைப்போடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி தான் எஃப். அப்போ எஃப்ன்றதுக்கு என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ எழுதுகிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம அதான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப்ஸ். கொஷினில் மறைமுகமாக அதான் அதனுடைய மீனிங். அப்போ அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா எனக்கு தெரியும். என்னது? எஃப் எதுக்கு ஈக்குவல்? எஃப் எதுக்கு ஈக்குவல்? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப்போடைய ஃபார்முலா என்ன பார்த்துருக்குறோம்? சி ஹியர். பார்த்தோமா? ஓப்பன் ஆர்கன் பைப்போடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்னது? V/2LO அப்படின்னு சொன்னாலும், அதாவது V/2L. V/2L. ஸோ V/2L அது LO. அதன் டிஃப்ரென்ஸ்க்காக நம்ம LO LC அப்படின்னு போட்டோம். சரியா? புரிஞ்சுதா? கிளியர்? இது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். த பைப் இஸ் நவ் டிப்டு வெர்டிக்கலி இன் வாட்டர் ட்ரம் டு half of its length. டு half of its length என்ன ஆயிருக்கு? வாட்ரு ஃபில் ஆயிடுச்சு. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க? த பைப் இஸ் டிப்டு வெர்டிக்கலினா, நீங்கள் பைப் ரெண்டு பக்கம் ஓப்பன் சொல்லியிருக்காங்க இல்லையா? டிப்டு வெர்டிக்கலாக பண்ணிங்கன்னா பைப் இப்போ ஹாஃபாக எது ஃபில் ஆகிடுச்சு? வாட்டர் ஃபில் ஆகிடுச்சு. அப்போது ஒரு எண்டு தான் இப்போ ஓப்பனு. அந்த ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸில் இப்போ என்ன இருக்கும்? க்ளோஸ்டு ஆகிடும். ஸோ க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பாக மாறிடும். புரியுதா? அவங்க இன்னோவேட்டிவாக ஒரு கொஷின் செட் பண்ணியிருக்கிறாங்க. பைப்பு ஓப்பனில் இருந்திருக்கு. ஓப்பனில் இருக்கும்போது ரெண்டு, அதாவது ஓப்பன் ஆர்கன் பைப் ரெண்டு எண்டு ஓப்பனில் இருந்திருக்கு. அந்த கேஸுக்கான ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா எஃப்னு சொல்லிட்டாங்க. அதை வெர்டிக்கலாக டிப் பண்ணிங்கன்னா ஹாஃப் ஆஃப் த லென்த் வந்து என்னவாக இருந்திருக்கு? பைப் நவ் டிப்டு வெர்டிக்கலி த வாட்டர் ட்ரம் half of its length. ஸோ அதோட half of the length என்ன இருக்குது? வாட்டர் வந்து ரைஸ் ஆகிட்டு ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு வாட்டர் ட்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் half of the length எடுக்கும்போது இப்போ ஒரு எண்டு க்ளோஸ்ட் ஆகிடுது, இன்னொரு எண்டு என்ன ஆகிடுது? ஓப்பன் ஆகிடுது. அப்போ க்ளோஸ்டு ஆர்கன் பைப்போடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கனெக்ட் பண்ணணும். அப்போ the fundamental frequency of air column now equal to, அப்போ ரிமைனிங் ஹாஃப், ஒரு ஹாஃப் வந்து என்னது? வாட்டர் ஃபில் ஆகிடுச்சுன்னா இப்போ ரிமைனிங் ஹாஃப் ஏர் இருக்குது. அப்போ அந்த ஏரில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும் கம்பேர் வித் ஓப்பன் ஆர்கன் பைப்போடைய ஃப்ரீக்வன்சி கூட கம்பேர் பண்ணும்போது? இதுதான் ஆக்சுவலாக கொஷின் கேட்டிருக்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? தெளிவாக புரிஞ்சுதா? அப்போது க்ளோஸ்டு ஆர்கன் பைப்போடைய ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்ன? க்ளோஸ்டு ஆர்கன் பைப்போடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன வரும்? அதை நம்ம எஃப் டேஷ்னு எடுத்துக்கிறோம். ஒரு கன்வீனியன்ட்டுக்காக தான் நான் எஃப் டேஷ்னு எடுத்துக்கிறேன். அதனுடைய ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல்? சப்போஸ் இது நம்ம ஆஸ் யூஷுவல் L1 எடுத்துக்குவோம். இது ஓப்பன் ஆர்கன் பைப். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் என்ன பார்த்துருக்குறோம்? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர் ஃபண்டமெண்டல் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா V/4 times of LC. V/4 times of LC. புரிஞ்சுதா? ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும். இது ரொம்ப ஈஸி. V/4 times of LC. கரெக்டா? இந்த LC இப்போ எதுக்கு ஈக்குவல்? half ஆஃப் இந்த L0 வரும் இல்லையா? கரெக்டா? LC எதுக்கு ஈக்குவல்? ஏன்னா ஒரிஜினலாக இதனுடைய லென்த் வந்து L இருக்கும். அந்த ஆர்கன் பைப் ஓப்பனில் இருக்கும்போது வாட்டரில் டிப் பண்ணதுக்கப்புறம் half ஆஃப் த போர்ஷன் ஃபில் ஆகிடுச்சுன்னா இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருந்திருக்கும்? L0, அதாவது LO ஆர்கன் பைப்போடைய டோட்டல் லென்த் என்ன இருந்தோ அதோட by 2 தான் என்னவா இருக்கும்? க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போடைய லென்த் இப்போ இருக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ என்ன கனெக்ட் பண்ணலாம்? இங்கே கிவனில் நம்ம கனெக்ட் பண்ண என்ன வரும்? கிவன் கண்டிஷனில் எடுத்தோம்னா கிவன் கண்டிஷன், ஓகேவா? ஃப்ரம் கிவன் கண்டிஷன் LC க்ளோஸ்டு ஆர்கன் பைப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஓப்பன் ஆர்கன் பைப்போடைய லென்த்துக்கு ஹாஃபாக இருக்கும். ஏன்னா வாட்டரில் டிப் பண்ணதுக்கப்புறம் half ஆஃப் த வாட்டர் லெவல் என்னவாயிடுச்சு? வாட்டர் ஃபில் ஆச்சு. ரிமைனிங் ஏர் எவ்வளோ போர்ஷன் இருக்குது?
ஓப்பனில் எவ்வளோ லென்த் இருந்ததோ அதெல்லாம் பாதி. அப்போ அதை LO அப்படின்னா ஓப்பன் ஆர்கன் லென்த் LO அப்படின்னா க்ளோஸ் எவ்வளோ இருக்கும், அது லென்த்லேருந்து by 2 ஆகிருக்கும். அப்போ வாட் இஸ் த நியூ ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணணும். F dash equal to, ரொம்ப சிம்பிள் இது, நான் உங்களுக்கு புரியுறதுக்காக ரொம்ப ஸ்டெப்ஸ் போடுறேன். V/4LC. 4LC. LC we can write what? V/4 LC we can write LO/2. LO/2. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், இது 2 times ஆகிடுமா. அப்போ வாட் இஸ் F? What is that new frequency? F dash equal to, final என்ன வந்திருக்கு பாருங்க, V divided by 2 times of LO ன்னு கிடைச்சிருக்கு. V divided by 2 times of LO அப்படின்னா F எதுக்கு ஈக்குவல், V divided by 2 times of LO. அப்போ F dash the new frequency எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. சாரி, இந்த கேஸில் என்னது, இது வந்து க்ளோஸ்டு ஆர்கன் பைப்போட ஃப்ரீக்வன்சி எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு, ஓப்பன் ஆர்கன் பைப்போட ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ ஆன்சர் எதுக்கு ஈக்குவல், எஃப்க்கு ஈக்குவல். புரிஞ்சுதா? இது நீட் இந்த வருஷம் கேட்ட கொஷின் தான். கொஷின் காம்ப்ளிகேட் கிடையாது. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இது ரெண்டுத்தினுடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். இதனுடைய லென்த்து இதோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டேரெக்டாக சொல்லாமல் இன்னோவேட்டிவாக ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரிஜினல் லென்த்துலேருந்து டிப் பண்ணதுக்கப்புறம் half of the வாட்டர் ஃபில் ஆச்சு, ரிமைனிங் ஏர் எவ்வளோ இருக்கும், டோட்டல் லென்த்தில் by 2 இருக்கும். அந்த லென்த்தில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்குன்றது கண்டுபிடிச்சோம்னா அந்த லென்த்தில் இருக்கக்கூடிய லென்த்து. அப்போ எல்சிக்கு பதிலாக LO/2ன்னு போட்டு சால்வ் பண்ணால் என்ன கிடச்சிடும், சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் அதே ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிடும். ஸோ அப்போ ரெண்டு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. சில கேஸில் 2 times 3 times வரலாம். ஸோ இங்கே வந்து எஃப் அப்படியே கிடச்சிருக்கு. தட் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? கிளியர்? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. So what is next one? The ratio of frequencies of fundamental harmonic produced by open pipe to that closed pipe. Open pipe and closed pipe க்கும் எவ்வளோ ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. having the same length ன்னு சொல்லிட்டாங்க. லென்த் வந்து சேமாக இருந்துச்சுன்னா ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. what is the formula? நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா இப்போ பார்த்தோம் இல்லையா. கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்கு நான் அதை எப்படி எழுதுறேன்னா ஓப்பன் அப்புறம் க்ளோஸ்டு அப்படின்னு எழுதிக்கிறேன். அதாவது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப் ஓப்பன் ஆர்கன் பைப்பு டு க்ளோஸ்டு பைப்புன்னு கேட்டிருக்கிறாங்க. அதனால் FO/FC. இப்போ தானே நான் பார்த்தோம், என்ன பார்த்தோம், இது வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப் 2/V/2L. V/2Lன்னு எடுத்துக்க போகிறோம். ஏன் LO/LCன்னு இருக்குன்னா கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க, லென்த்து வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஓப்பன் ஆர்கன் பைப்போடு எடுக்கும்போது இருக்கக்கூடிய அந்த லென்த்தும் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்போட ரெண்டு லென்த்துமே சேம். இந்த ரெண்டுத்தினுடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கு ரேஷியோ எடுத்தால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால் V/2L தட் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப். க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கு என்ன பார்த்தோம், V divided by 4L. ரெண்டுத்தினுடைய லென்த்து சேம்ன்றதுனால we have to use same L. no need to write LC/LO அப்படி டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் எழுதணும் அவசியம் கிடையாது. சரியா? இதை சால்வ் பண்ண ஆன்சர் முடிஞ்சுது. சால்வ் பண்ண என்ன வரும், V/2L. கரெக்டாக? இதுதான் ஆக்சுவலாக மெயின் டிவிஷன். ரெசிப்ரோக்கல் என்ன வரும், 4L divided by Vன்னு கிடைக்கும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ என்ன ஆகிடும், VV கேன்சல் ஆகிடும், LL கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் 1 time, திஸ் இஸ் 2 time. அப்போ என்ன வந்திருக்கு ஃபைனலாக 2/1. ஸோ த ஆன்சர் இஸ் 2:1 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 2:1. புரிஞ்சிக்க முடியுதா? ஈஸியாக இருக்கா? தட் இஸ் த ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஃபோர்த் ஓவர்டோன் ஆஃப் ஏ க்ளோஸ்டு ஆர்கன் பைப். கொஸ்டினில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ரீட் பண்ணணும். கொஸ்டினில் அவங்க சொல்லிக்கிறது ஓவர்டோன். இங்கே 2 டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி, அதர்வைஸ் ஓவர்டோன். ஸோ அது ரெண்டுத்தையும் கரெக்டாக கனெக்ட் பண்ண தெரியணும். ஓப்பனுக்கு எப்படி இருக்கும், க்ளோஸ்டுக்கு எப்படி இருக்கும்ன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க தெரியணும். அந்த பேட்டர்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதுவுமே மெமரைஸ்லாம் பண்ண தேவையில்லை. இதில் ஒரு காமன் பேட்டர்ன் இருக்குது ஓப்பனுக்கும் க்ளோஸ்டுக்கும். அதை ஈஸியாக புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
see fourth overtone of closed organ pipe is same னு சொல்லியிருக்கிறாங்க. that of third overtone of an open pipe இது வந்து closed. சரியா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா fourth overtone அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ இதை வந்து லைக் சம் க்ளோஸ்டுன்னு எடுத்துப்போம். அது என்ன கேஸ் நம்ம அப்புறமா பார்ப்போம். அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ரிலேஷன் கொண்டு வருவோம். இது வந்து ஃபோர்த்து ஓவர்டோனுடைய ஆர்கன் பைப்பு, அது வந்து அதனுடைய ஃப்ரீக்வன்சி எஃப்சின்னு எடுத்துக்கிறேன். தேர்டு ஓவர்டோனுடைய ஓப்பன் பைப், அதை நான் என்ன எடுத்துக்க போகிறேன், எஃப் ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ரெண்டு லென்த்தோடைய ரேஷியோ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ லென்த் ஆஃப் த க்ளோஸ்டு பைப்பு டு ஓப்பன் பைப். க்ளோஸ்டு பைப்பு டு ஓப்பன் பைப்னா என்ன அர்த்தம், எஃப்சி சாரி எல்சி பை எல் நாட், அதாவது லென்த்தோட ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. இது கிவன். சரியா? கொஸ்டினில் கொடுத்துக்கிறது இதுதான், இதை கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ஃபோர்த்து ஓவர்டோனுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஃபோர்த்து ஓவர்டோன்னு எதுக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்கிறாங்க, இதனுடைய தேர்டு ஓவர்டோனுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. தேர்ட் ஓவர்டோனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் சொல்லிட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, க்ளோஸ்டு ஆர்கன் பைப்போடைய லென்த்துக்கும் ஓப்பன் ஆர்கன் பைப்போடைய லென்த்துக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன வரும், இதுதான் கொஸ்டின். சரியா? வேறு எதுவுமே இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணி இது ஒன்றுமே கிடையாது. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணல இந்த ரிலேஷன் கிடைச்சிடும் அதுலேருந்து. ஏன்னா நமக்கு அதுலேயுமே ஃபார்முலா நமக்கு தெரியும். See listen, இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி ஈஸியாக ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு ஆர்கன் பைப்போடைய ஃபோர்த்து ஓவர்டோனுக்கு ஜென்ரல் ஃபார்முலா எப்படி படித்து வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு கேஸுக்கு வாங்க. See here, இதுதான் ஆக்சுவலாக என்னது க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கான ஓவர்டோன் கேஸ். ஒன்றுனா பாருங்கள். See இது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி V/4L. கரெக்டாக? அடுத்து என்ன வந்திருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓவர்டோனுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓவர்டோன் என்ன அர்த்தம், தேர்டு ஹார்மோனிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் என்னுக்கு என்ன போடணும், ஃபஸ்ட்டு ஓவர் கண்டுபிடிக்கணும்னா என்னுக்கு 2ன்னு போடணும், சாரி 3ன்னு போடணும். என்னுக்கு 3 போட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஃபஸ்ட்டு ஓவர்டோன் கிடைக்கும். கரெக்டாக 3 × 2 6 கரெக்டு தானே, சாரி 2 போடணும். என்னுக்கு 2 போடணும். 2 போட்டிங்கன்னா 2 × 2 4, 4 - 1 உங்களுக்கு என்ன ஆகிடும், 3ன்னு கிடைக்கும். 3V/4L அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை கூட மறந்துடுங்க, பேட்டர்னை புரிஞ்சுங்க. V/4L இது வந்து ஃபண்டமெண்டல், அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஓவர்டோன் வரணும் அப்படின்னா 3 டைம்ஸு. சரியா? ஃபஸ்ட்டு ஓவர்டோன்னா என்ன அர்த்தம், தேர்டு ஹார்மோனிக். செகண்ட் ஓவர்டோன் என்ன அர்த்தம், ஃபிஃப்த்து ஹார்மோனிக். தேர்டு ஓவர்டோன் என்ன வரணும், தேர்டு ஓவர்டோன் வரணும் 7V/4L. அந்த பேட்டர்ன் புரியுதா பாருங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் நீங்கள் பண்ணிக்க தேவையில்லை. இது ஃபண்டமெண்டல் V/4L. ஸோ இதில் வந்து க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓவர்டோன்னா உங்களுக்கு என்ன அங்கே என்ன இருக்கணும், 3 வரும். செகண்ட் ஓவர்டோன்னா அங்கே 5, அதுக்கப்புறம் சரியா அங்கே 5V/L. தேர்டு ஓவர்டோன்னா இங்கே 7 வரணும். ஃபோர்த்து ஓவர்டோன்னா என்ன வரணும், 9 வரணும். சொல்கிறது புரியுதா? இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஓவர்டோன். சப்போஸ் தேர்டு ஓவர்டோனுக்கு என்ன எழுதுவீங்க, தேர்டு ஓவர்டோன் இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிங்க. ஃபார்முலா நீங்கள் மெமரைஸே பண்ண தேவையில்லை. சரியா? தேர்டு ஓவர்டோன் எழுதணுன்னா இங்கே ஃபார்முலா என்ன வரும், இங்கே 5V வந்ததா, கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஓவர்டோனுக்கு 3, செகண்ட் ஓவர்டோனுக்கு 5, அப்படியே ஆட் மல்டிபிள்ஸில் போட்டே போங்க, ரொம்ப ஈஸி. 7V/4L. அப்போ ஃபோர்த்து ஓவர்டோனுக்கு என்ன வரும், 9V/4L. புரியுதா? ஃபிஃப்த்து ஓவர்டோன் அப்போ 11V/4L அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். ஸோ இங்கே என்ன எழுதுவீங்க, அப்போ 9V/4L. இதான் என்னது, ஃபோர்த்து ஓவர்டோனுக்கான ஃபார்முலா. ஃபோர்த்து ஓவர்டோன் கண்டுபிடிக்கணும்னா we have to use 9V/L அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். அடுத்தது ஓப்பனுக்கு வாங்க. இது க்ளோஸ்டு ஃபோர்த் ஓவர்டோன். தேர்டு ஓவர்டோன் க்ளோஸ்டுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். வாட் இஸ் த பேட்டர்ன் ஃபார் க்ளோஸ்டு? க்ளோஸ்டுக்கு என்ன பேட்டர்ன் கொடுத்துருந்தேன், சாரி ஓப்பனுக்கு இதான ஓப்பன் ஆர்கன் பைப். இதில்
1 போட்டால் டேரெக்டாக உங்களுக்கு என்ன கிடச்சிடும் ஃபஸ்ட்டு ஓவர்டோன் தெரியுதா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓவர்டோன் போட்டிங்கன்னா அவங்க எந்த ஓவர்டோன் கேட்டிருக்காங்களோ அது என்ன பண்ணணும் அது கூட +1 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டா போதும் இதில் கிடச்சிடும் ஈஸியாக உங்களுக்கு க்ளோஸ்டு சாரி இது என்னது ஓப்பன் இல்லையா ஓப்பன் ஆர்கன் பைப் கிடச்சிடும் இங்கே பாருங்கள் இது V/2L 0th ஓவர்டோன் ஃபஸ்ட்டு ஓவர்டோன் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் ஹார்மானிக் கண்டுபிடிக்கணும் செகண்ட் ஓவர்டோன் பண்ணால் என்ன கண்டுபிடிக்கணும் தேர்டு ஹார்மானிக் கண்டுபிடிக்கணும் இந்த பேட்டர்ன் ஆர்டராக இருக்கும் இதில் அப்போ அவங்க என்ன கேட்டாங்க தேர்டு ஓவர்டோன் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் எத்தனாவது ஹார்மோனிக் கண்டுபிடிச்சா போதும் 4th ஹார்மானிக் அப்போ என்னக்கு இங்கே 4 போட்டிங்கன்னா 4V/2L இது ஃபண்டமெண்டல் 2V/L ஃபஸ்ட்டு ஹார்மானிக் 3V/L என்னது செகண்ட் ஹார்மானிக் அப்போ 4V/L உங்களுக்கு என்னவாகும் தேர்டு ஹார்மானிக்காக மாறும் சொல்கிறது புரியுது பேட்டர்ன் புரியுதா இந்த கேஸில் தேர்டு ஓவர்டோன்னா எதை எழுதுவீங்க தேர்டு ஓவர்டோன்னா என்ன அர்த்தம் இங்கே என்ன வரும் தேர்டு ஓவர்டோனோட ஃப்ரீக்வன்சி F = 4V/2L அப்படின்னு கிடைக்கும் கரெக்டாக இது செகண்ட் ஓவர்டோன் இங்கே 3 வரும் தேர்டுனா இங்கே 4 வரும் இந்த பேட்டர்ன் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் 4th கேட்டாங்கன்னா அங்கே என்ன வரணும் இப்போ 5ன்னு வரும் 5V/2L அப்படின்னு கிடைக்கும் சொல்கிறது புரியுதா பேட்டர்னை கொஞ்சம் 2-3 தடவை நல்லா பார்த்துட்டீங்கன்னா உங்கள் மைண்டில் அது ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகிடும் அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது ஓகே ஸோ 4 times of V divided by இதை வந்து க்ளோஸ்டுன்றதுனால லென்த் வந்து க்ளோஸ்டு அப்போ இங்கே என்ன வரணும் LO அப்படின்னு கிடைக்கும் இல்லையா கரெக்டா ஃபார்முலா கரெக்டா One second, I'll check the answer. கரெக்ட் தான் இங்கே 2L1 வரணும் 2 போட மறந்துட்டேன் see here ஃபார்முலா கரெக்ட் தான் இங்கே என்ன வரணும் 2L இல்லையா எஸ் இப்போ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணுங்க ஸோ இதை சால்வ் பண்ண என்ன ஆகும் பாருங்கள் இந்த V கேன்சல் இது 2 times ஆகிடும் ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க LC/LO அப்போ LC கிராஸ் மல்டிபிள் பண்ணி இந்த 2 இங்கே கொண்டு வந்துருங்க 4 × 2 8 ஆகிடும் இங்கே எல்லாம் எங்கே போய்டும் இந்த இடத்துல வந்துடும் இது ஒரே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கேப்லெட்டர் L யூஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி L யூஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் கரெக்டா த ரேஷியோ ஆஃப் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கும் ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கும் உள்ள ரேஷியோ எடுக்கிறோம் புரியுதா அப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கீங்க இந்த டேர்ம் இங்கே போய்டும் 2 இங்கே வந்துடும் 4 × 2 8 ஆகிடும் இங்கே 9 ஆகிடும் இதில் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 9:8 ஆப்ஷன் C is the answer 9:8 is the answer புரிஞ்சுதா கிளியர் ஈஸியாக இருக்கா ஸோ இதில் ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கான ஜென்ரல் ஃபார்முலாவை கரெக்டாக பேட்டர்னை புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓவர் டோனுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அதாவது ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணும்போது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அதிலிருந்து ஃபண்டமெண்டலேருந்து அப்போ ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் ஆக்சுவலாக அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் க்ளோஸ்டு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் அதுக்கப்புறம் தேர்டு ஹார்மோனிக் 5th ஹார்மோனிக் அதுக்கப்புறம் என்ன வரும் 5th அப்புறம் 7th இந்த மாதிரி ஆடு ஹார்மோனிக் தான் கால்குலேட் பண்ணுவோம் அந்த ஒன்று கரஸ்பாண்டிங்காக உங்களுக்கு என்ன வரும் கரஸ்பாண்டிங்காக வரதெல்லாம் ஓவர் டோனாக வரும் அதாவது தேர்டு ஹார்மோனிக்ன்றது ஃபஸ்ட்டு ஓவர் டோன் அதுக்கப்புறம் என்ன வருது 5th ஹார்மோனிக்ன்றது செகண்ட் ஓவர் டோன் அப்போது 7th ஹார்மோனிக்ன்றது தேர்டு ஓவர் டோன் 9th ஹார்மோனிக்ன்றது 4th ஓவர் டோன் அவங்க கேட்டுக்கிறது 4th ஓவர் டோன் ஃபண்டமெண்டல் என்னது எதுக்கு ஈக்குவல் V/4LCன்றது ஃபண்டமெண்டல் ஸோ 9th ஹார்மோனிக்கில் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4th ஓவர் டோன் கிடைக்கிறதுனால 9 times × V/LC ஃபண்டமெண்டல் மல்டிப்ளை பண்ணால் we will get the answer இதில் டைரெக்டாக இதில் கண்டுபிடிச்சிடுறோம் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பில் அவங்க கேட்குற ஓவர் டோனை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அந்த ஓவர் டோனை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அந்த பேட்டர்ன் நான் வேணா அங்கே திரும்ப எழுதுகிறேன் ஏன்னா அதில் சில கன்ஃபியூஷன் இருக்கும் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பை நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அந்த பேட்டர்னை ஃபாஸ்ட்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பில் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலில் எழுதுங்க ஓகேவா
ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அது வந்து V/2L, அதாவது எல்சின்னு வச்சுக்கலாம் க்ளோஸ் ஆர்கன் பைப்புக்கு. F is equal to V/2L. இது வந்து இதான் என்னது, ஃபஸ்ட்டு ஹார்மானிக். இது வந்து ஃபஸ்ட்டு ஹார்மானிக்னு அர்த்தம். கரெக்டா? இது வந்து ஹார்மானிக்கில் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஹார்மானிக், அதர்வைஸ் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. இங்கே என்ன வரும் இது? அட் த சேம் டைம் இது எப்படி சொல்லலாம்? 0th ஓவர்டோன், 0th ஓவர்டோன் அப்படின்னு எடுத்து போயிது. இதுதான் பேசிக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது ஃபஸ்ட்டு ஓவர்டோன் எப்போ கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு ஓவர்டோன் வரும்போது என்ன பண்ணணும், இங்கே தேர்டு ஹார்மானிக்னு அர்த்தம், 3V/2L. ஸோ அதுக்கப்புறம் தேர்டு ஹார்மானிக்னால் என்ன அர்த்தம்? தேர்டு ஹார்மானிக் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு ஓவர்டோன். ஸோ இங்கே ஓவர்டோன் அப்படியே பார்த்துட்டே வாங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. சொல்கிறது புரியுதா? ஸோ அதில் கனெக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர்டோன் வந்து இங்கே ஆரம்பிக்கும். அப்போ ஹார்மானிக் என்னது? தேர்டு. ஃபஸ்ட்டு தேர்டு ஆடு மல்டிபிள்ஸில் போட்டே போங்க. ஃபஸ்ட்டு ஹார்மானிக் வந்து 0th ஓவர்டோன், அதுக்கப்புறம் ஆடு அடுத்து 1க்கு அப்புறம் தேர்டு ஹார்மானிக். தேர்டு ஹார்மானிக் வரும்போது என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ஓவர்டோன். அதுக்கப்புறம் அடுத்த ஆடு என்னது? 5th ஹார்மானிக். 5th ஹார்மானிக்ன்றது செகண்ட் ஓவர்டோன். 7th ஹார்மானிக் வரும்போது தேர்டு ஓவர்டோன். புரியுதா? அந்த பேட்டர்ன் புரியுதா? அதுக்கப்புறம் இது ஃபண்டமெண்டல். தேர்டு ஹார்மானிக் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். V/2L 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3V/2L. அடுத்தது என்ன வரும் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி 5V/2Lனு கிடைக்கும். ஏன்? பிகாஸ் திஸ் இஸ் 5th ஹார்மானிக், அதனால தாங்க 5 வரும். 5th ஹார்மானிக். அப்போ இது என்னது? செகண்ட் ஓவர்டோன். பேட்டர்ன் புரியுதா? அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த ஃப்ரீக்வன்சி என்ன வரும்? தேர்டு ஹார்மானிக் எப்போ ஓவர்டோன் எப்போ வரும்? தேர்டு ஓவர்டோன் வரணும், இங்கே 7 வரணும். 7V/2L, தட் இஸ் 7th ஹார்மானிக்கில் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? தேர்டு ஓவர்டோன். திஸ் இஸ் த பேட்டர்ன். நீங்கள் மெமரைஸ் பண்ண தேவை, அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதா? கிளியர்? அப்போ இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? 4th ஓவர்டோன் க்ளோஸ்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 4th ஓவர்டோன் க்ளோஸ்டு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணால் போதும்? 4th அப்போ எங்கே உங்களுக்கு எத்தனாவது கேஸில் வரணுன்றது எப்படி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு தேர்டு ஹார்மானிக்கில் ஃபஸ்ட்டு ஓவர்டோன், அப்போது செகண்ட் ஹார்மானிக்கில் 5th ஓவர்டோன், 4th ஹார்மானிக்கில் அப்போ வரும்போது என்ன வரும்? 9th. கரெக்டாக? 9th ஹார்மானிக் உங்களுக்கு 4th ஓவர்டோனாக இருக்கும் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ அதனால் இதில் தான் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, அவங்க என்ன கேட்குறாங்களோ அது கூட +1 ஆட் பண்ணிவிட்டு அதனுடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். எதுக்கு? ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு. ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு ஜென்ரல் ஃபார்முலா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துங்க. நான் வந்து ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணாமல் ஒரு பேசிக் ஐடியாவிலேருந்து எப்படி டெரைவ் பண்ணுன்னு சொல்கிறேன். அதர்வைஸ் நீங்கள் ஃபார்முலா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி கிடைக்க தேவையில்லை. அதுக்காக தான் அந்த டெக்னிக் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? ஓப்பன் ஆர்கன் பைப்போடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அண்ட் பேசிக் ஃபார்முலா என்னது? F = V/2Lன்னு வரும். சரியா? V/2L. சரியா? V/2L அப்படின்னு கிடைக்கும். இது வந்து பேசிக் ஃப்ரீக்வன்சி. இதுதான் ஆக்சுவலாக இங்கே என்னது? ஃபஸ்ட்டு ஹார்மானிக். ஃபஸ்ட்டு ஹார்மானிக் ஆர் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. இது 0th ஓவர்டோன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? அடுத்தது என்ன வரும் பாருங்க. செகண்ட் ஹார்மானிக் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, செகண்டு ஹார்மானிக் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இது என்ன பண்ணணும்? நீங்கள் ஜஸ்ட்டு 2V/2L இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். V/2L 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 2V/2L அப்படின்னு கிடைக்கும். அப்போது இது என்னது? ஆக்சுவலாக 2V/2Lனா இப்போ இது என்ன சொல்லலாம்? செகண்ட் ஹார்மானிக் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது வந்து ஓப்பன் ஆர்கன் பைப்பில். இதை ஃபஸ்ட்டு ஓவர்டோன். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்டோன்னா செகண்ட் ஹார்மானிக் கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஓவர்டோன்னா செகண்ட் ஹார்மானிக் என்ன பண்ணணும்? அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். எதில்? ஓப்பனில். ஓப்பனை பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்கன் பைப் கேட்குறாங்களோ அது கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஹார்மானிக்னா ஃபஸ்ட்டு ஓவர்டோன்னா செகண்ட் ஹார்மானிக் கண்டுபிடிக்கணும். அப்போ செகண்ட்
ஓவர் டோன் என்ன கண்டுபிடிக்கணும் தேர்ட் ஹார்மோனிக் கண்டுபிடிக்கணும் தட் இஸ் a பேட்டர்ன் அப்போ F equal to 3v/2l 3v/2l என்ன அர்த்தம் v/2l is the fundamental 3 times of v/2l மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் இந்த இடத்துல என்ன கிடைக்கும் தேர்ட் ஹார்மோனிக் கிடைச்சிரும் தேர்ட் ஹார்மோனிக்னா என்ன அர்த்தம் செகண்ட் ஓவர் டோன் ஸோ இது ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கான கேஸு ஸோ செகண்ட் ஓவர் டோன் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும் தேர்டு ஹார்மோனிக்கை கண்டுபிடிச்சா போதும் அதனுடைய ஃபண்டமெண்டலில் என்ன பண்ணணும் 3 times மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் ஓவர் டோன் கிடச்சிரும் அந்த மாதிரி கண்டுபிளை பண்ணால் ஈஸியாக இந்த பேட்டர்னை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் சரியா ஸோ அது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தட் இஸ் வெரி ஈஸி ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் புரியுதா கிளியர் if the initial tension of a stretched string is doubled then the ratio of the initial and final speeds of transverse wave along string அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த கேஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸ்பீடு கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ v is equal to root of t divided by mu நம்ம பார்த்தோமா ஞாபகம் இருக்கா ஸ்பீடு ஃபார்முலா v is equal to root of t divided by mu அப்படின்னு வரும் ஸோ இந்த கேஸில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த டென்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு சரிதா ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் டபுள்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ v directly proportional to என்னது ரூட் ஆஃப் டென்ஷன் கரெக்டா ஸோ v dash by v அவனோட ரேஷியோ கேட்டிருக்காங்க the ratio of initial and final speeds transverse wave கேட்டிருக்காங்க v dash by v equal to initial and final கேட்டிருக்காங்க இல்லையா v by v dash எடுத்துக்கோங்க அப்போ v by v dash final எடுத்துப்போம் v initial எடுத்துப்போம் v by v dash equal to root of t divided by root of t dash அப்போ ஃபைனலாக இதை சால்வ் பண்ணிங்கன்னா v divided by v dash v divided by v dash equal to இது ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே ரூட் போட்டுக்கோங்க t by t dash t divided by t dash என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க 2 times of the initial tension stretched string is doubled அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ டபுள்டுனா t dash என்ன எழுதலாம் 2 times ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது கேன்சல் ஆகிடும் ஆன்சர் என்ன கிடைக்கும் 1/√2 கிடைக்கும் தட் இஸ் 1:√2 1:√2 ஆன்சர் சி புரியுதா கிளியர் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் the fundamental frequency in an open organ pipe ஸோ என்ன சொல்லிட்டாங்க ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோடைய ஓப்பன் ஆர்கன் பைப் இஸ் ஈக்குவல் டு தேர்டு ஹார்மோனிக் ஆஃப் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க தேர்டு ஹார்மோனிக் ஆஃப் க்ளோஸ்டு ஆர்கன் பைப் சரியா ஸோ கொஸ்டின் அவங்க தெளிவாக யூஸ் பண்ணிட்டாங்க ஓப்பன் ஆர்கன் பைப்போடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு அர்த்தம் பேசிக் அது எதனுடையது ஓப்பன் அதை எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்க ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப் ஈக்குவல் டு தேர்டு ஹார்மோனிக்கோடைய க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புடைய ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல் எப்போ தேர்டு ஹார்மோனிக் கேஸில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எதுக்கு ஈக்குவல் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு ஈக்குவல் அப்படின்னா இஃப் த லென்த் ஆஃப் த க்ளோஸ்டு ஆர்கன் பைப் வந்து கொடுத்துட்டாங்க லென்த் ஆஃப் த க்ளோஸ்டு ஆர்கன் பைப்னா என்ன அர்த்தம் எல்சின்னு எடுத்துக்கோங்க அது லென்த் ஆஃப் த க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பை எல்சின்னு எடுத்துப்போம் தென் லென்த் ஆஃப் த ஓப்பன் ஆர்கன் பைப் எல்ஓஎன்னு கேட்குறாங்க லென்த் ஆஃப் த ஓப்பன் ஆர்கன் பைப் புரியுதா இது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப்போடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன பார்த்துருக்குறோம் ஓப்பன் ஆர்கன் பைப்போடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி v/2l ஸோ v divided by 2 எல்லுக்கு பதிலாக இங்கே என்னென்னு போட போகிறேன் லென்த் ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப் அதனால் LO அப்படின்னு போட்டுடுறேன் அதுக்கப்புறம் தேர்டு ஹார்மோனிக் கேட்டிருக்கிறாங்க க்ளோஸ்டு ஆர்கன் பைப் அதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க தேர்டு ஹார்மோனிக் என்ன வரும் தேர்டு ஹார்மோனிக்னா தெரியுதா ஃபஸ்ட்டு ஓவர் டோன் தேர்டு ஹார்மோனிக் ரெண்டுமே கிளியராக தெரிஞ்சிடணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும் 3v divided by 2l 3v divided by 2lக்கு பதிலாக என்ன எழுதணும் எல்சின்னு எழுதணும் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்போட லென்த் ரெண்டு வேறு லென்த்து
சரியா? அதனால் அதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது வந்து எல்சி வந்து 20 சென்டிமீட்டராக இருந்தால் ஓப்பன் ஆர்கன் பைப்புடைய எல்ஓ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதனுடைய டேட்டா கிவன். ஸோ ஆப்ஷன் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இதை மாற்ற தேவையில்லை, அப்படியே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன வரும்னு பாருங்கள். இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த வியும் இந்த வியும் கேன்சல் ஆகிடுமா? கரெக்டா? சாரி, இது ஒரு சின்ன கரெக்ஷன். இது வந்து 4 டைம்ஸ் வரும் இல்லையா? எல்லாத்துக்கும் டூல் போட்டேன்னா சாரி, எல்லாமே என்னது 4. சரியா? க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கு நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ஃபண்டமெண்டல். சி ஹியர், செக் பண்ணிக்கோங்க. தெரியுதா? ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து ஹார்மோனிக், ஃபஸ்ட் ஹார்மோனிக் எல்லாத்துலேயுமே என்ன வரணும்? 4L. 2 கிடையாது, அது 4L. ஸோ அந்த கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அது 2 கிடையாது, அது 4. சரியா? ஃபண்டமெண்டல் வந்து அதுக்கு 4 வரும். ஓகே, அப்போ இது என்ன ஆகும்? 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறத சால்வ் பண்ணுங்கள். கொஷினில் அவங்க கேட்டுக்கிறது LO. ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ரிலேஷன் கிடைக்கும்? ஓப்பன் ஆர்கன் பைப் LO ஈக்குவல் டு 2LC/3. கரெக்டானு பாருங்கள். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2LC அங்கே போய்டும், 3 இங்கே வந்துடும், LO அங்கே போய்டும். அதான் கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க. ஸோ LO ஈக்குவல் டு 2LC/3. 2 இன்ட்டு LC என்ன வந்திருக்கு பாருங்கள்? 20/3. ஸோ அப்போ என்ன வரும்? 20 into 2 40. 40/3. 40/3 is the answer. அப்போ 40/3க்கு என்ன ஒரு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா this is 1 time. இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? அப்போ இது 1 into 3 3 10 13. ஸோ அப்ராக்சிமேட்டாக 13 பாயிண்டில் வரும். ஸோ உங்கள் ஆப்ஷனில் எங்கே இருக்கு பாருங்கள்? 13 பாயிண்ட். ஆப்ஷன் ஏ 13.2 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? தெளிவா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு ஃபியூ கொஸ்டின் தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம டீட்டெயிலாக எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்பவுமே எல்லா சாப்டரும் அதனுடைய பேசிக் கான்செப்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னா லைக் அது வந்து அட்வான்ஸ் கொஸ்டின் ஒன்றும் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸை கவர் பண்ணுறோம். சிலபஸை கவர் பண்ணால் தான் நம்ம அடுத்து அட்வான்ஸ் கொஸ்டினுக்கு போக முடியும். நம்மளோட பேட்டர்ன் என்னன்றது ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ என்ன ஆக்சுவலாக பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் என்ன, முக்கியமான ஃபார்முலா என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், அதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி கொஷின்ஸ் எப்படி வந்திருக்குது அதை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸ் அனாலிசிஸ் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் அதில் தான் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்? ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின், ஈஸி, மாடரேட், அப்புறம் டஃப், எல்லா கொஸ்டினுமே கலந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? சிலபஸ் நடத்தும் போது அதில் எல்லாத்தையும் நம்ம அட்வான்ஸ் கொஸ்டினை வந்து ஒரே டைமில் கனெக்ட் பண்ண முடியாது. முதல்ல பேசிக் கான்செப்ட் மேலே தெளிவாக தெரியணும். அதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் எப்படி வந்து தெரிஞ்சால் வில் கெட் சம் ஐடியா. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இருக்கக்கூடிய அப்கமிங் பேட்டர்ன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லெவலுக்கு நம்ம கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ கான்செப்ட் கூட வரக்கூடிய கொஸ்டின்லேயே வந்து ரொம்ப அட்வான்ஸாக வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம இன்னும் அந்த லெவலில் நம்ம போக போகிறோம் இனிமே தான். ஏன்னா இன்னும் ஒரு சாப்டர் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷனே கம்ப்ளீட்டாக கொஷின்ஸ் தான். ஸோ எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போவே நீங்கள் இதை மாதிரி நடத்தலை, ரொம்ப அட்வான்ஸாக நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் அந்த பேட்டர்னில் போகலை. சரியா? முதல்ல சிலபஸ் டாப்பிக்கே என்னென்னு தெரியாமல் நீங்கள் ஆல்ரெடி ரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும்னு இருக்கும். பட் நம்ம எப்படின்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற ஸ்டூடெண்ட், கரண்ட்டாக 12th படிக்கிற ஸ்டூடெண்ட், ஸோ எல்லாருமே இங்கே நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு டாபிக் எப்படி இருக்குது, கொஷின்ஸ் எப்படி இருக்குது, பேசிக்காக கான்செப்ட் என்னெல்லாம் முக்கியமான டாபிக் என்ன, எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம முதல்ல பண்ணியிருக்கிறோம். சரியா? இதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம இதோட முடிச்சுட்டு இவ்வளோ தான் டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ண போகிறது அப்படி கிடையாது. ஸோ எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் சில பேட்டர்ன் இருக்குது இல்லையா? முதல்ல சிலபஸ் அந்த ஆங்கிளில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டதுனால ரிப்பீட்டர்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் கொஷின்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. வி வில் டூ, அதையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, அந்த ஆங்கிள் யோசிக்காதீங்க. சரியா? புரிஞ்சுதா? ரைட். ஸோ
ஐ ஹோப் இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வேவ்ஸோடைய பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம். மெயினாக இந்த ஆர்கன் பைப்பை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த நீட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண அந்த ஹெட்டிங் வந்து ஆர்கன் பைப்பு தான். அதாவது 18 கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், 22, ஈவன் இப்போ இந்த வருஷம் கேட்டால் 25. ஸோ இந்த சாப்டரில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் வந்து ஆர்கன் பைப். ஸோ ரொம்ப ஈஸியான ஹெட்டிங் அது. அதனுடைய ஃபண்டமெண்டல் ஓவர் டோன் எப்படி கரெக்டாக ஹார்மானிக் ஓப்பனில் எப்படி இருக்குது, க்ளோஸில் எப்படி இருக்குது, லென்த்து வேவ் லென்த்து ஃப்ரீக்வன்சி கூட எப்படி கனெக்ட் பண்ணுறோம், இதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான சாப்டரே கிடையாது. சரியா? புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். ஸோ யுவர் மாஸ்டர் டீச்சர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எஸ் எஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுடைய லிங்க் இருக்கு இல்லையா, டெலகிராம் லிங்க், அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ பழைய சாப்டருடைய பிடிஎஃப், அதுக்கப்புறம் இப்போ அப்கமிங் சாப்டர் பிடிஎஃப், ஸோ அது நம்மளுடைய இதுலேயும் கிடைக்கும், வீடியோ லிங்க்லையும் கிடைக்கும், அந்த கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதர்வைஸ் சேனலில் நீங்கள் வந்தீங்கன்னா பழைய அப்டேட் என்னென்னலாம் இருந்திருக்கு, என்னென்ன பிடிஎஃப் இருக்குது, கொஷின் ப்ராக்டிஸ் தேவையான கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதில் இருக்கும். நிறைய அதர் பிடிஎஃப் உங்களுக்கு ரிசோர்ஸஸ் நிறைய கிடைக்கும். சரியா? அதனால் மறக்காமல் நீங்கள் டெலகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இது ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதனால் டோன்ட் ஃபர்கெட். சரியா? ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான் 11th ஃபிசிக்ஸில் பெண்டிங் வச்சுருக்கிறோம். ஸோ அதை நம்ம முடிச்சிடுவோம் இன்னும் அப்கமிங் கிளாஸஸில். ஒரு டாபிக் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சிலபஸ் முடிஞ்சுது, தென் வி வில் டிஸ்கஸ். இன்றைக்கி எந்தெந்த சாப்டர்லாம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க அதெல்லாம் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த சாப்டருக்கு அடிஷ்னல் ரிவிஷன் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஓவரால் ரிவிஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய கொஷின்ஸ், சரியா, ஃபுல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். ஆல் டிஃபிகல்ட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ், ஈஸி, மாடரேட், டஃப், எல்லா டைப் ஆஃப் கொஷின் பார்ப்போம். எல்லா டைப் ஆஃப் கொஷின் எப்படி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் அட்டன் பண்ணுறது, என்ன மாதிரி ஷார்ட்கட் டெக்னிக் யூஸ் பண்ணுறது, எப்படி டைமை சேவ் பண்ணி ஆன்சரை ஃபாஸ்ட்டாக கெட் பண்ணுறது, வி வில் டிஸ்கஸ் எவ்ரிதிங். கொஷின் ப்ராக்டிஸ் வரும்போது தான் வி வில் டூ ஆல் தோஸ் திங்ஸ். Once complete the syllabus, then only we will get an idea what to do next. சரியா? அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சரியா? ஸோ இன்னும் ஒரே ஒரு சாப்டர் முடிஞ்சுன்னா எவ்ரி திங்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ டோன்ட் வரி, எல்லா டைப் ஆஃப் கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம். யாருக்காவது அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா கொஷின்ஸ் எப்போ வரும்னு, ஸோ வெரி சூன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். வில் டிஸ்கஸ் அடுத்தது டாப்பிக்கில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை.